ஹாய்டா, அன்றைக்கி நான் பார்க்க போகிறது ஜிக்கு கூட ஒரு ஷாட்டர். ஓகேவா? ரொம்ப ஷாட்டர்னு சொல்லிட்டு இருக்கும். இந்த நேம் வந்துட்டு இன்னசென்ட் பேபி அஃபர்ட் வரஹிஸ் மாஃபியா ஹாப்பி. ஓகே, அப்புறம் ஸ்டோரிக்குள்ள போகிறான்டா. ஸ்டோரியோட ஸ்டார்டிங் சீனில் இங்கே ஒரு ஆஃபீஸோடைய ரெஸ்ட் ரூம் தான் காமிச்சிட்ருக்காங்க. 2 பர்சன் இருக்காங்க. ஒரு பர்சன் ரொம்ப நர்வஸாக, ஒரு பர்சன் பார்த்துருக்காங்க. டே எதுக்கிட்ட நர்வஸ் ஆகுறா சொல்லிட்டாங்க. பயமாக இருக்கா சொல்லிட்டாங்க. உனக்கு எதுதான் பயம் இல்லை அப்படி சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்காங்க. கூட அப்படி சொல்லிட்டு டெஸ்ட் கிட்ட இருக்கிறாங்க. அடுத்து அப்படி சொல்லிட்டு செக் பண்ணுறாங்க. செக் பண்ணிட்டு அப்படி பார்த்துட்டு இருக்காங்க. அந்த பர்சன் ஐஸ் க்ளோஸ் பண்ணி ப்ரேயர் பண்ணிக்கிறாங்க. கடவுளே எனக்கு பயமாக இருக்குது, நான் என்ன பண்ணுவேன்? சம்க்கு ஆல்ரெடி சொன்னாங்க நம்மளுக்கு நிறைய டைம் இருக்குது, இல்லை நம்மளுக்கு ரொம்ப எங்கேஜ் தான், அதனால இருக்கிறதுல யோசிக்க வேணாம்னு சொல்லி சொன்னாங்க. எனக்கு பயமாக இருக்குது. அவ்வளோ அதுவாக இருக்குமோ? எனக்கு ஒரு 1 வீக்காக ரொம்ப வாமிட்டிங்காக இருக்குது, ரொம்ப டிஸியாக இருக்குது, பயமாக இருக்குது. கடவுளே சொல்லி பார்த்துட்டு இருக்காங்கன்னா வேணாம்னு தோணுது. அப்படி வேணாம்னு நினைக்கக்கூடாதுன்னு தோணுது. சம்டைம் எப்படி பயமாக இருக்கே, எனக்கு என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரேயர் பண்ணிட்டே இருக்காங்க. இப்போ அப்படி நம்ம யோசிச்சு தான் பார்த்துருக்காங்க. இப்போ யோசிச்சு ஜிம்மில் ஓகேவா? டேய் ஜிம்மில் சொல்லிட்டாங்க. சொல்லிட்டாங்க சொப்பு பண்ண சொல்லிட்டாங்க. இப்போ ஜிம்மி பார்க்குறாங்க. பார்த்தா ஷாக்காக இருக்குது. டபுள் லைன் சொல்லிட்டாங்க. ஆமாம், நீ அம்மா அப்புறம் சொல்லிட்டாங்க. என்னடா சொல்லிட்டு சொல்லிட்டாங்க. டேய் எல்லாம் மேரேஜ் ஆகிட்டு செக் பண்ணி பார்க்குறப்போ அவ்வளோ ஹாப்பியாக பார்ப்பாங்கடா, நீ என்ன எப்படி பயந்து போகிற சொல்லிட்டாங்க. இல்லைடா என் ஜேக்கி தான் சொல்லிட்டாங்க. அப்போ ஜேக்கி எதுக்கு பார்த்து பணமாக இருக்க சொல்கிறது என்ன சொல்லிட்டாங்க. என்ன எப்படி பேசிட்டு இருக்கா ஜிம்மி கேட்குறாங்க. அப்போ என்ன சொல்லிட்டாங்க. அப்படி இல்லைடா அது சொல்லிட்டாங்க. 4 months வரைக்கும் ஒரு அமைதியாக தான் இருந்தாலும் சொல்லிட்டாங்க. அப்புறம் சொல்லிட்டாங்க இப்போ தான் ஒரு 2 months தான் சொல்லிட்டாங்க. இப்போ கொஞ்சம் பார்க்குறாங்க. இப்போ 2 months தான் சொல்லிட்டாங்க. அது ஜிம்மி சொல்லிட்டாங்க. ஒன்றும் ஷை ஆகுறாங்க. இதுக்கு ஒன்றும் குறைச்சிடடா, நல்லா ஷை ஆகும் சரியா சொல்லிட்டு நம்ம வந்து சொல்கிறாங்க. அப்படி இல்லைடா அது ஜிம்மி சொல்லிட்டாங்க. இப்போ வந்து பார்க்குறாங்க. சார் சரி விடு ஓகேவா, அவரு போய் சொல்ல சரியா சொல்கிறாங்க. எப்படி சொல்ல சொல்கிறாங்க. இது எப்படி சொல்லவா? டேய் அவரு போய் சொல்ல சரியா, இந்த மாதிரி நம்மளுக்கு ஒரு பாப்பா வர போது, நம்ம அப்பா அம்மா அப்புறம் சொல்ல சரியா சொல்கிறாங்க. ஐயோ பயமாக இருக்கா, நான் ஜெயிக்க கிட்ட சரியா பேசுனதே தெரியுமா சொல்கிறாங்க. எனக்கு தெரியுமே, அவர் பார்த்தாலே பேசவே மாட்டேன் சொல்கிறாங்க. அதாண்டி எனக்கு பயமாக இருக்குது, நான் என்ன பேசுவேன், அவர் பக்கத்துலனாலே அமைதியாகிடுவேன் சொல்கிறாங்க. ஓ அதான் பாப்பா வந்துச்சா யோசிச்சு கேட்குறாங்க. ஜிம் பார்க்க டே ஜிம்மில் அடிக்கிறாங்க, என்ன டீஸ் பண்ணுறேன் ஜிம் கேட்குறாங்க. யோசிச்சு பார்க்கலையடா, நீ ரொம்ப இன்சென்ட் எனக்கு தெரியும் ஓகேவா, நீ இந்த சென்டென்ஸ் எனக்கு தான் தெரியும், ஆனால் அவருக்கு பக்கத்தில் எதுவும் சொல்ல சொல்கிறாங்க. அதே இப்போ நான் சொல்ல முடியாது, அப்படின்னா ஹஸ்பண்ட் இல்லை ஜிம் சொல்கிறாங்க. ஓ இது மட்டும் தெரியும் உனக்கு சொல்கிறாங்க. ஆமாம் ஜிம் சொல்கிறாங்க. முடிஞ்சுன்னு பார்க்குறேன். சரி சரி ஓகேவா, நீ போய்ட்டு சொல்லு ஓகேவா சொல்கிறாங்க. பயமாக இருக்கா, எதுவும் சொல்ல மாட்டார்ல சொல்கிறாங்க. அதே எப்படி சொல்லுவார், அவர் மாஃபியா தானே மெச்சூரிட்டி யோசிப்பார் ஓகேவா சொல்கிறாங்க. இல்லை இப்போதைக்கு பேபி வேணாம்னு சொன்னார்டா சொல்கிறாங்க. நீங்கள் பாரு அப்படி தான் சொல்லுவாங்க ஓகேவா. அவர் நினச்சிருப்பாரு சின்ன பையனாக இருக்க, மெச்சூரிட்டி இல்லாமல் இருக்குது, கொஞ்சம் இன்னசென்ட்டாக இருக்குது, அவனுக்கு ஒரு ஆசை இருக்குன்னு சொல்லியிருக்கல ஜாப் போகணும்னு சொல்லிட்டு. ஆமாம் அதெல்லாம் யோசிச்சிருப்பாரு ஓகேவா. நீ சொல்லு சரியா. அதான் ஓகே சொல்லுவார். இந்த 1 வீக்கில் நம்மளுக்கு இன்ட்ரெஸ்ட் முடிஞ்சிடும் ஓகேவா. அப்புறம் நீ சொல்லு ஓகே சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. இப்போ சொல்லிட்டு வாசல் இப்போ சொல்லிட்டு ஓகே 1 வீக் ஆஃப்டர் இன்ட்ரெஸ்ட் முடிச்சுக்கிறது வீட்டில் தான் இருக்கு பரா சொல்கிறாங்க. ஆக்சுவலி நான் ஜாப்லாம் அப்ளை பண்ணியிருக்கேன்டா சொல்கிறாங்க. இப்போ வந்து பார்க்குறேன் நான் தான் அப்ளை பண்ணியிருக்கேன். 2 பேர் ஒரே கம்பெனி அப்ளை பண்ணியிருக்கோம் ஓகேவா. எப்படி நம்மளுக்கு 3 days சொல்லிட்டு வாங்க சொல்கிறாங்க. ஒரு ஜாப் கிடச்சிச்சுன்னா சொல்கிறாங்க. நான் மட்டும் போயிடுவோம் சொல்கிறாங்க. இப்போ நானும் ஜிம் கேட்குறாங்க. நீ வீட்டில் இரு ஓகே பாப்பா பார்த்துக்கோ அப்படி சொல்கிறாங்க. நீ என்ன சொல்கிற கேட்குறாங்க. ஆமாண்டா சொல்கிறாங்க. எனக்கு ஜாப் போட ரொம்ப ஆசைடா ஜிம்டா ஜிம் சொல்கிறாங்க. யோசிச்சுட்டு பார்க்குறேன். எனக்கும் புரியுதுடா, ஆனால் சொல்கிறாங்க இல்லைடா எனக்கு போகணும் ஆசையாக இருக்குது, ஜாப் போகணும் ஆசையாக இருக்குது. சரி ஓகே பார்த்துக்கலாம், ஃபஸ்ட்டு ஜெக்கெட் சொல்ல சரியா சொல்கிறாங்க. நான் எப்படி சொல்ல போகிறேன்னு தெரியல, எனக்கு அவர் பக்கத்துல தானே அமைதியாகிடுவேன். ஜிம் பார்த்துருக்காங்க. இப்போ யோசிச்சு பார்க்குறாங்க. சொல்லிக்கலாம் வா சொல்கிறாங்க. சரி சொல்லிட்டு ஜிம் வெளியே வராங்க. இப்போ அவர் சீட்டில் உட்காரப்போ அவருக்கு மெதுவாக உட்காராங்க. யோசிச்சு பார்க்குறாங்க. பாட்டா இதெல்லாம் தெரியுமா உனக்கு சொல்கிறாங்க. பின்ன பாப்பா இருக்கல ஜிம் தான் உட்காந்துக்கிறாங்க. இன்னசென்ட்டாக முன்னாடி எல்லாமே தெரியுது சார் எப்படி சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. பாப்பா எனக்கு ஹாப்பியாக இருக்கு வந்தது ஓகேவா, ஆனால் என்ன அப்பட சொல்லணும், அப்பட சொல்ல பயமாக இருக்குது, எப்படி சொல்கிறேன்னு தெரியல எனக்கு. நான் அவர்கிட்ட அதிகமாக பேசவே மாட்டேன். அவர் பக்கத்தில் தான் நான் அமைதியாகிடுவேன். அவர் தான் கேட்பார் உனக்கு எதுவும் வேணும்னு சொல்லிட்டு. நான் எதுவும் வேணும்னு சொல்லிடுவேன்னா அவர் அப்படி விட்டுருவார். இது வரைக்கும் நானும் ஒரு அப்பாவும் ஒரு டின்னர் கூட போனது தெரியுமா, எங்கே வெளில போனதே இல்லை. அவர் வரைக்கும் எங்கே எனக்கு கூட்டிகிட்டு கூட போனது இல்லை. ஆனால் ஃப்ரீடம் கொடுத்துருக்காரு. அவன் பிடிச்ச மாதிரி ஜிம்னு சொல்லியிருக்காரு. எனக்கு அதுவே ஒரு பிடிக்கும். எல்லாம் வாங்கி கொடுத்தது இல்லை, அப்படிலாம் இல்லை ஓகேவா, கேரிங் அப்படிலாம் இல்லை. அவர் ரொம்ப பாசமாக இருக்கார், எனக்கு அது போதும். ஆனால் என்ன எப்படி சொல்ல போகிறேன்னு தெரியலையே. ஜிம் பார்த்துருக்காங்க, மியூசிக் பார்க்குறாங்க. போயிட்டு ஏதாவது சர்ப்ரைஸ் பண்ண சொல்லிட்டாங்க. சர்ப்ரைஸாக நான் பண்ண மாட்டேன், நான் வந்து எப்படி சொல்ல போகிறேன்னு எனக்கு தெரியல ஜிம் சொல்கிறாங்க. இப்போ மியூசிக் பார்க்குறேன். சரி சொல்லிக்கலாம் விட்டுறா சொல்கிறாங்க. சரி சொல்லிட்டு ஈவினிங் அமைச்சிடும். இப்போ போய் நான் ஒர்க் முடிச்சுட்டு வராங்க. அவங்க இன்டர்ன்ஷிப் தான் பண்ணிருக்காங்க ஓகேவா. ஜிம்முக்கு காலேஜ் முடிச்சு 3 days மேரேஜ் ஆயிருக்கும். அதுக்கப்புறம் இன்டர்ன்ஷிப் பண்ணணும்னு சொல்லிட்டு ஜிம் ஜெயிக்கிட்டு சொல்லியிருப்பாங்க. ஜெயிக்கும் சரி ஓகே சொல்லியிருப்பாங்க. அப்போ ஜிம் இன்டர்ன்ஷிப் வந்திருப்பாங்க. 6 month இன்டர்ன்ஷிப். இப்போ ஜிம்மில் என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. 1 week முடிஞ்சிடும். இப்போ ஜிம்மில் எஞ்சிடும். வீட்டுக்கு போகிறாங்க. ஈவினிங் நம்ம என்ஜாய் பார்க்குறாங்க. மாஃபியா கிங்கோட ஒய்ஃபு ஆனால் பஸ்ஸில் வந்துட்டு அவர் 6 பர்சன் அப்படி சொல்லிட்டு ஒன்று சொல்கிறாங்க. நான் மாஃபியா கிங்கோட ஒய்ஃப்னு சொல்லிட்டு யாருக்கு தெரியாதே சொல்கிறாங்க. இப்போ யோசிச்சு பார்க்குறாங்க. டே நீ ஒரு காரில் வரலாம்ல, உங்கள் மேன்ஷனில் எவ்வளோ கார் இருக்க சொல்கிறாங்க. இருக்குடா பரவாயில்ல ஓகே எனக்கு இப்படி வர பிடிச்சிருக்கா ஜிம்னு சொல்கிறாங்க. எது இப்படி வர பிடிச்சிருக்காங்க. சரி எனக்கு பிடிச்சிருக்கு சொல்கிறாங்க. சரி விட்டு சொல்கிறாங்க. அவருக்கு ஃப்ரீடம் கொடுத்துருக்கா சரியா சொல்கிறாங்க. ஃப்ரீடம் கொடுத்துருக்காரா இல்லை அப்படியே கண்டுக்காம விட்டுருக்காரா சொல்கிறாங்க. அப்படி இல்லை சரியா சொல்கிறாங்க. இல்லை ஒரு அவருக்கு என்ன சொல்கிறாங்க. அப்படிலாம் இல்லை ஜெக்கிக்கு நான் பிடிக்கும் சரியா சொல்கிறாங்க. தெரியும் சொல்கிறாங்க. இப்போ யோசிச்சு பார்க்குறாங்க. மேரேஜ்லேருந்து ஒரு மேரேஜ் ஆனதுக்கப்புறம் ஒரு ஃப்ளவர்ஸ் கூட எனக்கு கொடுக்கலையாமா பிடிச்சிருக்கான் சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜிம் பார்க்குறாங்க. அப்படிலாம் இல்லை எல்லாமே
தன்மையெல்லாம் வாழ்ந்து கொடுத்தது லவ்னு அர்த்தமா ஜிம் சொல்கிறாங்க. இப்போ வந்து பாருங்க சார் இங்கே பாருங்க லவ் கூடலாம் கம்பேர் பண்ணக்கூடாது சரியா சொல்கிறாங்க. இந்த லவ் கூடலாம் கம்பேர் பண்ணாதீங்க ஓகேவா. இது ஜஸ்ட் ஒரு ஆர்டினரி மேரேஜ் ரிலேஷன்ஷிப் தான் ஓகேவா சொல்கிறாங்க. அவரோட ஹஸ்பண்ட் அவரோட ஒய்ஃப் அவ்வளோதான். அந்த மற்றபடி இப்போ அந்த லவ்லி கப்பல்லாம் எதுவுமே இல்லை நீங்கள் சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க அவருக்கு மாதிரி ஃபேஸு மாறி போயிடுது. தெரிஞ்சு பார்க்குறாங்க இப்போ எதுக்கு ஃபேஸ் தொங்க போட்டா சொல்கிறாங்க. ஏன் அப்படி சொல்கிற ஜிம் கேட்குறாங்க. இல்லை உன் ஹஸ்பண்ட் அவர் ஒரு மாஃபியா கிங்கு சரியா. அவர் நினச்சி ஒரு கிளம்பி வாங்க தெரியலாம் சர்ப்ரைஸ் பண்ணலாம் கிஃப்ட் பண்ணலாம் உனக்கு எதுவுமே கொடுத்தது இல்லையா சொல்கிறாங்க. அதே சொல்கிறாங்க எப்படி நீங்கள் போனது யார் சொல்கிறாங்க. இல்லை வண்டி நாங்கள் ஷாப்பிங் போனோம் சொல்கிறாங்க. ஷாப்பிங்காக சொல்கிறாங்க. ஆமாம் வண்டி ஒரு ஜுவல்லரி ஷாப் போனோம் சொல்கிறாங்க. எதுக்கு சொல்கிறாங்க. ஏதோ அவங்களுடைய ஹேங்ஸ் மேரேஜ் சொல்லிட்டு கிஃப்ட் வாங்கி கூட்டிட்டு போனோம் சொல்கிறாங்க. கிஃப்ட் வாங்குவாங்க. ஆமாம் அவங்க ஹேங் ஒருத்தவங்களுக்கு ஜின்னு நம்பின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு மேரேஜ் ஆமா அப்போது கூட்டிட்டு போனாரு. கூட்டிட்டு போயிட்டு நான் ஜுவல்லரி ஷாப்பில் நல்ல கிஃப்ட் செலக்ஷன் பண்ணிச்சின்னு சொன்னாங்க. சொல்கிறாங்க சரி ஓகே உனக்கு நேரம் வாங்கி கொடுத்தாரா சொல்கிறாங்க. திரும்பி நல்லா செக் பண்ணுறாங்க. நீ உனக்கு எதுவும் வாங்குவாங்க தெரியல எதுவும் வாங்கி தரல இருக்குது நல்லா காஸ்ட்லியாக 2 ப்ரேஸ்லெட் வாங்க பார்த்தேன் நல்லா இருந்துச்சு செலக்ஷன் பண்ண டிசைன் பண்ண நல்லா இருந்துச்சு நான் சொன்னேன் இது நல்லா இருக்கு ஜங்குக்கு சொல்லிட்டு அவங்க சொன்னாங்க அவங்க நல்ல டேஸ்ட் இருக்கு ஜிம்னு சொன்னாங்க. அப்புறம் சொல்கிறாங்க அவ்வளோதான் ஜிம் சொல்கிறாங்க படம் மக்கு அப்படி சொல்லிட்டு சொல்கிறாங்க. மக்கா ஏன் ஜிம் கேட்குறாங்க. ஏண்டா அவரோட ஹஸ்பண்டு இவர் கூட்டிகிட்டு போயிருக்காரு அவங்க ஃப்ரெண்டுக்கு அவங்க பிரதர்ஸாகவே இருக்கட்டும் அவங்களுக்கு மேரேஜ் கிஃப்ட் வாங்க இருக்கட்டும் நீ ஒய்ஃப் தானே அவனை மேரேஜ் ஆகிட்டு ஃபஸ்ட் டைம் கூட்டிட்டு போயிருக்காரு இல்லை அப்போ தான் வாங்கி தரணும் தோல்வி இல்லையா சொல்கிறாங்க. தெரியலையே ஜிம் சொல்கிறாங்க. இன்னசென்ட் மக்கு எப்படி சொல்கிறாங்க. அவங்க சொல்கிறாங்க உன்னை வச்சு உண்மையே இல்லை வேஸ்ட்டு வேறு ஒருத்தவங்க ஃபைட் பண்ணுவாங்க திரும்ப எனக்கு வாங்கிட்டாங்க சொல்கிறாங்க. முடியாதுல அவங்க ஆசைப்பட்டு வாங்கி தரணும்டா எனக்கு இதெல்லாம் அந்த மாதிரி ஆசை அது எனக்கு அது மாதிரி வேணும்ல உண்மை சொல்லு உனக்கு எதுவும் வாங்கி தரணும் உனக்கு ஆசை இல்லையா கேட்குறாங்க. ஜிம் அப்படியே அமைதியாயிட்டாங்க. சொல்கிறா உனக்கு ஆசை இல்லை உனக்கு அவர் எதுவும் வாங்கி தரணும் உனக்கு சர்ப்ரைஸ் பண்ண உனக்கு ஆசை இல்லையா சொல்கிறாங்க. இருக்குதான் கேட்குற மாதத்தில் பார்ப்போம்ல சொல்கிறாங்க. ஆமாம் அதெல்லாம் பார்க்குறப்ப ஆசையாக தான் இருக்கும். ஹஸ்பண்ட் வந்துட்டு தான் வாங்கி தரணும்னு சொல்லிட்டு வராரு. 5 மேரேஜாக இருந்தாலும் எங்களுக்குள்ளேயே எல்லாம் லவ்லாம் இருக்கும்ல சொல்கிறாங்க. லவ்லாம் இருக்குல்ல உனக்கு லவ் இருக்கு அவர் மேலே சரியா சொல்கிறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. அவருக்கு அவங்க லவ் இல்லை சொல்கிறாங்க. அதெல்லாம் விட்டுட்டு சொல்கிறாங்க. சில பேருக்கு லவ் எக்ஸ்போஸ் பண்ண தெரியாதா சொல்கிறாங்க. எல்லாரும் போட்டுக்கிற தெரியுமா கேட்குறாங்க. அவர் மாஃபியா இல்லை சொல்கிறாங்க. ஆமாம் மாஃபியா சொல்லிட்டு திட்டுறாங்க. ஜிம் பார்க்க திட்டாதரா அவரை சொல்கிறாங்க. நீ சும்மாடா ஓகேவா எவ்வளோ பெரிய மாஃபியா அப்படி இல்லாத மணியா ஒரு கிஃப்ட் வாங்கி கொடுக்குறாங்க கிஃப்ட் கூட விடு அட்லீஸ்ட் ஒரு வெளில கூட்டிட்டு போகிறாங்களா இது வரைக்கும் டின்னர் கூட்டிட்டு போயிருக்காரா சொல்கிறாங்க. இல்லைடா கூட்டிட்டு போனதில்லை அவங்க ஹேங் மேட்ச் தான் கூட்டிட்டு போனாங்க. அன்றைக்கி தான் வந்துட்டு நாங்கள் எல்லாரும் அவங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் இன்ட்ரோ பண்ணி வச்சாரு அவருக்கு கிஃப்ட் கொடுத்தோம் அங்கேயே சாப்பிடுவாங்க சொல்கிறாங்க. ஆமாம் மேரேஜ் கூட சாப்பிட மாட்டாங்க பொருள் சொல்கிறாங்க. ஏதோ அவரோட தனியாக கொண்டு போய் சாப்பிட முடியுமா சொல்கிறாங்க. இருக்கட்டும் பரவாயில்ல எதிர்ப்பு என்ன இருக்குது ஜிம் சொல்கிறாங்க. இவங்க ஏன்டா அப்படி இருக்கும் அதை பற்றி முடிச்சுட்டு கோவம் வருது ஸ்டார்டிங்கில் இன்னசென்ட்டாக பிடிச்சிச்சு அதனால தான் ஃப்ரெண்டாக நான் அக்செப்ட் பண்ண சின்ன வயசுல சொல்கிறாங்க. அப்புறம் சொல்கிறாங்க இப்போ போக இப்போ பார்க்கும்போது கோவம் வர சொல்கிறாங்க. ஏன் எதுக்கு ஜிம் கேட்குறாங்க. ஏன்னா மக்கு இப்படியா இருப்பா சொல்கிறாங்க. மக்கள்னு சொல்லாதா ஜிம் சொல்கிறாங்க. சரி ஓகே சொல்ல விடு பாதி இப்படிலாம் இருக்கக்கூடாதுடா கொஞ்சம் விபரமா இருடா சொல்கிறாங்க. எப்படி ஜிம் கேட்குறாங்க. எம்ஜின் பார்க்குறாங்க பாடா உனக்கு ஒன்று வேணும் நீ தான் அடம் பிடிக்கணும் நீ தான் ஃபைட் பண்ணி வாங்கணும்னு சொல்கிறாங்க. அது சொல்கிறாங்க. இல்லை அது அவரே வாங்கி கொடுத்தாங்கன்னா அது பாசமாக வாங்கி கொடுத்தாலும் எடுத்துக்கலாம் ஃபோர்ஸ் பண்ணி ஒன்று வந்தால் நல்லா இருக்காது இல்லை சொல்கிறாங்க. இப்போ ஒன்று பார்க்குறாங்க இதெல்லாம் விவரமாக பேசு அப்படி சொல்கிறாங்க. அவருக்கும் வண்டி தோணட்டும் வாங்கி தரட்டும் எனக்கு அவர் ட்ரூ லவ் கேரே போதுண்டா சொல்கிறாங்க. ட்ரூ கேர்னு கூட சொல்ல ஓகேவா லவ்னு சொல்கிறாங்க. இல்லை அது அதுவும் லவ் தான் அதுவும் சொல்கிறாங்க. ஆமாம் லவ் உனக்கு லவ் பற்றி என்ன தெரியும் சொல்கிறாங்க. நான் இப்போ லவ் பண்ணதில்லை ஆனால் ஆஃப்டர் மேரேஜுக்கு அப்புறம் எனக்கு ஜங்கா பிடிக்கும் ஹஸ்பண்டில் அதுவும் சொல்கிறாங்க. இப்போ யோசிச்சு பார்க்குறாங்க. ஆமாம் ஹஸ்பண்ட் தான் சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. உனக்கே இவ்வளோ கோவம் ஜங்கா மேலே ஜிம் கேட்குறாங்க. இல்லை அவனுக்கு மேரேஜ் ஆகிட்டு ரிலீஸாக இருக்குது இது வரைக்கும் பூசான் போயிருக்கியா சொல்கிறாங்க. இல்லை சொல்கிறாங்க. ஏன் சொல்கிறாங்க. அவருக்கு டைமில் போல தான் கூட்டிகிட்டு போகல சொல்கிறாங்க. உன்னோட அப்பா அம்மா வந்திருக்காங்களா வரல சொல்கிறாங்க. அவங்க என்னக்கா உனக்கு லக்ஸரியான ஒரு லைஃப் கொடுக்கணும்னு நினச்சிட்டு ஒரு ஃபோர்ஸ்ஃபுல் மேரேஜ் பண்ணி வச்சாங்க. இவர் என்னக்கா ஒரு மேரேஜ் பண்ணிட்டு வந்தாரு தவிர அதுக்கப்புறம் ஒரு ஃப்ரீடம் விட்டு போயிடல அப்படியே விட்டுருக்காரு ஒன்று எங்கேயும் கூட்டிகிட்டு போகிறல எதுவுமே வாங்கி தரா சொல்கிறாங்க. அப்படி இல்லை இன்ட்ரெஸ்ட் பண்ணுறதா சொல்கிறாங்க. சரி சொல்கிறாங்க. அதான் நான் பிஸியாக பண்ணுறேன் அப்படி விட்டுட்டாங்க இன்ட்ரெஸ்ட் முடிச்சவங்க கூட்டிகிட்டு போவாங்க ஜிம் சொல்கிறாங்க. எப்படி பார்க்குங்க ஆமாம் கூட்டிகிட்டு போயிட்டு மறுபடியும் பார்ப்பார் போட அந்த பக்கம் அவ்வளோ சொல்லிட்டு எப்படி சொல்கிறாங்க. ஏன் கோச்சிக்கிற ஜிம் சொல்கிறாங்க. எப்படி பார்க்குறாங்க. டே இங்கே பாரு ஜிம் செல்லம் சொல்கிறாங்க. ஜிம் சொல்கிறாங்க. இங்கே பாடா அவங்கள கண்டுக்கவே மாட்டாடா அப்படி சொல்கிறாங்க. அப்படி இல்லைடா சொல்கிறாங்க. இங்கே பாரு உங்க ஒன்றுமே தெரியல அவங்க வச்சுட்டு என்ன பண்ணுறது போ அப்படி சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. சரி விட்டு போக சரியாயிட்ட போகுது ஜிம் சொல்கிறாங்க. அம்மா சொன்னாங்க அரேஞ்ச் மேரேஜ்னாக்கா எல்லாம் பொறுமையாக தான் எல்லாம் நடக்குமாம்மா அப்படி சொல்கிறாங்க. ஆனால் குழந்தை மட்டும் உடனே வந்துடுமா சொல்கிறாங்க. சரி அப்படி சொல்லாத ஜிம் சொல்கிறாங்க. சொல்லி பார்க்குறாங்க. அதே எப்படா மற்றது லவ்லாம் வந்து சொல்ல மாட்டாங்களாம்மா எங்கள் கூட்டிகிட்டு போக மாட்டாங்க எதுவும் வாங்கி தர மாட்டாங்க குழந்தை மட்டும் எப்படி வருவோம் சொல்கிறாங்க. அது சொல்கிறாங்க. வண்டியை ட்ரிங்க் பண்ணிட்டு வந்தாரா சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க போகுது இரு ட்ரிங்க் பண்ணிட்டு வந்தார் அப்போ அவர் எனக்கு பக்கத்தில் வந்து கிஸ் பண்ண வந்தாரா சொல்கிறாங்க. சரி சார் நான் சொன்னேன் ட்ரிங்க் பண்ணிட்டு கிஸ் பண்ணாதீங்க ஒரு மாதிரி இருக்குது நீங்கள் நார்மலாக இருக்கும்போது பண்ணால் ஓகே இந்த மாதிரி வேண்டாமே நான் சொன்னேன் சொல்கிறாங்க. உண்மையாக இப்படி சொன்னேன் சொன்னேன் சொல்கிறாங்க. பரவாயில்ல இந்த அளவுக்கு தெரியும் பேசியிருக்கா சொல்கிறாங்க. ஆமாம் சொன்னா சொல்கிறாங்க. சரி அதுக்கப்புறம் அவரும் சரி ஓகே சரி படுத்துட்டாரு. அப்புறம் அடுத்த நாள் சொல்கிறாங்க. அடுத்த நாள் ட்ரிங்க் பண்ணலாம் சொல்கிறாங்க. அப்புறம் சொல்கிறாங்க ஆனால் ஹக் பண்ணாரு சொல்கிறாங்க. அப்புறம் சொல்கிறாங்க ஜிம் பார்க்குறாங்க. அப்புறம் என்ன
அப்புறம் ஒரு ஹக் பண்ணாரா சொல்கிறாங்க. சரி யோனிச்சு கேட்குறாங்க. அப்போ ஜிம்னோட ஃபேஸ் அவ்வளோ க்யூட்டாக ப்ளஷ் ஆகுது. அது யோனிச்சு ரொம்ப பிடிச்சிருக்கு. ரொம்ப இன்னசென்ட்னால அழகாக சொல்கிறாங்க. அப்படி நம்ம மிரர் நினச்சிக்க வந்து ஹக் பண்ணிட்டாரு சொல்கிறாங்க. அப்புறம் ஹக் பண்ணிட்டு நீ கொஞ்சம் லைட்டாக சாச்சு கிஸ் பண்ணாரு சொல்கிறாங்க. அப்புறம் சொல்கிறாங்க ஜிம் பார்க்குறேன் எனக்கு என்ன பண்ணவும் தெரியல, நான் டக்குன்னு ஐஸை க்ளோஸ் பண்ணிட்டேன் சொல்கிறாங்க. அப்புறம் சொல்கிறாங்க. அப்புறமா அவர் ரிட்டர்ன் பண்ணுறாரா சரி சொல்கிறேன் நான் ரிட்டர்ன் பண்ணேன். அவர் ஸ்பெக்ஸ் போட்டுக்கானே சொல்கிறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. இப்போ ஸ்பெக்ஸ் ரிமூவ் பண்ணாரு போகிறதுல கிஸ் பண்ணாரு சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. பார்க்குறாங்க. அப்புறம் சொல்கிறாங்க. அப்புறம் ஐஸுங்க ஜிம் சொல்கிறாங்க. சொல்கிறாங்க. அப்புறம் சிரிப்பு தான் வருது ஜிம் சொல்கிறது கேட்க. அவர் சொல்கிறாரு. அப்புறம் ஐஸு சீக்ஸு அப்புறம் கிஸ் பண்ணிட்டு ஏற்றுக்கிட்ட விட்டாரா சொல்கிறாங்க. சரி சொல்கிறாங்க. அப்புறம் கிஸ் பண்ணாரு. எனக்கு அது பிடிச்சிருந்துச்சி சொல்கிறாங்க. பிடிச்சிருந்துச்சி ஜிம் சொல்கிறாங்க. அப்புறம் சொல்கிறாங்க. அப்புறம் நான் டேட்டா ஹெல்ப் பண்ணிட்டேன் சொல்கிறாங்க. அப்புறம் சொல்கிறாங்க. அவர் கேட்டார் இன்னைக்கு ஓகே உனக்குன்னு கேட்டார் சொல்கிறாங்க. நீங்கள் சொல்கிறாங்க. நானும் இன்னைக்கு ஓகே தான் நீங்கள் ட்ரிங்க் பண்ணலன்னு கேட்டேன். அவர் ட்ரிங்க் பண்ணலன்னு சொன்னார். அப்படின்னா எடுத்துக்கோங்க நான் சொன்னேன் சொல்கிறாங்க. சரி ரொம்ப ஓப்பனாக கேட்கவா சொல்கிறாங்க. கேளு ஜிம் சொல்கிறாங்க. உனக்கு நிறைய விஷயம் நான் தான் சொல்லிக் கொடுத்துருக்கேன். ஆமாம் சொல்கிறாங்க. ஆனால் உங்களுக்கு எதுக்கு சொல்லிக் கொடுத்துருக்கேன் எப்படி தெரியும் கேட்குறாங்கக்கா. ஜிம் பண்ணும்போது போடா ஜிம் சொல்கிறாங்க. நீ சொல்ல சொல்கிறாங்க. என்ன சொல்லிட்டு சொல்ல சொல்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சுக்கணும் ஆசை இன்னசென்ட்டாக இருக்காங்களே அவங்க எப்படி என்ன தெரிஞ்சுக்கணும் சொல்ல சொல்கிறேன். ஜிம் பார்க்குறாங்க. அப்புறம் ஆமாம் தெரியாது. அவர் தான் சொன்னார் சொல்கிறாங்க. என்ன சொன்னார் சொல்கிறாங்க. அப்போ இல்லை அவர் சொல்லிக் கொடுக்கல. அப்புறம் அப்படி இந்த சொல்லிட்டாங்க. இப்போ வந்து பார்க்குறாங்க. ஓ அப்படி சொல்கிறாங்க. இது கூட இது கேட்காது கேட்க ஒரு மாதிரி இருக்குது ஜிம் சொல்கிறாங்க. நினச்சி பார்க்க சார் கேட்கலாம் சொல்கிறாங்க. இப்போ ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஜிம் நான் செகண்ட் நினச்சி பார்க்குறாங்கக்கா. ஜம்மு கப் சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க சொல்கிறாங்க. என்ன பண்ணுறீங்க ஜிம் கேட்டிருப்பாங்க. இப்போ அந்த டைம் ஜிக்கி கிட்ட பார்த்தா தெரியல சொல்கிறாங்க. இல்லை அதே சொல்கிறாங்க. லைஃப்பை ஸ்டார்ட் பண்ண போகிறேன் ஓகேவா சொல்கிறாங்க. அதே சொல்கிறாங்க. லைஃப்பை ஸ்டார்ட் பண்ண ஓகேவா எனக்கு ஃபீல் ஆகுது ஓகேவா சொல்கிறாங்க. சொல்கிறாங்க. எனக்கு லைஃப்பை ஸ்டார்ட் பண்ண போல ஃபீல் ஆகுது ஓகேவா ஸ்டார்ட் பண்ணிட்டா ஜிக்கி கேட்குறாங்க. பயமாக இருக்குது ஜிம் சொல்கிறாங்க. பயப்பில் ஓகேவா ட்ரஸ்ட் மீ ஜெக்கி சொல்லியிருப்பாங்க. ஜிம் பார்க்குறவங்க சரி சொல்லியிருப்பாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க. நான் என்ன பண்ணலாம் அமைதியாக இருக்கணும் ஓகேவா சொல்கிறாங்க. ஜிம்மு சரி சொல்லியிருப்பாரு. அதுக்கப்புறம் ஜெக்கி எனக்கு ரொம்ப சாஃப்டாக ஜென்டலாக தான் இருப்பாரு. ரொம்ப ரஃப் அண்ட் டஃபாக இருக்காரு. ரொம்ப சாஃப்டாக போனாரு. ஜிம்முக்கு அது பேர் ரசம் பெயினாக தெரிஞ்சிருக்காது. ஜிம்முக்கு அது பிடிச்சிருக்கும். ஆட்டோமேட்டிக்காக ஒரு ப்ரெஷர் ஆனதுக்கப்புறம் தான் அவர் கூட தான் இருந்திருப்பாரு. ஜிம்மு ஜெக்கி எனக்கு ரொம்ப க்ளோஸாக டைட்டாக ஹக் பண்ணலாம் பண்ணியிருப்பாரு. அப்புறம் ஜெக்கி ஹாப்பியாக இருப்பாங்க. அதுக்கப்புறம் ஜெக்கி எப்படி ஜிம்முக்கு இருந்திருப்பாங்க. ஒன் டே கூட அவர் பார்க்குறப்ப சும்மாவே இருக்க மாட்டார். பார்த்தாலே கிஸ் பண்ண ஆரம்பிச்சிருவாரு. இப்போ நம்ம ஜிம் நினச்சி பார்க்குறாங்க. அதுக்கப்புறம் சும்மாவே இருக்கிறது தெரியுமா எப்போ பார்த்தாலும் கிஸ் பண்ணிட்டே இருப்பார் ஜிம் சொல்லி நினைக்கிறாங்க. அது எனக்கு ஒரு மாதிரி இருக்கும். ஜிம்மோட க்யூட்டாக அவங்க ஸ்மைல் பண்ணுறாங்க. யோமிச்சு பார்க்குறேன். பாவம் என்ன சொல்லிட்டாங்க. அழகாக கூட்டிகிட்டு போயிட்டு எல்லாம் வாங்கி தரலாம் ஒரு டேட்டுக்கு கூட்டிக்கலாம் கன்ஃபியூஸ் பண்ணலாம் சொல்லிட்டு அப்படிலாம் என்ன சொல்லிட்டு அவங்க அவனுக்கும் ஆசையாக இருக்குல்ல அவனு ஹியூமன் தானே இந்த மாஃபியா வந்துக்கிட்டு ஒன்றுமே தெரியாமல் இருக்காம பாரு சொல்லிட்டு என் ஜிம்மின் மக்கள் கிடையாது அந்த ஆள் தான் மக்கள் சொல்லிட்டு நம்ம ஜிம் யோமிச்சு நினச்சிட்டு இருக்காங்க. அந்த பக்கம் ஜிம் யோமிச்சு வந்துருக்காங்க. ஜிம் பார்க்குறாங்க. என் ஸ்டாஃப் வந்துட்டு போயிட்டு விட்டா சொல்லிட்டாங்க பார்த்து போ சொல்லி ஜிம் பார்க்குறாங்க. சரிடா சொல்லிட்டு பாரு ப்ரெக்னெண்ட்டாக இருக்க ஃபுட்டெல்லாம் நல்லா தண்ணி குடி ஃப்ரூட்ஸும் சாப்பிட சொல்லி சொல்லிட்டாங்க. சரி சொல்லிட்டாங்க. ஜிம் இறங்கிக்கிறாங்க. அப்படி எனக்கு இப்போ தான் ஞாபகம் பாப்பா இருக்கல பாப்பா எனக்கு விட எப்படி சொல்லி தெரியும் அப்பா கிட்ட. ஆனால் எனக்கு நம்ம சொல்லி நான் ஆகணும்னு சொல்கிறேன் சரியா நான் பத்திரம் பார்த்துக்கிறேன். அம்மா பயப்படாத ஜிம் சொல்கிறேன். அம்மா இப்போ கூட ரொம்ப பயப்படுவேன். இப்போ அந்த அளவுக்கு பயப்படல சரியா எனக்கு அம்மாவுக்கு பிடிச்சி வச்சுட்டு வந்துருச்சு அப்படி ஜிம் சொல்கிறாங்க. ஜிம் நடக்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த பஸ் ஸ்டாப்லேருந்து பார்த்தாக்க அவங்க எல்லாமே ஃபுல்லாக இப்போ எனக்கு ஒரு ப்ரீஷியஸான வில்லா ஹவுஸ் தான். ரொம்ப சேஃபாக செக்யூரிட்டி கார்டு அதிகமாக இருக்கும். ஜிம் அப்படியே மெதுவாக போயிட்டு இருக்காங்க. அப்படியே ஸ்டமக் கழிச்சு மெதுவாக நடக்கிறாங்க. க்யூட்டாக அப்படி மெதுவாக நடந்துட்டு இருக்காங்க. ஒரு பெரிய ஒரு மேன்ஷன் இருக்குது. இப்போ அங்கே ஒரு கேட் வந்து ஓப்பன் ஆகுது. ஜிம் வரும்போது வாங்க ஜிமின் தம்பி சொல்கிறாங்க. சரிங்க நான் ஜிம் மெதுவாக போயிட்டு இருக்காங்க. இப்போ ஒரு மேடாடி பார்க்குறாங்க. ஏப்பா ஜிமின் உனக்கு ஜூஸ் வேணா போடவா சொல்கிறாங்க. இல்லாண்டி எனக்கு வேணா சொல்கிறாங்க. வேண்டவா வேணா சொல்கிறாங்க. எது குடிச்சாலும் வாமிட்டு வருது வேணா சொல்லி ஜிம் மேலே போய் மேலே போயிட்டு ட்ரெஸ்ஸும் சேஞ்ச் பண்ணிட்டு உட்காந்துருக்காங்க. எப்படி சொல்லப்போம் அப்பா கிட்ட ஜிம் சொல்கிறாங்க. உங்களுக்கு உண்மை சொல்லவா இந்த மேன்ஷன் போகிறது எனக்கு எதுவுமே பிடிக்காம தெரியுமா அந்த ரூம் எனக்கு பிடிக்கவே இல்லை. எனக்கு ஃபுல் பிளாக் தான் எல்லாமே வெயிட்லேருந்து எல்லாமே பிளாக்காக இருந்துச்சு. பார்க்க எதுவும் வந்து ஒரு நெகட்டிவ் வைப் மாதிரி இருந்துச்சு தெரியுமா எனக்கு பிடிக்கவே இல்லை. ஆனால் நான் சொல்லவே இல்லை உங்கள் அக்காட்ட சொல்லவே இல்லை எனக்கு பிடிக்கலன்னு சொல்லிட்டு ஏன்னா அவருக்கு பிடிச்சது எல்லாமே அப்படியே இருக்கட்டும். நான் அந்த வீட்டுக்கு வந்தது வரேம்மா டக்குனு சேஞ்ச் பண்ணக்கூடாதுல அது மட்டும் இல்லாமல் அவருக்கு பிடிச்சதுக்கு எனக்கு பிடிக்கும். நான் வந்து அக்செப்ட் பண்ணிட்டேன் தெரியுமா. எனக்கு ரூம் ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்கும் ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்கறதுக்கு. ஆனால் இங்கே பார்த்தா எல்லாமே பிளாக்காக இருக்குது. இப்போ எனக்கு எல்லாமே பழகி போயிடுச்சு. எனக்கும் அக்காவுக்கு பிடிக்கும் அதனால் சரியா நீ அப்படிதான். அப்பா ரொம்ப நல்ல ஒரு ஜென்டில்மேன் தெரியுமா நல்லவர் தான் அவர். எப்படின்னா அவருக்கு ரொமான்டிக்காக இருக்கா அதாவது இல்லை இந்த லவ் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ண தெரியாமல் இருக்கலாம் நம்ம கிஃப்ட் வாங்கி கொடுக்காம இருக்கலாம். அதுக்காக உன் அப்பாவுக்கு ரொம்ப கேரில் பாசம் நமக்கு நினச்சா சரியா ரொம்ப நல்லவர் தான் ஜிமின் சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜிமின் அப்படின்னு நினச்சிட்டு உட்காந்துருக்காங்க. நான் அப்பாட்ட சொல்ல போகிறேன் அவர் எப்படி டாக்டர் போகிறேன் தெரியலையே ஜிம் பார்த்துருக்காங்க. இப்போ நம்ம ஜிம்முக்கு ஒரு கால் ஜிம் பார்க்குறாங்க. பாருங்க அப்பாவுக்கு ஆயுஸ் 100 கால் பண்ணிட்டாரு. ஜிம்மின் வந்துட்டு ஹலோ சொல்கிறாங்க. இந்த பக்கம் ஜெக்கி பார்க்குறாங்க. ஜிம்மின்னு சொல்கிறாங்க. சொல்லுங்கள் சங்குக்கு சொல்கிறாங்க. எனக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் மிஷன் இருக்க சொல்கிறாங்க. இம்பார்ட்டன்ட் மிஷன் ஆமாம் எனக்கு இம்பார்ட்டன்ட் மிஷன் இருக்குது. எனக்கு 2 மாதம் ஜிம்மின் ஜெக்கி மிஷனுக்கு போயிருக்க மாட்டாங்க. இப்போ ஜிம் பார்க்குங்க அதே சொல்கிறாங்க. எனக்கு ஒர்க் இருக்குது நான் போய் ஆகணும் ஃபாரின் சொல்கிறாங்க. ஃபாரின் அவங்க போனால் கால் டெக்ஸ்ட் பண்ண முடியாது அது கொஞ்சம் ரிஸ்க்கு. நான் வர வரைக்கும் சேஃபாக இருந்துக்கிறியா கேட்குறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. எவ்வளோ டேஸ்மா ஆகும் ஜிம் கேட்குறாங்க. வந்துடும் ஓகேவா சீக்கிரமே எவ்வளோ டேஸ் ஒர்க் முடியுதோ சீக்கிரம் வந்துடுறேன் சரியா சொல்கிறாங்க. அதே சொல்கிறாங்க எனக்கு இன்டர்ன்ஷிப் முடிய போக சொல்கிறாங்க முடிய பார்த்துக்கலாம் ஓகேவா சொல்லிட்டு ஜிம் பார்க்குறாங்க.
சரிங்க சொல்கிறாங்க. சேஃபாக ஓகேவா டைமுக்கு சாப்பிட்டு நல்லா தண்ணி குடிக்கணும், நல்லா சேஃபாக இருக்கணும் ஓகேவா சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறீங்க சொல்கிறாங்க. நல்லா சாப்பிட்டு நல்லா தூங்கி ரெஸ்ட் எடுக்க ஓகேவா சொல்கிறாங்க. ஜிம்மி சரி சொல்கிறாங்க. சரி ஓகே போட்டு விட்டா சொல்கிறாங்க. என்னங்க சொல்கிறாங்க. சொல்கிறாங்க சேஃபாக இருங்க ஜிம் சொல்கிறாங்க. ஓகே நான் சேஃபாக இருக்கேன், நீ சேஃபாக ஓகேவா சொல்கிறாங்க. ஜிம்மி சரிங்க சொல்கிறாங்க. ஜிக்கு ஃபோன் கட் பண்ணிட்டு பார்க்குறாங்க. உண்மையாகவே ரொம்ப ரொம்ப நல்ல பையன் தெரியுமா, என் ஒய்ஃப்னு தாண்டி பியூர் இன்னசென்ட்டு. இது வரைக்கும் எனக்கு அதை வாங்கிட்டாங்க அதை வாங்கிட்டாங்க கேட்டதில்லை, எதுக்கும் கோச்சிக்கிறதில்லை, சண்டை போட்டதில்லை, எதுவுமே தெரியாது. அவன் பாட்டுக்கு அவன் உண்டு அவன் வேலை உண்டுன்னு சொல்லிட்டு அழகாக இருப்பான். என்ன பண்ணணும் அழகாக இது பண்ணுவான். நான் நினச்சி பார்த்து விடுவோம் மோர். எங்கள் அப்பா சொன்னார், நான் உனக்காக செலக்ஷன் பண்ணியிருக்க பையன் தப்பான பையன் இல்லை, ரொம்ப நல்ல பையன். நீ நினைக்க இன்னும் ஜேகேக்கு ஸ்டார்டிங்கில் மேரேஜ் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்காது. அவங்க அப்பாவோட மேனேஜர் நம்ம ஜிம்மியோட அப்பா தானே ஜேகேயோட அப்பா மேனேஜர் ஓகேவா. அவர் ரொம்ப நல்ல ஒரு ட்ரெஸ்ஃபுல் பர்சன். அவங்க பையன் நான் பார்த்தேன், ரொம்ப இன்னசென்ட்டாக பியூராக இருக்கான். வண்டி அவங்க வீட்டுக்கு போனேன், அவன் பேச ரொம்ப அவ்வளோ அழகாக இருக்கு. நீ அவன் மேரேஜ் பண்ணிட்டு ஆப்பர் எப்படி சொல்லியிருப்பாங்க. அப்போ ஜெகே சொல்லிப்பாங்க நிறைய பேர் பிஃபோர் மேட்ச் பார்க்க இன்னும் சண்டை இருப்பாங்க, ஆனால் ஆஃப்டர் மேட்ச் அப்படி இருக்க மாட்டாங்க. எனக்கு வேணாம் சொல்லிப்பாங்க, எனக்கு வந்து அப்படி ஒரு பர்சன் வேணாம் சொல்லிப்பாங்க. மெச்சூரிட்டி பர்சனை கூட நான் வந்து ஹேண்டில் பண்ணுவேன். ஆனால் இந்த மாதிரி எனக்கு இன்வெஸ்டிட்டி பர்சன் இன்னசென்ட்லாம் வேணாம் சொல்லிப்பாங்க. அப்போ ஜெகே அப்பா சொல்லிப்பாங்க, இப்போ தான் சொல்லுவேன், நீ இருக்க உனக்கு வந்து இப்படி கோவம் வரும், நீ உனக்கு எதுவும் ஒரு பர்சன் ஆனால் கண்டிப்பாக லைஃப் வந்து ஹேண்டில் பண்ண முடியாது. ஆனால் நீ ஜிம்மில் மேட்ச் பண்ணிட்டு கண்டிப்பாக லைஃப் ஹாப்பியாக இருக்கணும் சொல்லிட்டு ஜேகே அப்போ ஃபோர்ஸ் பண்ணிப்பார். ஜேகே ஒரு ஆப்ஷனாக மேட்ச் பண்ணிப்பாங்க. அப்புறம் மேஜிக்காக பண்ணால் ஜிம்மி ரியலாகவே ரொம்ப என்ன சொல்கிறது அப்போ தான் தெரிய வந்திருக்கும். ஜிம்மி இப்போ எதுவுமே தெரிஞ்சுக்காது, இருக்கும் அவ்வளோ பயந்து போயிருப்பாரு. அப்புறம் ஜேகே நினைச்சிருப்பாங்க, சரி ஓகே ஸ்டார்டிங்கில் வெயிட் பண்ண போக தெரிய வரும்னு சொல்லிட்டு ஜேகே என்ன தான் ஜிம்மி கேட்டாங்க. அவர் நினைச்சிருப்பாரு, அவனே கேட்பான் அவனா கேட்பான் அப்படிலாம் இருக்கணும்னு ஆசைப்படுவேன். எனக்கு ஜிம்மி காசு தானே, அது ஜஸ்ட் ஜேகேட அப்பாவோட மேனேஜர் தானே ஜிம்மி அப்பா. அதெல்லாம் நினச்சிப்பாக்கா இந்த லைஃப் ஒன்று பிடிச்சிருக்கு போல, எனக்கு அந்த லக்ஷரி லைஃப் ஆசைப்பட்டு தான் திருப்பி அவன் மேட்ச் பேசியிருப்பேன். எனக்கு நம்ம 30 years ஆகுது, 20 years தான் ஆகுது. செகண்ட் இப்போ காலேஜ் முடிச்சிருக்கான், நெக்ஸ்ட் அவனுக்கு ட்ரீம் இல்லையா, அவனுக்கு ஓன் ஃபீல்டு அடிக்கணும் ஆசை கிடையாது. இப்படி இருக்கான் சொல்லிட்டு ஏன்னா ஜேகே பொறுத்த வரைக்கும் பிரேவாக இருக்கணும், செகண்ட் ஓன் ஃபீல்டு அடிக்கணும் ஆசைப்படணும், மற்றவங்க டிபெண்ட் பண்ணி இருக்கக்கூடாது. இதுதான் ஜேகேயோட கேரக்டர். ஜேகேக்கு இந்த மாதிரி இருந்தாலும் பிடிக்கும். ஜேகே வந்து அப்படி எதிர்பார்த்துருப்பாங்க. அவர் ஜேகே கேட்டுப்பாங்க என்ன வேணும் என்கிட்ட கேட்கும்போது ஜிம்மி ஒரு தான் கேட்டுருப்பாங்க. எனக்கு இன்டர்ன்ஷிப் கொடுத்துருக்காங்க, எனக்கு பண்ண விட்டுங்களா, இன்டர்ன்ஷிப் போகணும் ஜிம்மி சொல்லியிருப்பாங்க. எதுக்குன்னு கேட்கும்போது இன்டர்ன்ஷிப்பில் போகணும், எனக்கு ஒர்க் போகணும் ஆசை சொல்கிறாங்க. அப்படியே மேரேஜ் பண்ணுறாங்க ஜேகே கேட்டிருப்பாங்க. அப்போ ஜிம்மி தான் எனக்கு மேரேஜ் பண்ணணும்னு ஆசைலாம் இல்லை, அப்பா தான் சொன்னாங்க நீங்கள் ரொம்ப நல்ல பர்சன், உங்கள் மேட்ச் பண்ண லைஃப் செட்டில் இருக்குன்னு சொல்லிட்டு. எனக்கு அதெல்லாம் விருப்பம் இல்லை, எனக்கு வந்துட்டு நான் லோன் போட்டு நிற்கணும் ரொம்ப ஆசை. அப்போ எனக்கு ஃப்ரீடம் கொடுக்கவே இல்லை, அட்லீஸ்ட் நீங்களாம் கொடுப்பீங்களா ஜிம்மி கேட்டிருப்பாங்க. அப்போ அவர் கேட்கும்போது போகிறவங்க சொல்லாத இருக்கும். ஜேகே பார்த்துருப்பாங்க, அவர் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் நினச்சிருப்பாரு. அவன் வந்து இந்த லைஃப் வந்து லக்ஷரி லைஃப் தான் ஆசைப்பட்டுருப்பாரு நினச்சிருப்பாரு. ஆனால் பார்த்தா நம்ம ஜிம்மி ஆப்போசிட் இருப்பாரு. சொல்லிட்டாங்க எனக்கு ஜாப் போன ஆசையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஜேகே வந்துட்டு சரின்னு சொல்லிட்டு ஓகே சொல்லியிருப்பாங்க, எனக்கு வந்து இன்டர்ன்ஷிப் போக சொல்லியிருப்பாங்க. ஜிம்மி ரொம்ப ஹாப்பியாக தேங்க்யூங்க சொல்லியிருப்பாங்க. அப்போ எனக்கு எதுவும் நடந்தது வெட்டிங் நைட் அன்றைக்கி அப்படியே அமைதியாக படுத்துட்டு ஒரு ஓரமாக டிஸ்டன்ஸ் மெயின்டைன்ஸ் பண்ணி ஒரு பிள்ளை பண்ணிட்டு ஓரமாக வெட்டிட்டு காரில் தூங்கிட்டு இருக்காரு ஒரு குழந்தை மாதிரி. ஜேகே வந்து ரொம்ப டிஃப்ரெண்டாக இருக்கும் பார்க்கறதுக்கு. ஜேகே ஒரு பக்கம் தூங்கிருப்பாங்க, ஜிம்மி ஒரு பக்கம் அப்படியே தூங்கிருப்பாங்க. அப்படி டேஸ் போயிட்டு இருக்கும். ஜிம்மி எனக்கு அவர் டேட்டு போயிருப்பாரு. ஜேகே கேட்டிருப்பாங்க காருக்கு என்ன எடுத்து போய் சொல்கிறாங்க, இதில் வேண்டாம் பஸ் வருதுல இருந்து போயிடுறேன் சொல்கிறாங்க. ஜேகே பார்த்து சரி பஸ் வரும் போயிடுறேன் ஜிம்மி சொல்லியிருப்பாங்க. அது அவருக்கு இன்னும் பிடிச்சிருக்கும். ஒவ்வொரு செகண்ட்லையும் ஜேகே இம்ப்ரெஸ் பண்ணிட்டே இருப்பாங்க எல்லா இடத்துலையுமே. ஜேகே எங்கேயும் கூட்டிட்டு போயிருக்க மாட்டாங்க, ஆனால் ஜிம்மி ஒன் டைம் கேட்டுக்க மாட்டாங்க கூட்டிருப்பாங்கன்னு சொல்லிட்டு. வீட்டில் நேரம் வீட்டில் தான் இருப்பார், ரெஸ்ட் எடுப்பாரு. நம்ம ஜிம்மி எதுவும் சொல்லியிருக்க மாட்டாங்க, ஆனால் வீட்டுக்கு ஒர்க் செஞ்சு ஒர்க்லாம் பண்ணிட்டு இருப்பாரு, கார்டன் போய் ஒர்க் பண்ணுறது அப்படியே அமைதியாக இருப்பார், எதுவும் கேட்க மாட்டாரு. ஜேகே பிடிச்சிருக்கும் சரி ஓகே எவ்வளோ அப்படி இருப்பாங்க சொல்லி சும்மா அட்லீஸ்ட் பண்ணி பார்த்துருப்பாரு. ஓகே ஒன் டே கற்று போகிறான் டென்ஷன் ஆகும், ஏன்னா அவனும் ஹியூமன் அவனுக்கு ஆசைலாம் இருக்கும்ல கற்றுவான் நம்மக்கிட்ட. ஜேகே நினைச்சிருப்பாங்க, ஆனால் ஜிம்மி ஒன் டே கூட அப்பெல்லாம் கேட்சிக்க மாட்டாரு. அவரை பொறுத்த வரைக்கும் ஒன் டே மைண்டாண்டி கேட்டிருப்பாங்க, ஏன்ப்பா உனக்கு வீட்டில் இருக்க வெறும் போர் அடிக்குதா, ஏன்னா உன் ஹஸ்பண்ட் மேட்ச் எதுவும் வெளியே கூட்டிட்டு போகலையே சொல்லி கேட்டிருப்பாங்க. அப்போ நம்ம ஜிம்மி சொல்லியிருப்பாங்க, அவங்க ஒர்க்கில் பிஸியாக இருக்காங்க நல்லா கூட்டிட்டு போகல, நம்ம பொறுமையாக போயிட்டா போச்சு, இனிமேல் எங்கே போகிறேன் அவர் கூட எனக்கு லைஃப் லாங்கு அவருக்கு எப்போ டைம் கொடுத்து கூட்டிகிட்டு போகட்டும், எனக்கு எங்கள் நடந்து அப்புறம் அழிஞ்சிருப்பாருச்சு, அவங்களுக்கு என்ன பிடிக்கணும் சொல்கிறாங்க. அவங்க எனக்கு சொல்கிறாங்க உனக்கு சொல்கிறேன் எனக்கு பிடிக்கும் ஜங்காவா ஜிம் சொல்லியிருப்பாங்க. அப்போ ஆண்டி கேட்டிருப்பாங்க அப்படியா அவனுக்கு பிடிக்குமா, எனக்கு பிடிக்கும் என் ஜங்காவையும் மெதுவாக கூட்டிட்டு போடுவோம் சொல்லிட்டாங்க. அப்படி அவன் மெதுவாக கூட்டிட்டு போட்டோம். இப்போ மாப்பிள்ளையாக இருக்குது, மாப்பிள்ளையாக இருக்காங்க, நிறைய ஒர்க் இருக்குல்ல பாவம், அது எனக்கும் இன்ட்ரெஸ்ட் போயிட்டு இருக்கு, எனக்கு கொஞ்சம் வெளில போகணும் தோணல ஆண்டி சொல்கிறாங்க. அப்படி ஆமாம் சொல்கிறாங்க. இல்லை நீ சார் புதுசாக அப்பா தான் கேட்டால் சொல்கிறாங்க. ஆக்சுவலி ஜேகே அபூசாக தான் கூட்டிட்டு பாரு ஓகேவா. இப்போ அதில் எனக்கு இந்த இன்ட்ரெஸ்ட் போட்டுருந்தாங்க, நான் கூட நினச்சேன் எப்போ வந்து பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு. ஆனால் இப்போ தைரியமாக இருக்க சொல்கிறாங்க. அப்படி ஆமாம் அந்த ஜம்ப்லாம் சொன்னாங்க, ஜம்ப் சொல்லிப்பாரு இன்னும் பிரேவாரு போல்டாரு. எனக்கு ஜிம் ஸ்டார்டிங்காக இன்னும் இருப்பாருப்பா சொல்லியிருப்பாரு, நீ இப்படி கூடாது கொஞ்சம் போல்டாக பிரேவாரு, யாரை பற்றி பயப்படாது அப்படி சொல்லியிருப்பாரு. அப்போ ஜிம் சொல்லிப்பாங்க என் அப்பா வந்துட்டு நான் சொல்லிட்டு மட்டும் கேளு அப்படின்னு சொல்லுவார். ஆனால் ஜேகே வந்துட்டு நீ வந்து உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இது பிரேவான்னு சொன்னாங்க, எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்துச்சி, எனக்கு இப்போ வந்துட்டு கான்ஃபிடென்ட்டாக ஃபீல் ஆகுது ஜிம் சொல்லியிருப்பாங்க. அது ஜேகே லெசன் பண்ணியிருப்பாங்க. சரி ஓகே நம்ம நினச்சிருந்தோம் அப்பா சொன்ன மாதிரி, அப்பா சொன்னதை விட ரொம்ப மோடம் வந்துட்டு ஒரு பேர் என்ன சொல்லிட்டு சொல்லிதான் சொல்லிட்டு ஜேகே புரிஞ்சிருக்கும். சரி ஓகே பொறுமையாக போகட்டும்
ஒன்றும் இல்லை ஓகேவா. அவன் இன்டர்ன்ஷிப் முடிச்சதுக்கப்புறம் அவனோட என்ன லவ் சொல்லணும் சொல்லிட்டு ப்ராப்பராக அவனுக்கு எல்லாமே பண்ணணும் ஜெய்க்கு நினச்சிருப்பாங்க. அன்றைக்கி அந்த கிஃப்ட் ஷாப்பில் ஜெய்க்கி பார்த்துருப்பாங்க. ஜிம் விட்டுக்கு ஒவ்வொன்றும் பார்த்துருப்பாருன்னா எதுவுமே வேணும் கேட்டுக்க மாட்டாங்க. அவர் ஜஸ்ட்டு ஜேகே ஜின்னுக்கு மட்டும் வாங்கியிருப்பாரு. ஜின்னுக்கு நம்பிக்கை வாங்கியிருப்பாங்க. அவர் அப்படியே வந்திருப்பாரு. ஜேகே கூட பார்த்துருப்பாங்க. கேட்டால் சில பேர் சண்டை கூட போட்டிருப்பாங்கன்னா இவர் வந்து அப்படிலாம் இல்லை. அவர் கூட அமைதியாக இருப்பார். விட்டு வாங்கி கொடுத்து தான் திரும்பி வாங்கிக்க முடியும். போஸ்ட் பண்ணி வாங்கினா நல்லா இருக்காது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிம் நினச்சிருப்பாங்க. ஜேகே நினச்சி பார்க்குறாங்க என்னோட பியூர் ஜெம் தான் ஓகேவா. இப்பவும் ஹாப்பியாக இருக்கணும், சேஃபாக இருக்கணும் ஓகேவா. என்னோட ஒய்ஃபும் சொல்லிட்டு வெளில ஆர்டிஸ்ட் எல்லாமே பேசுகிறேன் தெரியுமா, நீ சேஃபாக இருக்கிறாங்க மட்டும் தான் ஓகே. எனக்கு நிறைய எனிமிஸ் இருக்காங்க, நான் பார்த்துக்கோம் சரி. அவங்க பக்கத்தில் யாரும் வர முடியாது, இருந்தாலும் நீ வந்து சேஃபாக இருந்த போதும் ஓகேவா. எப்போ ஹாப்பியாக செல்லுமே சரி ஜேகே தான் நினைக்கிறாங்க. எனக்கு வரைக்கும் எனக்கு யார் இந்த மாதிரி பிடிச்சது தெரியுமா, எந்த ஒரு பர்சன் இந்த மாதிரி பார்த்ததும் இல்லை, எனக்கு இந்த மாதிரி ஃபீல் பண்ண தோணுதில்லை. உங்ககிட்ட தான் நானும் வந்துட்டு இப்போ இன்ட்ரெஸ்ட் பண்ண முடிக்கிற வரைக்கும் பொறுமையாக தான் நினச்சேன். என்ன பண்ணுறது 4 மந்த் வரைக்கும் எப்படி இருந்துட்டேன். 4 மந்த் வரைக்கும் எனக்கு ஃபீலிங்ஸ் என்ன பார்க்குறதுலாம் தோணுற மாதிரி. ஆனால் கன்சிடர் பண்ணிட்டாலும் 4 மந்த் ஆஃப்டர் மட்டும் வந்தேன். அப்படி ஒரு வார்த்தை பற்றி ட்ரிங்க் பண்ணியிருக்கீங்க, இப்போ வேண்டாம், நார்மலாக இருந்தால் ஓகே, இந்த மாதிரி இருக்கிறப்போ சொல்லிட்டாங்க. அப்போ எனக்கு ரொம்ப பிடிச்சவங்க, எனக்கு நான் ஜஸ்ட் நீருக்காக உங்கள்கிட்ட ஒர்க் பண்ண நினச்சிட்டேன் அப்படி தானே சொல்லிட்டாங்க. ஒரு ஹஸ்பண்டாக ஒன்று எடுத்துக்கிட்ட கூட தப்பு இல்லை, ஆனால் ட்ரிங்க் பண்ணிட்டு அந்த ட்ரிங்கோட நீடியாக வரக்கூடாது அப்படி தானே. எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு ஓகேவா. தான் நெக்ஸ்ட் டே ட்ரிங்க் பண்ணாமல் ஒன்று தான் எடுத்துக்கிட்டேன் ஓகேவா. அதுக்கப்புறம் நீ சொல்லுவா அடிக்ஷன் ஆகிட்டேன், ரொம்ப அடிக்டட் ஆகிட்டேன் தெரியுமா. இப்போலாம் உனக்கு பார்த்தா சும்மா இருக்க முடியலடா, பார்த்தாலே எடுத்து டெஸ்ட் பண்ணலாம் தோணுது. இப்போது 1 வீக் எப்படி இருக்க போகணும்னு தெரியல. அந்த மிஷனில் போயிட்டு எனக்கு 2 மந்த்ஸ் நீ இல்லாமல் தூங்கினதே இல்லை ஓகேவா. டச் பண்ணாமல் அவன் ஃபீல் பண்ணாமல் தூங்கினதே இல்லை. நீ உன்னை என்ன சொல்லலாம் அப்படியே கேட்பியா, எனக்கு எப்படியே இல்லை. நீ எப்படி ஒரு அப்சஸ்ட் பேபிடா, இந்த ஜெய்கி ரொம்ப ஹாப்பியாக இருக்குது சார் ஓகே நீ இரு ஓகேவா. 1 வீக் போயிட்டு வந்துட்டு அவங்க பார்த்துக்கிறேன். ஜெய்கி சொல்லிட்டு போயிடுறாங்க. இந்த பக்கம் அமைதியாக இருக்காங்கச்சா சொல்ல நினச்சேன். சரி ஓகே பரவாயில்ல வந்துட்டு பண்ணிட்டு சொல்லிக்கிறான். பாப்பா அப்பா மிஷின் பண்ணாரா ஓகேவா போயிட்டு வரட்டும் ஜிம்மி சொல்கிறாங்க. அப்படியே அமைதியாக இருக்கிறாங்க. இப்போ நம்ம ஜிம் இருக்கிற வெஜிடபிள் சாப்பிட்டு டெய்லி ரொம்ப கஷ்டப்படுவார். இப்போ இந்த ஆன்டி வெஜிடபிள் வைக்கிறாங்க, ஜிம் சாப்பிட்றாங்க பரவாயில்லைப்பா. இப்போ வெஜிடபிள் சாப்பிட்றா சொல்கிறாங்க. ஜிம் போய்ட்டு வாமிட்டு வர மாதிரி இருக்காரு, அது கண்ட்ரோல் பண்ணிட்டு சாப்பிட்றாரு. சாப்பிட்டு முடிச்சுட்டு இப்போ ஆஃபீஸ் வந்து ஹெவி வாமிட்டு இப்போ யூனிட் பார்க்குறேன். என்னடா சொல்கிறாங்க ஜிம் பார்க்குறாங்க வாமிட்டு ஒரு ஜிம்மில் வாமிட்டு எடுக்கிறாங்க. இப்போ யூனிட் கிட்ட போகிறாங்க. அவங்கள சொல்லிட்டு அழகாக டேப் பண்ணி விடுறாங்க. ஜிம்மில் உட்காராங்க. சரி ஓகே ஜெய்கிட்ட சொல்லிட்டா சொல்லிட்டாங்க. நான் எங்கே சொல்கிறது ஏன்டா சொல்லிட்டாங்க. அது எதை சொல்லிட்டாங்க பயமாக இருக்குடா சொல்லிட்டாங்க. டே சொல்லுடா சொல்லிட்டாங்க. இல்லை அவர் மிஷின் போயிருக்காரு வந்துட்டு சொல்லிட்டாங்க. மிஷின் போயிட்டாரு மிஷின் போயிருக்காரு வந்துட்டு வர சொல்லிட்டாங்க. ஃபாரின் போயிருக்காரு அதுக்கப்புறம் சொல்லிட்டாங்க. சரி ஓகே சொல்லிட்டாங்க. இப்போ மோஞ்சு விட்டுறாங்க. இப்போ ஜிம்மில் வர பார்த்துக்கிறாங்க. டைமுக்கு ஜூஸ் வாங்கி கொடுக்குறது, ஃப்ரூட்ஸ் வாங்கி கொடுக்குறது எல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. ஜிம் சாப்பிட்ருக்காங்க. சாப்பிட்றது வாமிட்டு இருக்கு இப்படியே போயிட்டு இருக்கு. ஒரு 1 வீக் ஆகுது. ஜெய்கி வர ஜிம் பார்க்குறாங்க. எப்போ 1 வீக்கில் வந்துடுவாங்களே ஏன் வரல. ஜிம் பார்த்துருக்காங்க. சரி சரி ஜிம் ஃபோன் ட்ரை பண்ணாங்க. ஜிம் ஃபோன் ஜெய்கி ஃபோன் போகல. சரி ஓகே உங்கள் மிஷின் இருக்குது தான் ஃபோன் பண்ண மாட்டாங்க. ஓகே வெயிட் பண்ண சொல்லிட்டு வெயிட் பண்ணுறாங்க. இப்போ இன்னொரு வீக் போகுது. 2 வீக்ஸ் ஆச்சு ஜிம் பார்க்குறாங்க. என்ன 2 வீக்ஸ் ஆகிட்டு இன்னும் வரல ஜிம் பார்க்குறாங்க. இந்த பக்கம் நம்ம ஜிம்முக்கு ஆல்ரெடி இன்ட்ரெஸ்ட் முடிச்சு ஓகே இன்ட்ரெஸ்ட் முடிச்சு ஜாப் ஜாயின் பண்ணிட்டாரு. ஜாப்ல போயிட்டு இருக்காரு. ஜிம் பார்க்குறாங்க. எனக்கு ஆசை தோணுச்சுடா சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க ஜெட்டி கிட்ட சொல்கிறாங்க. அவங்க பாப்பா பற்றி சொல்லுமா சரி இல்லை சொல்லுங்க. அப்புறம் சொல்கிறாங்க ஜாப் கிடைச்சாரு சொல்லணும்னா சொல்கிறாங்க. இப்போ ஜெய்கி யோசிச்சு பார்க்குறாங்க. பாவி டே பாப்பா தானே பெரிய விஷயம் சொல்கிறாங்க. சரி ஓகே 2 சொல்லணும்ல சொல்கிறாங்க. சரி ஓகே டபுள் ஹாப்பில் சார்ட்ட கூட சரியா சொல்கிறாங்க. அப்படியே ஆமாம் நீ சொல்லு சரியா எனக்கு ஜாபும் கிடச்சிச்சு எனக்கு பாப்பாவும் இருக்கான்னு சொல்லு சரியா சொல்லி ஜிம் பார்க்குறாங்க. நம்ம பாப்பான்னு நான் சொல்லுவேன் சொல்கிறாங்க. சரி சரி ஓகே நான் தெரியாமல் சொல்கிறேன்னு சொல்லி ஓகேவா. ஜெய்கி நம்மளுக்கு பாப்பா வந்துட்டா எனக்கு ஜாப் கிடச்சின்னு சொல்லு சரியா சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. நான் சொன்னால் அப்படி என்னடா பண்ண வர சொல்கிறாங்க. இப்போ நோண்டி நினச்சி பார்க்குறாங்க. இதே ஒரு ரொம்ப லவ்வபிள் பர்சன் அக்கா தூக்கி சுற்றுவாங்க இவரில் பண்ண வர சொல்கிறாங்க. ஓ அப்படியான்னு கேட்பாரு சொல்லிட்டு நோண்டி தான் அப்படியான்னு கேட்பாரு சொல்கிறாங்க. இல்லை உனக்கு கேட்க முடியும் போய் சொல்கிறேன் ஜிம் சொல்கிறாங்க. நோண்டி பார்க்குறாங்க. எப்படி சொல்கிறேன்னு கேட்குறாங்க. இல்லை ஜெய்கி நான் அப்படி சொல்ல மாட்டாங்க. ஜெய்கி வந்து சர்ப்ரைஸ் ஆகிடுவாங்க சொல்லிட்டாங்க. யார் மனசு சொல்லிட்டு சொல்லு உண்மை சர்ப்ரைஸ் ஆகிடுவா சொல்லிட்டாங்க. ஆமாம் சர்ப்ரைஸ் ஆக தெரியுமா ஜிம் சொல்கிறாங்க. எம்ஜி பார்க்கலாம் சொல்கிறாங்க. போட அவனுக்கு வராமல் சொல்லிட்டாங்க. யார் எனக்கா போகிறாமா எம்ஜி கேட்குறாங்க. ஆமாம் ஜிம் சொல்கிறாங்க. எம்ஜி 5 மணி 6 கொடுத்தாங்க. இல்லை ஜிம் சொல்லிட்டு அழகாக பேசிட்டு இருக்காரு ஃபன் பண்ணிட்டு. இப்போ நம்ம ஜிம் தான் ஒரு 2 வீக்ஸ் ஆகுது. 2 வீக்ஸாக நம்ம ஜெய்கி வரவே இல்லை. ஜிம்முக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. எப்போலாம் வருவாருன்னு இருக்கு. இப்போ நம்ம 3 வீக்ஸ் ஆகுது ஓகேவா. ஜிம்முக்கு ஃபைனலாக பண்ணிருக்கு நம்ம ஜிம். இப்போ ஜிம் பார்க்குறது எம்ஜிடா நம்மளோட ஹாஸ்பிட்டல் செக் பண்ணி பார்த்துக்கலாமா சொல்கிறாங்க. இல்லைடா ஜெய்கிட்ட சொல்லிட்டு செக் பண்ணிக்கோ ஓகே சொல்கிறாங்க. அப்படி சொல்கிறேன் ஆமாம் சொல்கிறாங்க. இல்லைடா எனக்கு பயமாக இருக்குது மெடிசன்லாம் எது கொடுத்தாங்கன்னு சொல்கிறாங்க. இப்போ எம்ஜி பார்க்குறாங்க. கட்டு லேப்னு சொல்கிறாங்க. சரி வா சொல்லிட்டு இப்போ நம்ம ஜெய்கி எம்ஜி தான் ஜிம்மி ஹாஸ்பிட்டல் கொடுக்குறாங்க. கூட செக் பண்ணி பார்க்குறாங்க. பார்த்தா ஜிம்மி போயினாக்க 2 months வந்துட்டு 3 weeks அப்படின்ட்டு இருக்காரு ஓகேவா. இப்போ அவங்க சொல்கிறாங்க 2 months 3 weeks ஆகிடும். ஆமாம் சார் சொல்லிட்டாங்க. இப்போ ஜிம்முக்கு கரெக்டாக 6 months மேட்ச் ஆகிட்டு 6 months 3 weeks ஆகுது ஓகேவா. இப்போ நான் 4 months அவங்க அமைதியாக இருப்பாங்க. அடுத்து நம்ம 2 months 3 weeks தான். இப்போ 2 months கரெக்டாக இருந்திருப்பாங்க. இப்போ 3 weeks ஆகிட்டு ஜிம் வந்துட்டு பிரிண்ட் ஆகிட்டு ஜிம் பார்க்குறாங்க. அச்சோ அப்படிலாம் சொல்கிறாங்க. இன்னும் 1 week போனால் ஸ்கேன் பண்ணி பார்த்துக்கலாம் சொல்கிறாங்க. அப்படி ஆமாம் ஸ்கேன் பண்ணி பார்த்துலாம். ஸ்கேன் பண்ணுவோம் ஹஸ்பண்ட் கூட்டிடுவாங்க சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. ஓகே டாக்டர் சொல்கிறாங்க. மெடிசனை ஃபாலோ பண்ணுறாங்க எடுத்துறாங்க. ஜிம் வாங்கிக்கிறாங்க சொல்லிட்டு ஜிம் பார்க்குறாங்க. எனக்கு ஜிம் சொல்கிறாங்க எனக்கு பயமாக இருக்குது அது எதுக்கு சொல்கிறாங்க.
அது ஜெக்கெட் எப்படி சொல்ல போறேன்னு சொல்லிட்டாங்க. டே சொல்லிடலாம் எப்படி சொல்ல சொல்கிறாங்க. இல்லை ஸ்டார்டிங்கே சொல்லும்போது நர்வஸாகவே இருக்காது, இப்போ பார்த்து நர்வஸாக இருக்க சொல்கிறாங்க. இல்லை ஓகேவா சொல்கிறாங்க. சரி சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. எனக்கு ஒரு பாப்பா அப்படின்னு ரிபன் ஆடுவார் அதுக்குலாம் சொல்கிறாங்க. இப்போ ஜிம் பார்க்குறீங்க இல்லைடா, உனக்கே ரொம்ப ஸ்டெப் போட்டு நமக்கு ஓகே அவ்வளோ சீக்கிரம் வராது, சீக்கிரம் வச்சிட்டாங்க ப்ரிவில் ஆக சொல்கிறாங்க. ஜிம் சரி சொல்கிறாங்க. இப்போ போயிடலாம் ஜிம் வந்துட்டாங்க. 3 நிமிஷம் ஜேகே வந்துட்டு எப்படின்னா விஜன் போயிட்டு இப்போ அப்படியே ஒரு ஹாஸ்பிட்டல் பார்க்குறேன்டா. இப்போ ஒரு பர்சன் பார்க்குறேன், டாக்டர் சொல்கிறாங்க சொல்லுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ஜேகே எப்படி இருக்காங்க சொல்கிறாங்க. அவர் கான்ஷியஸ் வந்துடுவார் சரியா சொல்கிறாங்க. அப்படியே அவங்க கான்ஷியஸ் வந்து வர சொல்கிறாங்க. ஓகே சொல்லி வெயிட் பண்ணிருக்காங்க. கடவுள் பையன் வச்சு என்ன பண்ணுறது சொல்கிறாங்க. நான் புல்லட் ப்ரூஃப் போடாமல் இருக்கேன்டா சொல்கிறாங்க. ஆமாடா சொல்கிறாங்க. புல்லட் ப்ரூஃப் போட வச்சுட்டு அப்படியே சொன்னேன். அப்படியே கேஷுவலாக இருந்திருக்கான்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம அவங்க டே பார்க்குறாங்க. அப்படியே சொன்னாங்க யான்னு சொல்கிறாங்க. சரி வீட்டு பார்த்துதான் சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜேகே தான் அவங்க எப்படி ஜேகே அப்படியே ஜேகே ஆக்சுவலாக டெஸ்ட் கூட அடிபட்டுருக்குறா ஓகேவா. எனக்கு அவர் ஷூட் ஆகிருக்கும். அந்த ரீசனால ஒரு ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருக்காரு. 3 days வந்துருக்காங்க. கான்ஷியஸ் இல்லாமல் இருக்காரு. எனக்கு அவங்க ஜெனி பார்க்குறாங்க. ஐயோ இந்த பையனை வச்சுட்டு சொல்லிட்டாங்க வந்து ஒய்ஃபாக ரொம்ப மிஸ் பண்ணுறாங்க சொல்கிறாங்க. அப்படி ஆமாம் அந்த டைமில் அவ்வளோ மிஸ் பண்ணுறான் சொல்லிட்டே இருக்கான். என் ஜிம்மை மிஸ் பண்ணுறேன் வீட்டுக்கு போய் ஜிம்மை பார்க்கணும்னு சொல்லிட்டே இருக்கான்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம நம்பி பார்க்குறேன். இப்போ ஒய்ஃப் ரொம்ப லவ் வச்சா சொல்கிறாங்க. ஆமாடா அந்த பையன் ரொம்ப அவன் ரொம்ப சட்டை சொல்கிறாங்க. கரெக்ட் தான் அப்படி சொல்லி பேசிட்டு இருக்காங்க. இப்போ ஃபைன்லாம் நம்ம ஜேகே விட்டு ஐசப் பண்ணுறாங்க. ஐசப் பண்ணுறாங்க. இப்போ நம்ம டாக்டர் பார்க்குறாங்க. ஜேகே எப்படி என்னன்னு கேட்குறாங்க. இப்போ நம்ம ஜெகே பார்க்குறாங்க. டாக்டர் என்ன சொல்கிறாங்க. பாருங்க 3 days வந்து கான்ஷியஸ் இல்லாமல் இருந்தீங்க. இப்போ எப்படி கேட்குறாங்க. இப்போ நம்ம ஜெகே பார்க்குறாங்க. ஓகே நான் கொஞ்சம் ஓகே தான் ஜெகே பார்க்குறாங்க. இப்போ நம்ம நன்றிண்டா பார்க்குறாங்க. ஜெகே ஓகேவா சொல்கிறாங்க. ஏன் ஓகே தான் என் ஃபோன் சொல்கிறாங்க. இப்போ ஜெகே பார்க்குறாங்க. டே உன் ஃபோன் அங்கே விழுதுல தண்ணிக்குள்ள விழுந்துடா சொல்கிறாங்க. தண்ணிக்குள்ள எனக்கு அவங்க ஃபைட் பண்ணி ஷிப்பில் ஓகேவா. ஷிப்பில் ஃபைட் பண்ணதால ஃபோனு தண்ணிக்குள்ள விழுந்துருக்கும். ஜிம் பார்க்குறாங்க. ஜெகே பார்க்குறாங்க. அதை சொல்கிறாங்க. ஷிப்பில் ஃபைட் பண்ணதால ஃபோன் தண்ணிக்குள்ள விழுந்துடா ஓகேவா சொல்கிறாங்க. அப்படியே ஆமாம் இப்போ இப்போ ஃபோன் நீவா வாங்க சரியா சொல்கிறாங்க. ஜெகே ஒரு மாதிரி ஜிம் கான்டாக்ட் பண்ண சொல்கிறாங்க. இவங்க யார்கிட்டையும் ஜிம் நம்பர் கிடையாது. ஜேகே வந்து ஜிம் நம்பர் யாரையும் கொடுத்துருக்க மாட்டாங்க. இவங்க நம்பர் யாருமே ஜிம்கிட்ட கிடையாது. அதான் தான் ஜேகே ஒரு மாதிரி ஜேகே பார்க்குறாங்க. லீ எங்கே இருக்காரு சொல்கிறாங்க. இருக்காங்க லீ கொடுங்க சொல்கிறாங்க. இப்போ லீ வராங்கன்னு சொல்லிட்டு சார் சொல்கிறாங்க. ஃபோன் கொடுங்க சொல்கிறாங்க. இப்போ லீ கொடுக்குறாங்க. லீக்கிட்ட மட்டும் தான் ஜிம் நம்பர் இருக்கும். இப்போ நம்ம ஜிம் நம்பருக்கு நம்ம ஜேகே கால் பண்ணுறாங்க. இப்போ ஜேகே இந்த பக்கம் ஜிம் பார்த்தா ஆப்ஷன் இருக்காரு ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ ஜிம்முக்கு ஃபோன் ஜிம் பார்க்குறாங்க. ஓ லீ பாடிகார்டு லீவ் ஃபோன் பண்ணா ஜிம் தான் அது சொல்லுங்க சொல்லி சொல்கிறாங்க. இப்போ வந்து பக்கம் ஜிம்னு சொல்கிறாங்க. ஜம்மாவுக்கு ஜிம்னு சொல்கிறாங்க. ஜெகே பார்க்குறாங்க. ஜிம் எப்படி இருக்கா சொல்கிறாங்க. நீங்கள் எங்கே போயிட்டீங்க எவ்வளோ டேஸ் ஆகும் நீங்கள் வரதுக்கு ஜிம் கேட்குறாங்க. ஜெகே பார்க்குறாங்க. வந்துடுறேன் நீங்கள் எப்படி இருக்கா சொல்கிறாங்க. நல்லா இருக்கா ரொம்ப மிஸ் பண்ணுறவங்களா ஜிம் சொல்கிறாங்க. ஜெகே பார்க்குறாங்க. ரொம்ப ஹாப்பியாக வருஷம் கேட்கறதுக்கு. ஜெகே பார்க்குறாங்க. மிஸ் ஆகிட்டு சொல்கிறாங்க. நிஜமாவா ஜிம் கேட்குறாங்க. ஜெகே பார்க்குறாங்க. எப்படி கேட்குறாங்க. இல்லை நீங்கள் துண்டை சொல்லி இந்த பொண்ணு சொல்லுறது இல்லையா தான் கேட்குறாங்க. நிஜமாக மிஸ் பண்ணுறீங்களா கேட்குறாங்க. ஜெகே பார்க்குறாங்க. ரொம்ப மிஸ் பண்ணுறேன் ஓகேவா. ஜெகே சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. நீங்கள் நல்லா இருக்கீங்களா ஓகே தானே ஜிம் கேட்குறாங்க. ஜெகே பார்க்குறாங்க. நான் ஓகே தான் ஓகே எனக்கு ஒன்றும் இல்லை நான் சீக்கிரம் வரேன் சொல்கிறாங்க. ஜம்மாவுக்கு சீக்கிரம் வாங்கலை ஜிம் சொல்கிறாங்க. ஜெகே பார்க்குறாங்க. வந்துடுறேன் ஓகே வந்துடுறேன். ஜெகே சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. சரிங்க இப்போ வாங்க சொல்கிறாங்க. ஜெகே பார்க்குறாங்க. ஓகே நான் இப்போ வரேன். ஜெகே சொல்கிறாங்க. ஜிம் ஃபோன் வச்சுறாங்க. இப்போ நம்ம ஜேகே இப்போ ரிலாக்ஸாக இருக்குது. இப்போ நான் பார்க்குறேன். இதுக்கு ஜேகே நம்பர் இருந்ததே இல்லை. எல்லாம் பார்க்குறாங்க. என்னடா அப்போ சொல்கிறாங்க. ஒன்றும் இல்லை வாய்ஸ் கேட்டதுக்கப்புறம் கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்க சொல்கிறாங்க. அப்படியே ஆமாம் எனக்கு அந்த டைம் வந்து தெரியா இவ்வளோ புரிஞ்சதில்லை மேரேஜ்க்கு அப்புறம் சொல்கிறாங்க. இப்போ ஜெனி பார்க்குறாங்க. சரி ஓகேவா சொல்கிறாங்க. இப்போ ஜேகே பார்க்குறாங்க. யாங்க அரேஞ்ச் பண்ண சொன்னேன் சரி எல்லாம் அரேஞ்ச் பண்ணி ஓகேவா சொல்கிறாங்க. ஜேகே சொல்கிறாங்க. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு மூவ் பண்ணதுக்கப்புறம் ஒய்ஃபை கன்ஃபியூஸ் பண்ணுவேன் சொல்கிறாங்க. இப்போ ஜேகே பார்க்குறாங்க. கண்டிப்பாக கன்ஃபியூஸ் பண்ணுவேன். எனக்கு நான் வந்து எதுவுமே கொடுத்ததில்லை இது வரைக்கும். ஒரு சின்ன ஒரே ஃப்ளவர்ஸ் வாங்கி கொடுத்ததெல்லாம் சொல்கிறாங்க. அப்படி அவங்க கொடுத்ததில்லை. அதை பற்றி அவங்க கேட்டு சொல்லலாம் சொல்கிறாங்க. இப்போ ஜெனி பார்க்குறாங்க. ரொம்ப லக்கி தான் நீ சொல்கிறாங்க. நாங்கள் லவ் மேரேஜ் பண்ணிக்கிட்டோம் நீ மட்டும் அரேஞ்ச் மேரேஜ் சொல்கிறாங்க. ஆமாம் ஆனால் லவ்வுக்கு மொத்தத்துக்கும் டிஸ்கவுண்ட் பர்சன் சொல்கிறாங்க. அப்படி ஆமாம் என்னால் அவங்க எல்லாமே இருக்கவே முடியாது. ஜேகே சொல்கிறாங்க. அவங்க பார்க்குறாங்க. பார்த்தாலும் தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹேங் சர்வீஸ் பண்ணிட்டாங்க. அவங்க சும்மா இருங்க சொல்கிறாங்க. இப்போ ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இப்போ இல்லை எனக்கு ஜிம் பார்க்குறாங்க. டிகே எம்ஜிஆர் சொல்கிறேன் எல்லாம் சொல்கிறாங்க. பாரு ஜிகே ஒர்க் பண்ணுறாங்க சொல்கிறாங்க. எங்கே ஒர்க் ஃபாரின் தான் சொல்கிறாங்க. இப்போ நம்ம எம்ஜி பார்க்குறாங்க. அப்படியே மாமா சொல்கிறாங்க. அப்போலாம் நீ கிணிக்கலாம் சொல்லிட்டு வெளியே சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜிம் பார்க்குறாங்க. எம்ஜி பார்க்குறாங்க. சரி ஓகே சொல்லி சரியாக சொல்கிறாங்க. அப்போ உங்களுக்கு தெரியுமா சரி என்ன கேட்குறாங்க. அவர் உன்னை பார்த்து சொல்கிறாங்க. மிஸ்ஸு சொன்னார் சொல்கிறாங்க. மிஸ்ஸுவா மிஸ்ஸுன்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம எம்ஜி பார்க்குறாங்க. பரவாயில்லையே மாஃபியாவுக்கு மிஸ்லாம் பண்ண தெரியுமா சொல்கிறாங்க. அவர் மிஸ் பண்ணிருக்காரு மிஸ்ன்னு சொல்லியிருக்காரு போட ஆச்சுன்னு சொல்கிறாங்க. இப்போ எம்ஜி பார்க்குறாங்க. இல்லை கேட்டேன் சரியாக சொல்கிறாங்க. அதெல்லாம் அவருக்கும் தெரியும் அவருக்கு ஹியூமன் தானே சொல்கிறாங்க. இல்லை அப்படி நான் என்ன வேம்பயரா சொல்கிறேன் சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. வேம்பர் ஸ்டோரி வரும் சரியா சொல்கிறாங்க. அப்படி ஆமாம் அது வரும் ஒன்டே அப்படி பாரு என்னோட வேம்பர் வருஷன் சொல்கிறாங்க. இப்போ நம்ம எம்ஜி பார்க்குறாங்க. நானும் வெயிட் பண்ணுறேன் அப்படி சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கு ஜிம் சிரிக்கிறாங்க. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது சொல்கிறேன். ஹாப்பியாக இருக்கா ஆமாம் நான் 3 weeks மிஸ் பண்ணேன்னு சொல்கிறேன். ஏன்டா அவர் மனக்கு எதுவும் பண்ணலான்னு சொல்கிறாங்க. பாரு அவர் நம்ம பண்ணது லவ் வந்து ஓகே லவ் வந்து எந்த ஒரு எதிர்பார்ப்பும் வரும் ஓகேவா. எனக்கு என் ஜெக்கிட்ட எந்த ஒரு எதிர்பார்ப்புமே இல்லை ஓகேவா. நான் என் ஜெக்கி ரொம்ப லவ் பண்ணுறேன். எனக்கு நான் லவ் பண்ணிட்டே போதும் ஓகேவா. அவருக்கு லவ் அவருக்கு பிடிக்கும் அது வந்து கேரிங்காக இருக்கிறது அது போதும் ஓகேவா.
நான் எல்லாம் லவ் பண்ணுறேன் ட்ரூவாக இருக்காங்கன்னு கேட்குறாங்க சொல்கிறாங்க. அவர் வந்து லவ் சொல்லாமல் இருக்காங்க ஏன்னா ட்ரூவாக இருக்காரு ஓகே அது போதும் எனக்கு ஜெயிக்கி கொடுத்தாலே போதும் சொல்லி சொல்கிறாங்க. எப்படி பார்க்க எப்படி இருந்த ஒரு பையன் எப்படி மாறிட்டான் பார்த்தியா சொல்லி பார்த்துருக்காங்க. ஜிம் பார்க்குறாங்க ஆமாம் மாற்றம் நல்லது தானே சொல்கிறாங்க. ஆமாம் நல்லது தான் சொல்லி ஒன்று சொல்கிறாங்க. இந்த பக்கம் ஜிம் ஹாப்பியாக பாப்பா அப்பா வர போகிறா தெரியுமா ஜிம் சொல்கிறாங்க. இப்போ வந்து பார்க்குறாங்க ஆமாம் பாப்பா அப்பா வர போகிறார் அப்போ சொல்லிட்டு ஜிம் வந்து ப்ளீஸ் பண்ணிருக்காங்க. ஜிம் பார்க்குறாங்க அடிக்கிறது இல்லை அவர் சொல்கிறேன் ரொம்ப ஹாப்பியாக இருக்கு. இன்னைக்கு நைட்டு நம்ம ஜிம் தான் வீட்டுக்கு வராங்க. இப்போ நைட்டு ஒரு 7 o'clock இப்போ வந்துடுவார். ஜிம் பார்க்க ரொம்ப ஹாப்பியாக இருக்கு அவருக்கு. ஜெயிக்க இருக்கிறாங்களே ஜாப் படிச்சுட்டு சொல்லணும் அப்புறம் பாப்பா இருக்கிறது சொல்லணும். ஜிம் பார்க்குறாங்க ஐயோ ஆனால் ஜாப் படிச்சு கூட சொல்லிட்டு தைரியமா அப்பா நீ எப்படி சொல்ல போகிறேன்னு தெரியுமா எப்படி சொல்லிட்டு அப்பா என்ன மாதிரி யோசிப்பார் என்ன மாதிரி ரியாக்ட் பண்ண வரது சொல்கிறாங்க. எப்படி ரியாக்ட் பண்ண பரவாயில்ல ஓகே சொல்லிட்டு நான் அவரும் ஜிம் பார்க்குறாங்க. அன்றைக்கி பயமாக இருந்துச்சு ஃபர்ஸ்ட் நான் செக் பண்ணோம்னா நீ எப்படி அந்த ஸ்டம்பில் இருக்குன்னு சொல்லிட்டு செக் பண்ணப்போ பயமாக இருந்துச்சு. இப்போ அந்த பயம் வைக்கலாம் சொல்லிடுறான் ஜிம் நினைக்கிறாங்க. இப்போ போயிடலாம் நம்ம ஜிம் வீட்டுக்குறாங்க. வீட்டுக்கு வந்து பார்த்தா ஜேகே கிச்சனில் குக் பண்ணிருக்காங்க. ஜிம் பார்க்குறாங்க அவருக்கு எப்பவுமே ஜேகே பார்த்து ஹக் பண்ண ஆசையாக இருக்கும். ஜிம் பார்க்குறாங்க ஹக் பண்ணிடவா ஜிம் ஓடிப்பாங்க. ஜங்குக்கு சொல்கிறாங்க ஜங்க் பார்க்குறாங்க ஜிம் ஜெகே திரும்புறாங்க வண்டியா சொல்கிறாங்க. ஜிம் ஓடிப்பாங்க ஓடி போயிட்டு அப்படின்ட்டு இருக்காங்க. ஜெகே பார்க்குறேன்னு சொல்லிட்டு எனக்கு ஜிம்முக்கு பர்மிஷன் வேணும் ஜேகே ஹக் பண்ணுறது கூட அவர் வந்து பர்மிஷன் தான் ஹக் பண்ணுவார். ஜிம் ஜெகே பார்க்க ஜெகேன்னு சொல்லிட்டு ஹக் பண்ணிக்கவா ஜிம் கேட்குறாங்க. ஜெகே ஒரு மாதிரி எனக்கு நம்ம ஹஸ்பண்ட் வந்து இதெல்லாம் இந்த மாதிரி நம்ம வச்சுருக்கோமா ஒரு ஃப்ரீடம் கொடுக்காம ஃப்ரீடம் எல்லாருமே கொடுத்துருக்கோம்ல அப்படின்னு இல்லாமல் அவன் இது எல்லாமே நம்மகிட்ட எல்லா விரும்பும் சொல்லியிருக்கோம்ல நம்ம அப்படி சொல்ல மட்டும் போட்டு ஜெகே ஒரு மாதிரி இருக்கு பர்மிஷன் கேட்குறா. ஜெகே கேட்குறாங்க இல்லை அது சொல்லிட்டாங்க. ஜெகே எனக்கு 1 Friday ஜெகே வந்துருக்கு சோஃபா ஃபோன் பேசிப்பாரு. அப்போ ஜிம் பக்கத்தில் உட்காந்துருப்பாங்க. அப்போ ஜெகே ஒரு இம்பார்ட்டன் கால் பேசியிருப்பாங்க மாற்றம் சம்மந்தப்பட்டது. அந்த ரீசனாக ஜெகே என்ன பண்ணியிருப்பாங்கனாக்கா நான் அந்த மாதிரி இருக்கும்போது என்கிட்ட பக்கத்தில் வரது கொஞ்சம் யோசிச்சுட்டாங்க. எதுக்கு ஜிம் கேட்டிருப்பாங்க இல்லை அதுக்காக ஹக் பண்ணுறது அந்த மாதிரி இந்த மாதிரி கேட்கணும்னு சொல்லியிருப்பாங்க. ஜிம் பக்கம் மாதிரி சரி ஓகே சொல்லிட்டு அப்போ கூட தப்பாக இருக்கு அந்த மாதிரி பர்மிஷன் கேட்கணும் தப்பு இல்லை எனக்கு அவங்க பர்மிஷன் பேசியிருப்பாங்க நம்ம வந்து பர்மிஷன் கேட்கணும் போல ஜிம் நினச்சிருப்பாங்க. இப்போ ஜிம் நினச்சி பார்க்குறாங்க ஜெயிக்கு ஒரு மாதிரி இருக்கு ஜெயிக்கி அப்படி இது பண்ணாங்கக்கா அது கையில் நைஃப் வச்சுருப்பாங்க ஓரமாக வச்சுட்டு ஜெயிக்கு ஜிம் கிட்ட போயிட்டு அப்படியே ஹக் பண்ணிக்கிறாங்க. ஐம் சாரி ஜிம் சொல்லிட்டாங்க. இதுக்கு சங்களோட ஜிம் கேட்குறாங்க இல்லை ஒரு ஹக் பண்ணுற கூட ஒரு பர்மிஷன் கேட்குற மாதிரி வச்சுட்டேன். ஐம் சாரி சொல்லிட்டாங்க. இல்லை பரவாயில்ல நீங்கள் எதுவும் மாஃபியை பற்றி பேசிட்டு இருக்கீங்க எனக்கு அதுவும் தேவையில்லாது தானே நீங்கள் அதனால சொல்லிட்டாங்க. இல்லை அப்படி இல்லை ஓகேவா அவங்க ஹக் பண்ணிட்டு நீ ஹக் பண்ணால் கூட நான் ஹக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பேசிட்டு கூட சொல்லியிருக்கலாம் டக்குனு சொல்லுவாங்க கஷ்டமாக இருந்துச்சு அதான் இப்போ கேட்குற பர்மிஷன் சொல்லி கேட்குறாங்க. இல்லை அது எனக்கு உங்களை ஹக் பண்ண ஆசை அவங்க நீங்கள் வந்துட்டு உங்களுக்கு பிடிக்காம இருக்குது அதெல்லாம் சொல்கிறாங்க. ஜெயிப்பாங்க நான் பிடிக்காதுன்னு சொன்னது நான் பிடிக்கலன்னு சொல்லிட்டு இல்லை சொல்கிறாங்க. இல்லை இல்லை எனக்கு கொஞ்சம் பயமாச்சு நான் தான் யோசிச்சேன் அப்படி ஜிம் சொல்கிறாங்க. ஜெயிப்பாங்க நீ அப்படி யோசிச்சா சொல்கிறாங்க. சரி தப்பி எங்கள்கிட்ட ஓகேவா இன்னும் யோசிக்க மாட்டேன் ஜிம் சொல்கிறாங்க. ஜெயிக்கி பார்க்குறேன் நாங்கள் பாருங்க உங்கள் ஹஸ்பண்ட் ஓகே உனக்கு எல்லா உரிமையும் என்கிட்ட இருக்குது உனக்கு என்ன உரிமைன்றதை எடுத்துக்கோ ஓகேவா நான் எதுவுமே சொல்ல மாட்டேன் ஜெயிக்கி சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க நிஜமா சொல்கிறாங்க நிஜமா ஓகேவா சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க தேங்க்யூ ஜிம் சொல்கிறாங்க. ஜெயிக்கி பார்க்குறாங்க எப்படி இருக்கா சொல்கிறாங்க. நல்லா இருக்கேன்னு சொல்கிறாங்க. ஜெயிக்கி பார்க்குறேன் என்ன சிக்ஸ் வந்து ஒட்டி போயிருக்கு சொல்லி சாப்பிடல நான் ஜெயிக்கி கேட்குறாங்க. சாப்பிட்டேன் ஜிம் சொல்கிறாங்க. ஜெயிக்கி பார்க்குறாங்க அப்புறம் என்ன கேட்குறாங்க நான் அவங்கள்ட்ட சொல்லணும்னு சொல்கிறாங்க. ஜெயிக்கி பார்க்குறாங்க இல்லை அவ்வளோ தான் ஃபுட்டை குக் பண்ணி முடிச்சிடறேன் நீ போய்ட்டு ஃப்ரெஷ்ஷாக பார்க்குறே சொல்கிறாங்க. அப்படியா சொல்கிறாங்க. சரி ஓகே ஜிம் போயிடுறாங்க. ஜிம் போய்ட்டு ஃப்ரெஷ்ஷாக போயிட்டு உட்காந்து ஜெயிக்கி ஃபுட்டெல்லாம் குக் பண்ணி டைனிங் டேபிள் வைக்கிறாங்க. ஆக்சுவலாக நம்ம ஜெயிக்கி ஜெயிக்கி குக் பண்ணுவாங்க. ஜெயிக்கி நம்ம தான் மேலே குக் பண்ணுவாங்க. இப்போ நம்ம ஜெயிக்கி ஃபுட்டெல்லாம் குக் பண்ணி வச்சுறாங்க. இந்த பக்கம் ஜிம் மேலே ஃப்ரெஷ்ஷாக எடுத்துக்கிட்டு வராங்க. அப்புறம் ஜிம் பார்க்குறாங்க ஜங்கோ சொல்கிறாங்க சொல்கிறாங்க. இப்போ ஜிம் ஜெயிக்கி ஃபுட்டாக சர்வ் பண்ணுறாங்க. நான் அவங்கள்ட்ட கொஞ்சம் சொல்லணும் சொல்கிறாங்க. சொல்லுமா ஜெயிக்கி சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க அதே சொல்கிறாங்க எனக்கு ஜாப் படிச்சிருக்க சொல்கிறாங்க. நல்ல விஷயம் தான் ஜெயிக்கி சொல்கிறாங்க. அது சொல்கிறாங்க அது சொல்கிறாங்க சொல்கிறாங்க. இந்த பக்கம் ஜிம் பார்க்குறாங்க. இப்போ ஒயிட் என்ட்ரா வீட்டில் இல்லை யாருமே நம்ம ஜெயிக்கில் அனுப்பியிருப்பாரு அவர் தான் மேக்ஸிமம் ஜிம் ஜெயிக்க விடுறது மேனேஜ் இருப்பாங்க. அப்புறமா ஜிம் பார்க்குறாங்க அதே சொல்கிறாங்க நான் மட்டும் சொல்லணும்னு சொல்கிறாங்க. அதை சொல்லிட்டு ஜாப் படிச்சு சொல்கிறாங்க. இல்லை இன்னொன்று சொல்கிறாங்க இன்னொன்று ஆசை சொல்கிறாங்க. அப்புறமா ஜிம் பார்க்குறாங்க அதே சொல்கிறாங்க. ஜிம் ஜெயிக்க பார்த்துருக்காங்க எப்படி சொல்கிறது சொல்லிட்டாக்குன்னு சொல்லிடலாமா சொல்லிட்டு அது சொல்கிறாங்க. அப்போ ஜிம் செஞ்சுக்கிறாங்க சேர் விட்டு ஜெயிக்க போய் நினைச்சு கேட்குறாங்க. ஜிம் ஜெயிக்க முன்னாடி கொஞ்சம் பக்கத்தில் விடாங்க. நான் சொல்லுவேன் நீங்கள் கோவப்பட மாட்டீங்களா சொல்கிறாங்க. ஜெயிக்க பார்க்குறாங்க நீ சொல்லி நான் கோவப்படுறதில்ல ஓகேவா நான் சொல்லு என்ன சொல்ல போகிறேன் ஜெயிக்க கேட்குறாங்க. ஜிம் பார்க்குறாங்க அது சொல்கிறாங்க. அது சொல்கிறாங்க இங்கே பாரு ஜிம் எத்தனை அது சொல்கிறாங்க சரியா. ஜிம் பார்க்குறாங்க இப்போ ஜிம் தான் அது நான் சொல்கிறாங்க நீ சொல்கிறாங்க நீங்கள் நானும் சொல்கிறாங்க நீ நானும் எங்களை விட போடுமா ஜெயிக்க கேட்குறாங்க. சொல்கிறாங்க. அப்புறம் நீங்கள் நானும் சொல்கிறாங்க நீ நானும் சொல்கிறாங்க அதே சொல்கிறாங்க சொல்லி சொல்கிறாங்க. இப்போ ஜிம்மில் சொல்ல வராங்க டக்குன்னு ஜெயிக்கிறாங்க. கால் வந்துட்டு 1 செகண்ட் சொல்லி ஜெயிக்கி வந்துட்டு இங்கே வந்துடுறாங்க. ஜெயிக்கி எழுந்து போகிறாங்க போய் கால் பேசிட்டு இருக்காங்க. அப்படியே ஆமாம் சுட்டு ஜெயிக்கி இப்போ பண்ண பேசுகிறாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்கு நான் ஏன் சொதப்புறேன். ஜிம் பார்க்குறாங்க சரி ஜிம் உட்காராங்க சேரில். இப்போ ஜெயிக்கி ஒரு 10 minutes 1 பேசிட்டு வராங்க. ஜெயிக்கி பார்க்க ஜிம் பாரு ஃபுட்டு தான் ஆரம்பிச்சுக்கோ ஓகேவா சூடாக சாப்பிட சொல்கிறாங்க. அது சொல்கிறாங்க சாப்பிட்டு முடிச்சு பேசுகிறாங்க சொல்கிறாங்க. ஜிம் சாரி சொல்லிட்டு சாப்பிட்டு முடிச்சிடறாங்க. இப்போ சாப்பிட்டு முடிச்சு ஜெயிக்கி பார்க்க சொல்லிட்டு ரூம் கூட்டிட்டு போகிறாங்க. எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது தூங்கலாமா ஜெயிக்கி கேட்குறாங்க. நான் உங்கள்கிட்ட பேசணுமே ஜிம் சொல்கிறாங்க. ஜெயிக்கி பார்க்குறாங்க இல்லை மார்னிங் பேசலாமா சொல்கிறாங்க.
இல்லை பேசணும் ஜிம் சொல்கிறாங்க ஜெயிக்க இல்லை மாறி பேசலாம் தூங்கலாம் ஜெயிக்க ஹக் பண்ணுறாங்க ஜிம் பார்க்குறவங்க சொல்கிறாங்க தூங்கலாம் ஜெயிக்க அப்படி ஹக் பண்ணிக்கிறாங்க ஹக் பண்ணிட்டு அப்படி கொஞ்ச நேரம் அமைதியாக இருக்காரு. அதுக்கப்புறம் அவருக்கு ஜிம்மில் ஹக் பண்ணுறதுக்கு டிஃப்ரெண்ட் ஃபீலாக இருக்குது. ஜேகே ஜிம்மு கிஸ் பண்ண அனுப்புறாங்க. ஜிம் பார்க்குறாங்க ஜிம் கிஸ் பண்ணுறப்ப ஜேகே பேக் கிஸ் பண்ணுறாங்க. ஜேகே கிஸ் பண்ணிட்டு ஜிம் பேக் கிஸ் பண்ணுறாங்க. கிஸ் பண்ணிட்டு ஜேகே கொஞ்சம் கொஞ்சம் ஜிம் ஷார்ட்லாம் அன்பட்டன் பண்ணுறாங்க அப்படியே கிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஆல்மோஸ்ட் ஸ்டொமக்கிட்ட வரும்போது ஜிம் ஜிம் சொல்கிறாங்க. ஜேகே பார்க்குறேன் என்னாச்சு ஜேகே பயந்து போயிடுறாங்க. வேண்டாம் ஜிம் சொல்கிறாங்க. ஜேகே பார்க்குறேன் ஏன் கேட்குறாங்க. வேணாம் சொல்கிறாங்க. ஜேகே ஒரு மாதிரி என்னாச்சு ஏன் நம்ம அப்படி இருந்திருக்கோமே ஆல்மோஸ்ட் 2 months அப்படின்னு இருக்கும். இப்போ 3 weeks தான் அந்த மிஷன் போகிறதுக்கு இருக்க முடியல. ஜேகே சொல்கிறாங்க அவங்களுக்கு ஒரு மாதிரி பயமாக இருக்கா சொல்கிறாங்க. அப்படிலாம் சொல்கிறாங்க. அப்புறம் சொல்கிறாங்க அது எதாவது சொல்கிறாங்க இப்போதைக்கு வேணாமே சொல்கிறாங்க. அது ஏன் ஜேகே கேட்குறாங்க. 3 weeks ஆகிடுச்சுட்டாங்க எனக்கு ஒரு மாதிரி இருக்குது ஓகேவா இப்போ டச் பண்ணிட்டு தான் ஒரு மாதிரி இருக்குது ஓகேவா வாக்கிட்டு ஜேகே சொல்கிறாங்க. ஜிம் போயிட்டு போகிறாங்க. ஜேகே பக்கத்துல ஏன் சொல்கிறாங்க வேண்டாம் ஜிம் சொல்கிறாங்க. ஜிம் எனக்கு ஒரு மாதிரி இருக்குது ஓகேவா கிட்டே ஜேகே சொல்கிறாங்க. இல்லை வேண்டாங்க ஜிம் சொல்கிறாங்க. ஏன் வேணாம் ஜேகே சொல்கிறாங்க. எனக்கு வேணாம் இப்போதைக்கு வேணாம் அது சேஃபில் சொல்கிறாங்க. சேஃபில் ஏன் ஜே கேட்குறாங்க. இல்லை அதை சொல்கிறாங்க. ஜேகே கிட்ட வராங்க பாரு எனக்கு வேணும் தோணுது ஓகேவா கிட்ட வா ஜேகே சொல்கிறாங்க. ஜிம் சொல்கிறாங்க. ஜேகே இப்போ க்ளோஸாக வராங்க. ஜிம் பார்க்குறாங்க வேண்டாம் ஜேகே ஜிம் சொல்கிறாங்க. ஜேகே பார்க்குறாங்க. ஜேகே அப்படி ஜிம்முடைய அந்த வேண்டாம் தான் கை வைக்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க ஜிம் சொல்கிறாங்க. ஜேகே பார்க்குறாங்க ஏன் சொல்கிறாங்க. இல்லைங்க வேண்டாம் ஜிம் சொல்கிறாங்க. ஜேகே பார்க்குறாங்க ஏன் வேண்டாம் ஜேகே கிட்ட போகிறாங்க. அதை சொல்கிறாங்க. ஜிம் சொல்லுறதுல ஜேகே வந்து கிஸ் பண்ண அனுப்புறாங்க. ஜிம் கிஸ் பண்ணி பேக் கிஸ் பண்ணுறாங்க. அவர் பேக் கிஸ் பண்ணிட்டு ஜிம்மில் பேண்ட் அனுப்புறாங்க. டக்குன்னு ரூம் கூட போகிறாங்க. ஜிம் டக்குன்னு ஜேகே ஹேண்ட் தட்டி விட்டுறாங்க. ஜேகே ஒரு வேலை இருக்குது என்னாச்சு ஜிம் உங்களுக்கு ஜேகே கேட்குறாங்க. இல்லைங்க வேண்டாங்க சொல்கிறாங்க. ஜேகே பார்த்து நல்லா கேட்குறேன் ஏன் சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க அது எது சொல்கிறாங்க பாப்பாவுக்கு ஹர்ட் ஆகும்னு சொல்கிறாங்க. என்ன ஜேகே கேட்குறாங்க. பாப்பாவுக்கு ஹர்ட் ஆகும் ஜிம் சொல்கிறாங்க. ஜேகே புரியல. ஜேகே ஒரு பார்க்குறாங்க பாப்பா ஜேகே சொல்கிறாங்க. ஆமாம் எனக்கு தெரியும் நீங்கள் போயிட்டு பாப்பா வேணும்னு சொன்னீங்கன்னு சொல்லிட்டு ஆனால் அன்எக்ஸ்பெக்டடாக வந்துட்டா ஓகேவா நீங்கள் என்ன பண்ணீங்களுக்கு பாப்பாவுக்கு ஹர்ட் ஆகும் பாப்பாவுக்கு ஹர்ட் எனக்கு ஹர்ட் ஆகும் அதனால வேண்டாம் ஜிம் சொல்கிறாங்க. ஜேகேக்கு என்ன சொல்ல தெரியல ஒரு பார்த்துருக்காங்க. ஜிமின் எது ஜிம் பேசுகிறீங்க என்ன சொல்கிறாங்க. நான் என்ன பேசுகிறேன் நான் கரெக்டாக தான் பேசிகிட்ருக்கேன். நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன் நம்ம அப்பா அம்மா ஆக போகிறோம் ஜிம் சொல்கிறாங்க. ஜேகேக்கு ஒரு மாதிரியாக இருக்குது. ஜேகே ஒரு ஃப்ரீஸ் ஆகி உட்காந்துருக்காரு. எனக்கு தெரியும் நீங்கள் சொன்னீங்க அப்போவே நமக்கு ரொம்ப எங்கேஜ் அதுவும் எனக்கு ரொம்ப எங்கேஜ் நீங்கள் சொன்னீங்க இப்போதைக்கு வேணாம்னு சொல்லிட்டு. ஆனால் பாப்பா வந்துட்டு ஓகேவா அது வந்து ரொம்ப டேஸ் ஆகுது. ஆல்மோஸ்ட்டு இன்னும் ஒரு 1 week வந்தாக்க 3 months ஆக போகுது ஓகேவா ஸ்கேன் கூட பண்ணணும். நீங்கள் வந்துட்டு எதுவும் சொல்லாதீங்க இப்போ எனக்கு பாப்பா வேணும் உங்களை கஷ்டமாக கூட சொல்லுங்கள் நான் கேட்டுப்பேன் நான் பார்த்துப்பேன் பாப்பா வரும்னு சொல்கிறாங்க. ஜேகே எப்படி எதுவும் பேசல உடஞ்சி போய் உட்காந்துருக்காரு. ஜிம் பார்க்குறாங்க பிடிக்கலையோ ஜிம் பார்த்துருக்காங்க அமைதியாக இருக்காரு. ஜிம் ஜேகே பார்த்துருக்காங்க. நானே பயந்து தைரியமாக சொல்லிட்டேன் இவர் இப்படி அமைதியாக உட்காந்துருக்காரு ஸ்டாச்சு மாதிரி. ஜிம் பார்த்துருக்காங்க. என்னங்க ஜிம் சொல்கிறாங்க. ஜேகே பார்க்குறாங்க சொல்கிறாங்க உங்களுக்கு போகாமல் விளையாட சொல்கிறாங்க. ஜேகேக்கு ஒரு மாதிரி கேட்பேன் என்ன சொல்ல சொல்கிறாங்க. அதான் சொல்கிறேன் நீ பாப்பா இருக்கா சரியா அவள் ஹாட் ஆகிட்டு இதெல்லாம் பண்ணிங்கனாக்கா அதான் வேணாம் சொல்கிறேன் ஜிம் சொல்கிறாங்க. ஜேகே பார்க்குறாங்க இது எப்போன்னு ஜேகே கேட்குறாங்க. அது நீங்கள் மிஷின் பண்ண சொன்னீங்களா சொல்கிறாங்க. ஆமாம் அன்றைக்கி தான் நான் செக் பண்ணி பார்த்து சொல்கிறாங்க. ஜேகே பார்க்குறாங்க எப்படி சொல்கிறாங்க. இல்லை எனக்கு ரொம்ப டிஸியாக வாமிட்டிங்காக இருந்துச்சா என் ஃப்ரெண்டுக்கிட்ட சொன்னேன். அவன் சொன்னால் ஒரு கிட்ட வந்து செக் பண்ணி பாருன்னு சொல்லிட்டு எனக்கு ஸ்டார்டிங் நம்பிக்கை இல்லை அப்படிலாம் இருக்காதோ சொல்லிட்டேன். எனக்கு சிம்டம்ஸ் எப்படி இருந்துச்சா நான் கூகுளில் கூட போட்டு பார்த்தேன்னு சொல்லிட்டாங்க. ஜேகே ஒரு மாதிரி எனக்கு ஒரு அந்தளவுக்கு இன்னசென்ட் தான். அது கூகுளில் போட்டு பார்த்தேன் இந்த மாதிரி சிம்டம்ஸ் எல்லாம் என்னன்னு சொல்லிட்டு அது கூட அதான் சொன்னிச்சு. சரின்னு சொல்லிட்டு நானும் கிட்ட வாங்கிட்டு போய்ட்டு ஃப்ரெண்ட்டு கொடுத்தேன். நாங்கள் 2 பேரும் சேர்ந்து செக் பண்ணோம். பார்த்தாக்கா பாசிட்டிவ். நான் கூட நினச்சேன் உள்ள பாப்பா இப்போதைக்கு வரது ஓகேவான்னு சொல்லிட்டு ஏன்னா உங்களுக்கு விருப்பம்னு சொல்லிட்டு. ஆனால் பாப்பாவுக்கு பாசிட்டிவாக இருந்ததுக்கப்புறம் என்னால் எதுவும் சொல்ல முடியல. நெகட்டிவாக பார்த்து கூட எனக்கு யோசிக்க தோணலை. நம்ம பாப்பா இல்லை நான் வந்துட்டு சொல்லிட்டாங்க என்ன சொல்கிறாங்க நான் வந்து ஹோல்ட் பண்ண முடிவு பண்ணிட்டேன். நான் பதில் பார்த்துப்பேன். நான் எப்படிலாம் அப்புறம் நிறைய தண்ணி குடிக்கிறேன் நிறைய ஃபுட் சாப்பிட்டு வெஜிடபிள் சாப்பிட்டு எனக்கு பிடிக்காது எல்லாமே பண்ணுறது தெரியுமா பாப்பா ஹெல்த்தியாக இருந்ததுக்காக. எனக்கு எப்படி உங்களுக்கு சொல்லிட்டே தெரியல. எனக்கு சொல்லி ரொம்ப ஆசையாக இருந்தேன். சொல்லி பயமாக இருந்தேன் எப்படி சொல்ல போகிறேன்னு தெரியல. இப்போவும் பாருங்கள் அவ்வளோ பயம் டைனிங் டேபிளில் சொல்கிறது அவ்வளோ எதிர்பார்த்தேன் அவ்வளோ சொல்லணும்னு சொல்லிட்டு. ஆனால் நீங்கள் தான் வந்துட்டு நீங்கள் ஒன்றும் இல்லை உங்களை பார்க்குறப்ப எனக்கு தான் பேச்சு வர மாட்டேங்குது. நான் பயந்து போயிட்டேன். இப்போ இந்த மாதிரி பண்ணுறீங்களா ஏதோ இன்னும் பயமாக இருக்குது அவ்வளோ ஹார்ட் ஆகிட்டா என்ன பண்ணுறது ஜிம் கேட்குறாங்க. ஜேகே அப்படி ஜிம்மி பார்த்துருக்காங்க நம்ப முடியல உண்மையாகவே சொல்கிறாங்க. நானும் போய் சொல்ல இருங்க ஒரு நிமிஷம் தான் ஜிம் போயிட்டாங்க. ஒரு ட்ராயர் ஓப்பன் பண்ணுறாங்க. ட்ராயர் ஓப்பன் பண்ணிட்டு சார் அவர் ட்ரா ஓப்பன் பண்ணிட்டு நம்ம ஜிம் போயிட்டு ஒரு கிட்ட நடந்துட்டு ஜிம் கொடுக்குறாங்க. ஜேகே பார்க்குறேன் சார் வாங்கி பார்க்குறாங்க பார்த்தா அது ஃப்ரெண்ட்ஸு கிட்ட தான் ஜிம் ஜேகே பார்க்குறாங்க இதே சொல்கிறாங்க. இது நம்ம பாப்பா ஜிம் சொல்கிறாங்க. ஜேகேக்கு ஒரு மாதிரி ஜேகே எப்படி வந்து பார்க்குறாங்க. அவர் கீழே அந்த கிட்ட தொட்டு கையில் வச்சு 2 கையில் வச்சு அந்த கிட்ட கை வச்சு பார்க்குறாங்க. பார்க்கும்போது அவர் டீயர்ஸ் வந்து ஆட்டோமேட்டிக் ட்ராப் அவுட் ஆகிட்டு இருக்கு. ஜிம்முக்கு ஒரு மாதிரி ஜிம்முக்கு கீழே குனிஞ்சு பார்க்குறாங்க. இப்படிப்பா அவர் கீழே கொஞ்சம் ஹெட் ரொம்ப இருக்காரு அப்படி கீழே குனிஞ்சு பார்க்குறாங்க. பார்த்தா அவர் டீயர்ஸ் வந்து அந்த கிட்ட ட்ராப் அவுட் ஆகுது. ஜிம் பார்க்குறாங்க. ஜம்முக்கு என்னாச்சு எதுக்கு அழறீங்க ஜிம் கேட்குறாங்க. ஜேகே பார்க்குறாங்க நான் அப்பா பொண்ணா ஜே கேட்குறாங்க. ஆமாம்
ஜிம் சொல்கிறாங்க, நீங்கள் சொன்னீங்க தான் பேபி பேரண்ட்ஸ் சொல்லிட்டாங்க, இது அன்எக்ஸ்பெக்டடாக காட் கிஃப்ட் ஓகேவா, எதுவும் பண்ண மாட்டீங்களா ஜிம் கேட்குறாங்க. ஜெக்கிக்கு ஒரு மாதிரி இருக்குது, ஜெக்கி ஒரு மாதிரி பெயின்ஃபுல்லாக லைட்டாக ஸ்மெல் பண்ணுறாங்க. என்ன பேசிச்சு எனக்கு பார்த்தா உங்களுக்கு எப்படி தெரியுது, நான் ஹார்ட்லெஸ் மேனா ஜெக்கி கேட்குறாங்க. இல்லை அப்படிலாம் சொல்கிறாங்க, சொல்லுவேன் ஹார்ட்லெஸ் மேனா ஒரு குழந்தை கொஞ்சம் அளவுக்கு சொல்ல ஒரு மாஃபியாக இருக்கலாம், ஆனால் ஏன் குழந்தை நான் இப்படி ஜெக்கி சொல்கிறாங்க. ஜிம்க்கு ஒரு மாதிரி கப்பு பார்த்தா ஜிம்க்கு எப்படி டேக் பண்ணே தெரியல அவருக்கு. ஜெக்கிக்கு அப்படி ஒரு ஹாப்பினஸ், ரொம்ப எமோஷனலாக ஆகிட்டார் அவர். ஜெக்கி பார்க்குறாங்க, எனக்கு ஒரு பாப்பா அப்படி தானே ஜெக்கி சொல்கிறாங்க, இந்த ஜான் ஜிம்முக்கு ஒரு பாப்பா அப்படி தானே ஜெக்கி சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க, அதை சொல்கிறாங்க. நான் நினச்சேன் எனக்கு 20 இயர்ஸ் தான், அது ரொம்ப சின்ன பையனாக இருக்குது. அவங்க அப்பா வச்சுட்டு நல்ல ஒரு லைஃப்பை வாழ்ந்துருக்காங்க, எனக்கு மேட்ச் பண்ணி வச்சிருக்காரு, எல்லா அப்பாவும் ஆசைப்படுவாங்க, தப்பு இருக்குது தப்பு இல்லை ஓகேவா. நான் நினச்சிட்டு ஒரு மெச்சூரிட்டி பர்சன் இல்லாமல் இந்த மாதிரிலாம் சில பேர் இன்னசென்ட்டாக சொல்லிட்டு வருவாங்க. நான் என் ஃப்ரெண்டோட லைஃப்பில் பார்த்துருக்கேன், இன்னசென்ட்டாக ஒரு பர்சன் மேட்ச் பண்ண ஆஃப்டர் மேட்ச்சுக்கு அப்புறம் அந்த பையனோட லைஃப்பில் மாறிட்டு எனக்கு எப்படி சொல்கிறது, அந்த பையனோட ஃபேமிலி எப்படினாக்கா மணிக்காக ஆசைப்படுற ஃபேமிலி. அந்த பையனை சொல்லிட்டு அந்த அளவு மேட்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு இருந்துட்டு எப்படினாக்கா அந்த பையனை எப்படினாக்கா லாஸ்ட்டாக ஒரு ஒரு எப்படி சொல்கிறது ஒரு நடு ரோட்டில் நிற்க வச்சிருப்பாங்க மொத்தமாக அவங்க ஃபேமிலி சேர்ந்து, அந்த பையனோட ஃபேமிலியெலாம் சேர்ந்து. அதை நினச்சி இன்னசென்ட் பர்சனை பார்த்தா ஜெக்கிக்கு ஒரு பிடிக்காது. போல்டாக ப்ரேவாக இருக்கவங்கள பிடிக்கும், சண்டை போகிறவங்க பிடிக்கும், திட்டவங்க பிடிக்கும். ஆனால் இன்னசென்ட்டாக இருப்பாங்க அவங்களுக்கு பிடிக்காது. ஏன்னா அவளை அப்படியே நினச்சிருப்பாரு, ஜிம்மில் அப்படியே நினச்சிருப்பாங்க. ஜெக்கி ஃப்ரெண்டு மிங்குன்னு ஒருத்தர் இருப்பார், அவர் லைஃப்பில் நடந்திருக்கும். ஜெக்கி வந்து அந்த இன்னசென்ட் பீப்புளாலே கொஞ்சம் பயமாக இருக்கிற மாதிரி யோசிப்பார். ஆனால் ஜிம்மி டோட்டலி டிஃப்ரெண்ட். அவர் தான் ஸ்டார்டிங் யோசிப்பார், இப்போதைக்கு பேபியில் வேணாம் மெச்சூரிட்டியாக சொல்லிட்டு. எனக்கு அந்த பையன் ஃப்ரெண்டை எனக்கு மிங்கு மேட்ச் பண்ண அந்த பையன் வந்துட்டு நான் ஃப்ரெண்டாக இருக்கேன்னு சொல்லிட்டு அதை ஒரு ரீசனாக வச்சுக்கனாக்கா இன்னசென்ட்டாக இருக்கிற ஆக்டிங் பண்ணி எல்லாமே வந்துட்டு என் அப்பா அம்மா கொடுத்துட்டு சொல்லிட்டு எல்லாமே வச்சுக்கிறாங்க. அவர் கையில் இப்படி கொடுத்தது எல்லாத்தையும் அவங்க அப்பா அம்மா கொடுத்துருப்பாரு. தெரியாம சொல்லிட்டு இருப்பாரு, இன்னசென்ட்டாக இருக்கிறது எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருப்பாரு. அதை போய் இன்னசென்ட்டாக ஒரு மாதிரி ஆக்டிங் பண்ணிப்பா ஜெக்கி. அதனால அந்த பையன் ரொம்ப மிங்கு வந்து ரொம்ப லாஸ் ஆகிருப்பாங்க. அது ஜெக்கி மிங்கு சொல்லிட்டு ரொம்ப அழுத்திருப்பாங்க, இன்னசென்ட்டாக தண்டை ஏமாத்தலாம் சொல்லியிருப்பாங்க. அதை கேட்க ஜெக்கிக்கு பயமாக இருக்கும். அது சண்டை போகிற பசங்களுக்கு பிடிக்கும், ஆனால் இந்த இன்னசென்ட்டாக பிடிக்காது, கொஞ்சம் ஒரு யோசிப்பாரு. ஆனால் இப்போ ஜிம்மில் பார்க்குறப்ப அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. இந்த 6 மந்த்ல அவர் ஜிம்முக்கு பார்க்க டோட்டல் டிஃப்ரெண்ட். ஜிம்மில் பார்க்க 6 மணி வீணாக ஸ்பெண்ட் பண்ண நினைக்க மாட்டார், ரொம்ப டோட்டலாக டிஃப்ரெண்டாக இருப்பார். ஜெக்கி வந்து பார்க்க ஜஸ்ட் உண்மையாக செக் பண்ணி பாருனாக்கா அவர் எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்துருக்காருல அவர் லைஃப்பில். அதனால என்ன பண்ணி பண்ணாக்கா நம்ம லைஃப்பில் நடந்து கொள்ள நினச்சிருப்பாரு. நம்ம ஒரு பர்சன் இன்னசென்ட்டாக ஒரு பர்சன் எப்படி ஃபாலோ ரொம்ப கஷ்டப்பட்டுருவோம், உடனே நம்ம மாறிடும்னு நினச்சிருப்பாரு. ஆனால் ஜிம்மில் அப்படி கிடையவே கிடையாது. அவர் ஜெக்கி என்ன தான் அவர் கோல்டதால இவர் வந்து இப்போ எப்பவுமே ஒரே மாதிரி இருப்பார். ஜெக்கி இப்போ நினச்சி பார்க்குறாங்க, இப்போ ஜிம் பார்க்குறாங்க, உங்கள் பாரு ஜிம்னு சொல்கிறாங்க, சங்கோக்கு சொல்கிறாங்க. நான் வந்துட்டு இப்படி பேச நிறையா இருக்குது ஓகேவா, ஆனால் நான் வந்துட்டு எப்படி சொல்கிறது ரொம்ப உயிரை வச்சுருக்கேன் ஜிம்னு சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க, சங்கோக்கு சொல்கிறாங்க. நான் வந்துட்டு எந்த லவ்வும் சொல்லாமல் இருக்கலாம், ஆனால் எனக்கு உண்மையில அவ்வளோ லவ் இருக்குது, சரியா அவ்வளோ லவ் பண்ணுறேன், எவ்வளோ உயிரை வச்சுருக்கேன், என்னோட உயிரை உண்மையில வச்சுட்டேன் ஜிம் சொல்கிறாங்க. ஜிம்க்கு ஒரு மாதிரி கழிச்சிட நீ இல்லாமல் இருக்க கூட தெரியுமா, என்னை தாண்டி ஒரு பர்சன் பார்க்கக்கூடாது. நான் ஸ்டார்டிங்கில் மற்றவங்க நினச்சி ஒன்று வந்துட்டு அப்படி யோசிச்சிட்டேன். அப்புறம் போகும்போது இருந்துச்சு எல்லாரும் ஒரே மாதிரி கிடையாது, இந்த வேர்ல்டு எல்லாம் ஒரே மறக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீ வந்துட்டு யாரு கூட உன்னை கம்பேர் பண்ணக்கூடாது, நீ ஒரு பியூர் ஜம்மு உன்னை வந்து மற்றவங்க கூட நான் யோசிக்கக்கூடாது சொல்லிட்டு அப்போ தான் புரிஞ்சிச்சு. அப்படின்னு கூட சரி ஓகே கொஞ்சம் டேஸ் போகட்டும், நீயா இருக்கணும், நீ ஆசைப்படுற இல்லையா, நீ ஓன் ஃபோட்டோ நிற்கணும்னு சொல்லிட்டு ஆமாம் நான் அதே மாதிரி இருக்க விடலான்னு சொல்லிட்டு முடிவு பண்ண ஓகேவா. நீ வந்துட்டு உன்னோட ஒர்க் போகணும் ஆசையாக இருக்குது, ஒர்க் பண்ண விடணும், நீயாக இருக்கணும், நீ என்ன டிபெண்ட் பண்ணியிருக்க தேவையில்லை, நான் இல்லை கூட நீ வந்து ஒன்று டிபெண்ட் பண்ணி மற்றவங்க டிபெண்ட் இருக்கக்கூடாது, நீ உங்களோட பிரேவாக இருக்குன்னு சொல்லிட்டு யோசிச்சேன். ஓகே அதுக்காக தான் உங்களுக்கு எல்லாமே வந்துட்டு நான் பிடிச்சதான் பண்ணிவிட்டேன். ஆனால் அதுக்காக நான் வந்துட்டு பேபியாக நினைப்பேன் நினைக்கிறேன். யாரும் சொல்லிட்டாங்க இல்லை சொல்லிட்டாங்க நீ 20 இயர்ஸ் மேரேஜ் ஆகும்போது ரொம்ப சின்ன பையனா இருந்தியா, 30 இயர்ஸ் ஓகேவா. அப்போ யோசிச்சேன் இவ்வளோ சின்ன வயசில் குழந்தை பார்த்துட்டா என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சதை தவிர மற்றபடி சொல்லிட்டாங்க ஜிம் பார்க்குறேங்க. அதே எனக்கு பயமாச்சு, எவ்வளோ உங்களுக்கு பேபி பிடிக்காதோ அதை வேணும்னு சொல்லிட்டு நினச்சேன்னா அது சிம்பிளி நம்ம பேபி இல்லை நம்ம பாப்பால் அது எப்படி வந்துட்டு விட்டு தர முடியும். அதான் ஜிம் சொல்கிறாங்க ஜெக்கி பார்க்குறாங்க அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது கிட்டவன் என் ஜெக்கி சொல்கிறாங்க. ஆனால் ஜிம்மில் போயிட்டு அது பயம் வருது. அதே சொல்கிறாங்க என்ன பார்த்து பயப்படுறியா சொல்கிறாங்கன்னா அவங்களுக்கு வந்து பயப்படலாங்க. ஆனால் ஏதோ சொல்கிறாங்க ஸ்டாப் பண்ண சொல்கிறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க கிட்ட ஜெக்கி சொல்கிறாங்க ஜிம் பார்க்குறாங்க. அந்த ஜிம் அமைதியாக உட்காந்து கிட்ட வரவே மாட்டாங்க. இது இருக்க ஜெக்கி வந்து அந்த கோவமாக கூட பார்த்துருக்காரு, ஆனால் எமோஷனலாக பார்த்ததில்ல. அதில் தான் ஒரு குறவு இருக்குது. இப்போ ஜெக்கி கிட்ட வந்துட்டு அப்படின்னாக்கா அந்த பெட்டு விட இருந்தாங்க. ஜிம் பார்க்குறேன்னு சொல்லிட்டு ஜெக்கி பெட்டு விட இன்க்ளூட் பண்ணுறாங்க. பெட்டு கீழே ஜிம் பார்க்குறேன்னு சொல்லிட்டு ஜெக்கி ஜிம் வந்து பெட்டில் உட்காந்துருக்காங்க. ஜெக்கி எப்படி ஜிம்மில் ஹெட் வந்து ஹக் பண்ணி ஒரு மாதிரி அவர் பேச அந்த ஸ்டமக்கில் வைக்கிறாங்க. வச்சுட்டு அவருக்கு ஹெட்டியாக ஒரு ஸ்டமக்கில் வச்சுருக்காங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்குது, டிஃப்ரெண்ட் ஃபீலாக இருக்குது. ஜிம் பார்க்குறாங்க சங்கன்னு சொல்கிறாங்க கொஞ்சம் பேபி ஃபீல் பண்ண முடியாது. ஜெக்கி சொல்கிறாங்க ஜிம்மில் சரியாக சொல்கிறாங்க கொஞ்சம் ஜெக்கி அப்படியே ஒரு ஃபேஸ் ஒரு மாதிரி ரப் பண்ணுறாங்க ஸ்டமக்கிட்ட. அப்போ ஜெக்கி சொல்கிறாங்க அவருக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஜெக்கி பேச ஒன்று எதிர்பார்த்துக்க மாட்டாங்க. நம்ம அம்மா என்ன நினைக்கிறேன் பார்த்து என்னை பற்றி சொல்லிட்டாங்க தப்பு ஏன் மேலே ஓகேவா. யாரோ ஒரு பர்சன் லைஃப்பில் நடந்ததா என் ஃப்ரெண்டு லைஃப்பில் நடந்தது வந்துட்டு என் லைஃப்பில் நடந்ததுன்னு சொல்லிட்டு நினச்சிட்டேன் ஓகேவா. எனக்கும் ஒரு பர்சன் லவ் பண்ண ஆசை தான் ஓகேவா. ஆனால் அதுக்கு என் ஒய்ஃபாக இருக்கணும்னு ஆசைப்பட்டேன். ஆஃப்டர் மேரேஜ்க்கு கூட என் ஒய்ஃப் லவ் பண்ணணும், என் ஒய்ஃபும் நான் நிறைய லவ் பண்ணணும், ஒருத்தருக்கு கேர் பண்ணிக்கணும், ரெஸ்பெக்ட் ஒன்றா இருக்கணும், ஒருத்தருக்கு ட்ரூவாக இருக்கணும்னு ஆசைப்பட்டேன் ஓகேவா. இந்த லவ்லாம் எனக்கு நம்பிக்கையில் எனக்கு வரவும் இல்லை. ஆனால் ஆஃப்டர் மேரேஜ்க்கு என் ஒய்ஃப் லவ் பண்ணுற ஒரு இதில் தான் எனக்கு ட்ரெஸ் வந்துச்சு.
ஆனால் அவன் அம்மா இருக்கிற பியூர் ஜெம் தெரியுமா, நான் யோசிச்சு கூட பார்க்கல அவன் இவ்வளோ இப்படிலாம் பண்ண சொல்லிட்டு. இது வரைக்கும் அவனுக்கு எதுவும் பண்ணதில்லை, ஆனால் அவன்கிட்ட அதை கேட்டதில்லை. ஆனால் அவன்கிட்ட அவ்வளோ பாசமாக இருப்பான். அவன் காலையில் எனக்கு ட்ரூ லவ் நான் பார்த்துருக்கேன். எனக்கு ரொம்ப ட்ரூ லவ் இருக்குது. லவ்ல தாண்டி என் லைஃப்பை அவன் டிபெண்ட் பண்ணியிருக்கு தெரியுமா. அவன்கிட்ட சொல்லணும்னு ஆசைப்பட்டேன். ரொம்ப அழகாக சர்ப்ரைஸ்லாம் கூட அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். ஆனால் நான் நினச்சி கூட பார்க்கல எனக்கு அவனுக்கு இவ்வளோ பெரிய சர்ப்ரைஸ் கொடுப்பான்னு தெரியுமா. நாளைக்கு நான் அவனுக்கு சர்ப்ரைஸ் கொடுக்கலாம் நான் நினச்சேன். எனக்கு நாளைக்கு அவனோட பர்த்டே. ஜெக்கி சொல்கிறாங்க ஜிம்முக்கே ஒரு மறந்து போச்சு ஒரு பர்த்டேன்றது. எனக்கு ஜிம் கேம் இருந்தனால அவர் அதே கேர் பண்ணியிருக்காரு. அவர் மறந்துட்டாரு. நாளைக்கு அம்மாவோட பர்த்டே தெரியுமா. ரொம்ப சர்ப்ரைஸ் பண்ணலாம் ஆசையாக எல்லாம் அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். ஆனால் அவன் எனக்கு ஒரு பிக்கஸ்ட் சர்ப்ரைஸ் கொடுத்துருக்கான். அது ஒன்று தெரியுமான்னு ரொம்ப ஹாப்பியாக இருக்குடா. எனக்கு பேப்ஸ் எவ்வளோ பிடிக்கும் தெரியுமா. அது என்னோட ஓன் ஃப்ரெஷ் பிளட். எனக்கு எவ்வளோ ஹாப்பியாக இருக்கும். அப்படி சொல்லிட்டு ஜெக்கிக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. எனக்கு ஹாப்பியாக சொல்லவே முடியல தங்கம். அவனெல்லாம் யோசிக்கிறான் பார்த்தியா பேபி வேணும் நான் நினைப்பேன். அவனோட அப்பா அப்படிப்பட்ட பாஸ் நான் ஜெக்கி சொல்கிறாங்க. ஆனால் ரொம்ப பயப்பட தப்பில் இருக்கு. நான் அப்படி தான் வச்சுருந்தேன். ஆனால் எனக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது தெரியுமா. அப்படியே ஜெக்கி அவருக்கு எவ்வளோ ஜிம்மோட ஷர்ட்டை லைட்டாக லிஃப்ட் பண்ணிட்டு அப்படியே ஸ்டம்பில் யூஸ் பண்ணுறாங்க. ஜிம்மிங் அப்படி டிஃப்ரெண்ட்டாக ஒரு மாதிரி இருக்க ஃபீலிங்ஸ். ஜிம் அப்படி ஜெக்கியோட ஹெட்டில் கை வைக்கிறாங்க ஒரு மாதிரி. ஜெக்கி பையன் சொல்லிட்டு ஜாங்க சொல்கிறாங்க அது சொல்கிறாங்க. இப்போ ஜெக்கிட்ட வராங்க கொஞ்சம் இப்படிக்கா ஜிம்முக்கு அவரை கொஞ்சம் அப்படியே எதிர்க்க ஜெக்கிட்ட வரேன்னு சொல்லிட்டு ஜெக்கியை பார்க்குறாங்க. ஹைஸ்லாம் பார்க்குறாங்க. ஜெக்கி அப்படி புரிஞ்சுக்கிட்டு ஜெக்கி ஜிம்மு கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஜிம் கிஸ் பண்ணுறாங்க. நான் ஜென்ட்ரா பண்ணுறேன் உண்மை சரியாக சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க சொல்கிறாங்க. இப்போ ஜெனக்கா ஜிம்முக்கு ஜெக்கி ரொம்ப ஸ்டமக் கிஸ் பண்ணி டிஃப்ரெண்ட் ஃபீல் ஆகிட்டு இருக்காரு. ஜெக்கி அதை புரிஞ்சுக்கிட்டு அழகாக கூட இருக்காங்க. அப்படி ரொம்ப ஜென்ட்ரா ஜிம்முக்கு லைட்டாக பயம். ஆனால் கொஞ்சம் ஜெக்கியை வச்சு நம்பிக்கை இருக்காரு. எதுவும் ஆகாத சொல்லிட்டு ட்ரெஸ் பண்ணுறாரு. ஜெக்கி பார்க்குறாங்க ட்ரெஸ் பண்ண ஓகேவா ஒன்றும் பண்ண மாட்டா. ஜெக்கி சொல்கிறாங்க ஜிம் பார்க்குறாங்க சொல்கிறாங்க ஜென்ட்ரா நடந்து ஓகேவா பாப்பாவுக்கு உனக்கு எதுவும் ஆகாது சரியா. ஜெக்கி சொல்கிறாங்க ஜிம் பார்க்குறேன் தெரியும் ஜிம் சொல்கிறாங்க எங்கேயே அழகு நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் உங்கள் கலர் டேஸை பார்க்குறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஜிம் சொல்கிறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க அதுவா ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஹாப்பி டேஸ் சொல்கிறாங்க. ஹாப்பி டேஸ் ஓகேவா ரொம்ப டேஸ்க்கு அப்புறம் ரொம்ப ஒரு ஹாப்பினஸ் நினச்சி கூட பார்க்கல தெரியுமா. இவ்வளோ அழகான ஒரு மொமெண்ட். ஜெக்கி சொல்கிறாங்க ஜிம் பார்க்குறாங்க அவங்களுக்கு ஓகே சொல்கிறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க அது ஓகே எல்லாம் போகும். இந்த மாஃபியாக்கு இங்கே இருக்கிற ஒரு மாஃபியா போய் என்ன அதுக்கப்புறம் மாஃபியோட லிட்டில் பிரின்சஸ் வர போகிறாங்க. பிரின்சஸ் ஹவுஸ் ஜெக்கி சொல்கிறாங்க ஜிம்மு ஹாப்பியாக இருக்குது. ஜிம்மு ஜெக்கி ஹக் பண்ணிக்கிறாங்க. ஜெக்கி வைக்கிறாங்க போதுமா சொல்கிறாங்க. போதும் ஜிம்மு சொல்கிறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க எனக்கு போதும். ஜெக்கி சொல்கிறாங்க எனக்கு பயமாக இருக்குது. என் பாப்பாவும் என் குட்டி பாப்பாவும் ஹார்ட் இருக்கும் பயமாக இருக்குது. ஜெக்கி சொல்கிறாங்க ஜெக்கி ஹக் பண்ணிக்கிறாங்க. பயந்துட்டான்னு சொல்கிறாங்க. இதுக்கு சொல்கிறாங்க இல்லை இதான் சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க தப்பு ஏமல் தப்பு நான் சொல்லியிருக்கேன் ஸ்டார்டிங்கே சொல்கிறாங்க. இல்லை பரவாயில்ல ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஜிம் சொல்கிறாங்க அப்படியா ஹாப்பியாக இருக்காமல் சொல்கிறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க ஓகே சொல்லு உனக்கு என்ன வேணும் கேட்குறாங்க. ஜிம் பார்க்குறாங்க நான் என்ன கேட்டாலும் தருவீங்களா சொல்கிறாங்க. என்ன கேட்டாலும் தருவேன் சொல்லி ஜெக்கி சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க நீங்கள் பாப்பா பிறக்கிற வரைக்கும் என் கூடவே இருப்பீங்களா. ஜெக்கி ஜிம் கேட்குறாங்க என்ன சொல்கிறாங்க பாப்பா பிறக்கிற வரைக்கும் நீங்கள் கூடவே இருப்பீங்களா. எனக்கு லோன்லியாக இருக்க ஒரு மாதிரி கொஞ்சம் எனக்கு லோன்லினஸே பிடிக்காது. ஆனால் எனக்கு நீங்கள் உங்கள் ஒர்க் எனக்கு புரியுது. அட்லீஸ்ட் பாப்பா பிறக்கிற வரைக்கும் நீங்கள் வந்துட்டு மிஷன் போங்க. நைட்டு வீட்டுக்கு வந்துடுறீங்களா. நீங்கள் கூட இருக்கீங்களா. எனக்கு பயம் இல்லாமல் நான் பாப்பா போய்த்துக்குன்னு நினைக்கிறேன். நீங்கள் என் கூட இருப்பீங்களா. ஜிம் கேட்குறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க சொல்கிறாங்க எல்லாரும் செக்கப்பில் வரும்போது உங்கள் ஹஸ்பண்டை கூட்டிகிட்டு வராங்க. எனக்கும் உங்க கூட போகணும் ஆசையாக இருக்குது. இன்னும் 1 வீக் ஆஃப்டர் எனக்கு செக்கப்பாக இருக்குது. ஸ்கேன் பண்ணுவாங்க பாப்பாவுக்கு. நீங்கள் கூட வர முடியுமா. ஜிம் கேட்குறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க. ஜெக்கி ஒரு பார்த்துட்டு இருக்காங்க. ஜெக்கி அவர் ஃபோர்கிட்ட ஜிம் ஃபோர்கிட்ட அட்டாச் பண்ணுறாங்க பாரு. இதுக்கப்புறம் எவ்வளோ செகண்ட் ஓகேவா எவ்வளோ செகண்ட் கூட தான் இருப்போம் ஓகே. ஜெக்கி சொல்கிறாங்க அதை சொல்கிறாங்க எவ்வளோ செகண்ட் கூட இருப்போம் ஓகே. உன்னையும் பாப்பாவும் பத்திரமா பார்த்துக்குறாங்க ஓகேவா. பாப்பா பத்திரமா பிறந்து வர வரைக்கும் நம்ம கூட தான் இருப்போம் ஓகேவா சொல்கிறாங்க. பாப்பா பிறந்ததுக்கப்புறம் கூட அவங்க கூட இருப்போம் ஓகேவா சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் விஷயம்லாம் போக வேணும் ஒரு நிமிஷம் எனக்கு ஃபஸ்ட் ப்ரையாரிட்டி ஓகேவா. ஆனால் என்னோட ஒய்ஃபுக்கு தாண்டி என் லைஃப்பில் இருந்து வாங்கி பாருங்க ஓகேவா சொல்கிறாங்க. என் ஒர்க் வந்துட்டு என் லைஃப்பில் ஒன்றா பார்ட்டு ஓகேவா. ஆனால் நீ என்னோட லைஃப் ஓகேவா சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க சங்கோப் சொல்கிறாங்க எஸ் ஓகேவா. நீ என்னோட லைஃப் ஓகேவா. என் லைஃப் டிபெண்ட் பண்ணியிருக்கு ஓகே. நான் வந்துட்டு ஈவன் என் பைக் கூட டிபெண்ட் பண்ணியிருக்கு ஓகேவா. உன்னையும் பாப்பாவும் பத்திரம் பார்த்துப்பேன் ஓகேவா. ஒரு பெஸ்ட்டு ஹஸ்பண்டாக ஒரு பெஸ்ட்டு டேடாக நான் இருப்பேன் ஓகேவா சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க எனக்கு தெரியும் எனக்கு உங்களோட வாமினஸ் எப்போவும் கூட இருக்கணும் ஆசையாக இருக்குது. அப்படின்னு சொல்கிறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க என்ன சொல்கிறாங்க எனக்கு உங்கள் வாமினஸ் என் கூடவே இருக்கணும். எனக்கு எப்போதும் உங்கள் கூடவே இருக்கணும் போல இருக்குது. ஜிம் சொல்கிறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க அவ்வளோ என்ன சொல்கிறாங்க நான் வர போய்ட்டு வந்ததுக்கப்புறம் உங்கள் வீட்டில் பார்க்கணும்னு ஆசையாக இருக்குது. அட்லீஸ்ட் நான் வந்துட்டு ஒரு 9 o'clock வரைக்கும் வெயிட் பண்ணுவேன். நீங்கள் வந்துட்டீங்கன்னாக்கா அதை ஹக் பண்ண ஆசை இருக்குது. உங்க கூட நிறைய ஷேர் பண்ணணும் நிறைய பேசணும். இதுக்குள்ள இருக்க எனக்கு பேசுறதுக்கு வரவே வராது பயப்படுவேன். ஆனால் இப்போ எனக்கு உங்கள்கிட்ட பேசணும் நிறைய தோணுது. நிறைய நிறைய ஷேர் பண்ணணும் அப்படின்னு தோணுது. ஜிம் சொல்கிறாங்க. ஜெக்கி பார்க்கணும் அப்புறம் சொல்கிறாங்க அப்புறம் எப்போவுமே எனக்கு உங்கள் வாம்னஸில் உங்க கூடவே இருக்கணும்னு சொல்கிறாங்க. அப்படியா உங்கள் வாம்னஸில் உங்க கூடவே நான் இருக்கணும்னு சொல்கிறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க கண்டிப்பாக இருக்கலாம். ஜெக்கி சொல்கிறாங்க இப்போ நம்ம ஜெக்கி பார்க்குறாங்க இப்போ டைம் வந்து 11:30 ஆகுது. இப்போ ஜெக்கி பார்க்குறாங்க பார்த்து சரி ஓகே ஒரு ப்ளேஸ் கூட்டிகிட்டு போவா சொல்கிறாங்க. இப்போ வாசிட்டோம் ஒரு ப்ளேஸ் கூட்டிகிட்டு போவா சொல்கிறாங்க. எங்கே போகிறோம் ஜிம் கேட்குறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க அவனுக்கு ஃபஸ்ட் டைம் கூப்பிட்றேன் என் கூட வருவில்ல சொல்கிறாங்க. அது சொல்கிறாங்க கண்டிப்பாக ஒரு ஜிம் சொல்கிறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க ஓகே வா சொல்லிட்டு ஜெக்கி ஏதாவது ஜிம்முக்கு ட்ரெஸ் போட்டு வராங்க ரொம்ப அழகாக. ஜெக்கி பார்க்குறேன் போகலாமா சொல்கிறாங்க. சரி சொல்லிட்டு ஜிம் ஜெக்கி 2 பேருமே போயிட்டு இருக்காங்க. ஜெக்கி ட்ரைவ் பண்ணுறாங்க. ஜிம் பக்கத்தில் உட்காந்துருக்காங்க. அப்படி அவங்களே உட்காந்துருக்காங்க. ஜெக்கி ரொம்ப ஸ்லோவாக ட்ரைவ் பண்ணுறாங்க. ஜிம் பார்க்குறாங்க ரோட்டில் தான் யாருமே இல்லையே கொஞ்சம் ஸ்பீடாக ட்ரைவ் பண்ணுங்க ஜிம் சொல்கிறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க இல்லை
என் பொண்ணுக்கும் என் ஒய்ஃபுக்கும் நான் கூட சரி சொல்கிறாங்க சொல்கிறாங்க என் பாப்பாவுக்கும் என் ஒய்ஃபும் சேஃபாக இருக்கணும் ஓகேவா. அதனால் நான் ஸ்லோவாக ட்ரை பண்ணுவேன். ஜேகே சொல்கிறாங்க ஜிம் பார்க்குறதுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இல்லை ஜேகே ஜிம்மை ஒரு பிளேஸ் கூட்டிகிட்டு போகிறாங்க. இப்போ ஒரு கால் போய் ஒரு இடத்துல நின்றுட்டு ஜேகே பார்க்குறாங்க. ஐஸ் க்ளோஸ் பண்ண சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குற ஐஸ் க்ளோஸ் பண்ணுறாங்க. இப்போ ஜேகே ஒரு வந்துட்டு போனாக்க ஒரு கிளாத் வச்சு ஐஸ் க்ளோஸ் பண்ணுறாங்க. என்னாச்சு கேட்குறாங்க. ஜேகே பார்க்குறாங்க. ஜேகே மேலே ட்ரஸ்ட் கிளாஸ் சொல்கிறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. அப்போ என்ன அமைதியாக ஜேகே தான் காரை ஓப்பனிட்டு அப்படி லோக்கல் வந்துருக்காங்க. இப்போ பசங்க பார்க்குறாங்க. என்னோட சடனாக வந்து டெக்ஸ்ட் பண்ணியிருக்கா சொல்கிறாங்க. ஜேகே பார்க்குறாங்க. வாங்க ஏன்னு சொல்கிறாங்க. சரி சொல்கிறாங்க. இப்போ ஜிம் அமைதியாக வந்துருக்காங்க. ஜேகே கூட்டிகிட்டு வந்துட்டு இருக்காங்க. கூட்டிகிட்டு வந்துட்டு அப்படியே ஒரு டோர் பண்ணி வைக்கிறாங்க. நிற்க வச்சுட்டு இப்போ ஐஸ் ஓப்பன் பண்ணுறா சொல்லிட்டாங்க. ஜிம் பார்க்குறாங்க சொல்கிறாங்க. அப்புறம் ஜேகே ஜிம் ஐஸ் ஓப்பன் பண்ணுறாங்க. நம்ம ஜேகே பார்த்தா ஜிம்முக்கு ஒரு நியூ ஹோம் வாங்கி கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக நம்ம ஜேகே ஜிம்மில் சொல்லிப்பாங்க. இந்த மேன்ஷனுக்கு வந்து அன்றைக்கி ஒரு உண்மையாக சொல்ல பிடிச்சிருக்காது. அவ்வளோ ஒரு மேன்ஷன் ஃபுல்லாக பிளாக் டீம் வந்திருக்கும். ஜிம்முக்கு அது மாதிரி ஒரு வேடாக இருக்கும். அது பிடிக்காம இருக்கும். ஆனால் நம்ம ஜேகே வந்துட்டு எனக்கு எப்படி தான் பிடிக்கும் சொல்லினாலும் அப்படியே அக்செப்ட் பண்ணியிருப்பாரு. எப்படி நம்ம ஜிம் பார்க்குறாங்க. வா சொல்கிறாங்க. பார்த்தாக்கா அது ஃபுல்லாமே ஜிம்முக்கு பிடிச்ச ஒரு கலர்ஃபுல் தீமில் ரொம்ப அழகாக இருக்குது. ஜிம் பார்க்குறாங்க. சங்குக்கிட்டே சொல்கிறாங்க. இது நியூ ஹோம் ஓகேவா. உனக்கும் நம்ம பாப்பாவுக்கும் சரியா சொல்கிறாங்க. சங்குக்கு அதே சொல்கிறாங்க. இது உனக்காக நான் வாங்கினது ஓகே. நம்ம சொல்ல பாப்பாக்காக நான் வாங்கவே இல்லை. இது உனக்காக நான் வாங்கினது ஓகே. உனக்காகவும் எனக்காக தான் வாங்கினேன் சொல்கிறாங்க. சரி நம்ம 2 பேருக்காக வாங்கணும் ஓகேவா. உனக்கு ரொம்ப கலர்ஃபுல்லாக தான் பிடிக்கும்னு தெரியும் ஓகேவா. எனக்கு பிடிச்ச மாதிரி அந்த மனுஷன் வச்சிருக்கேன் ஓகேவா. உனக்கு பிடிக்கல அதனால எல்லாத்துக்கும் பிடிச்ச மாதிரி உனக்கு பிடிச்ச மாதிரி அக்செப்ட் பண்ணிக்கிட்டேன். எனக்கு பிடிச்சதுல உனக்கு பிடிச்சதை பார்க்க ஆரம்பிச்சு ரசிக்க ஆரம்பிச்சு. உனக்கு நான் எதுவுமே பண்ணல சரியா. ஆனால் எனக்கு லவ் மொத்தமாக காமிக்கிட்டு இருந்துச்சு. உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் பண்ண சொல்லிட்டு நான் பிஃபோர் நான் மிஷனுக்கு போகிற முடியாது அரேஞ்ச் பண்ணிட்டேன் ஓகேவா. அப்போ அரேஞ்ச் பண்ணி தான் இது எல்லாமே ஜேகே சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. அவ்வளோ அழகாக இருக்குது. ஜான் ஜிம்னு சொல்கிறாங்க. எஸ் ஓகேவா. இது உனக்கார ஹவுஸ் ஆஃப் ஜேகே சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. எதுக்கு எனக்கு இதை சொல்கிறாங்க. கிஃப்ட்டு சரியா சொல்கிறாங்க. அது சொல்கிறாங்க. கிஃப்ட் ஓகே எவ்வளோ வாசல் ஜிம் உள்ள வராங்க. உள்ள வந்து பார்த்தா பியூட்டிஃபுல்லாக அவ்வளோ அழகாக டெக்கரேட் இருக்காங்க. அவங்க 2 பேர் வெட்டிங் ஃபோட்டோ. எனக்கு அந்த மேட்ச் கூட உங்கள்கிட்ட வெட்டிங் ஃபோட்டோ வந்து வைக்கவே இல்லை. இங்கே பார்த்தாக்கா அவங்க வெட்டிங் ஃபோட்டோ வச்சுருக்காங்க. ஜிம் பார்க்குறாங்க. அழகாக இருக்குது. ஜிம்முக்கு இந்த டெலிவிஷன் ரொம்ப பிடிக்கும். ஜேகேனாக்கா நிறைய வாங்கி வச்சுருக்காங்க. ஒரு எப்படினாக்கா ஒரு பெரிய ஜிம்மி வந்துனாக்கா ரொம்ப ஒரு 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 ஜாயிண்ட் ஜிம்மி இருக்கு இல்லையா. அது வந்து பெருசாக வச்சுருக்காங்க. ஜிம் பார்க்குறாங்க. இது சொல்கிறாங்க. இது உனக்காக வாங்கி வச்சுருக்கா சொல்லி ஜிம் பார்க்குறாங்க. அழகாக இருக்குது பார்க்கறதுக்கு. எனக்கு ஒன்று ஃபஸ்ட் டைம் பார்க்குறப்ப எனக்கு அப்படியே ஒன்று பார்க்குறப்ப ஃபீல் ஆனிச்சு சொல்கிறாங்க. அப்படியா சார் எனக்கு ஃபஸ்ட் டைம் மேரேஜ் வெட்டிங் ஸ்டேஜில் பார்த்தா எனக்கு அப்போ தான் தோணுச்சு. அந்த வயசுல நமக்கு அது வாங்கிட்டா சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறோம் அவ்வளோ அழகாக இருக்குது. இப்போ நம்ம ஜிம் பக்கத்தை பார்த்தா அவங்க ஜிம்மோட ஃப்ரெண்ட்ஸ் ஜேகே ஃப்ரெண்ட்ஸாக வச்சுருக்காங்க. ஹேங்ஸ் நீங்களாம் சொல்கிறாங்க. ஏன் நாங்கள் வரக்கூடாது உங்கள் வீட்டுக்கு சொல்கிறாங்க. அப்படி சொல்ல கேட்டு இந்த டைமில் சொல்கிறாங்க. ஜேகே அவங்கள பார்க்குறவங்க அதுவே ஜேகே கூப்பிட்டாங்க சொல்கிறாங்க. அப்படி ஆமாம் சொல்கிறாங்க. இப்போ கரெக்டாக டைம் 11:58 ஆகுது. ஜேகே பார்க்குறாங்க. இங்கே வாஸ் ஜேகே கூட்டிகிட்டு போகிறாங்க. ஜிம் பார்க்குறேன்னு சொல்லிட்டு இப்போ ஜேகே கூட்டிகிட்டு போய் பிளேஸ் நிற்க வைக்கிறாங்க. ஐஸ் க்ளோஸ் பண்ண சொல்லி ஜிம் ஐஸ் க்ளோஸ் பண்ணுறாங்க. ஒரு ஜிம்மா பிளேஸ் நிற்க வைக்கிறாங்க. அந்த வீட்டோட ஹாலில் இப்போ நம்ம ஜிம் ஐஸ் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. ஜேகே கணக்கு காட்டுறாங்க. பர்சன்ட் ஒரு ஜேகே இப்போ ஒரு ட்ரே வருது இந்த இடத்துல. ஒரு பெரிய கேக் ட்ரே வருது. இப்போ நம்ம ஜேகே வந்துட்டு 3, 2, 1 ஓகேவா. ஹாப்பி பர்த்டே மை லவ் ஜேகே சொல்கிறாங்க. ஜிம் ஐஸ் ஒன்று பார்க்குறாங்க. பார்த்தா அவருக்கு ஹெட்டில் அவ்வளோ ப்ளவர்ஸ் கொட்டிட்டு இருக்கு. ஜிம் ஜிம் கொஞ்சம் ஹெட்டில் பண்ணி பார்க்குறாங்க. ஒரு கப்பில் ஹாப்பினஸ் வா ஜிம் பார்த்துருக்காங்க. ஜேகே பார்க்குறாங்க. ஹாப்பி பர்த்டே சொல்லிட்டு எல்லாருமே சாங் பாட ஆரம்பிக்கிறாங்க. ஹாப்பி பர்த்டே ஜிம்னு சொல்லிட்டு சாங் சிங் பண்ணுறாங்க. நம்ம ஜின்னு நம்ஜுன்னு சுகா ப்ளே அதுக்கப்புறம் காய் ஜெகோ எல்லாமே ஜிம் பார்க்குறாங்க. ஜங்காய் சொல்கிறாங்க. அந்த பர்த்டே என்ன உனக்கு ஞாபகம் இல்லையா சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. அக்டோபர் 13 சொல்கிறாங்க. எஸ் அப்படி சொல்லி ஜேகே சொல்கிறாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி காய்ச்சோ நான் மறந்துட்டே சொல்கிறாங்க. மறப்பேன் பர்த்டே மறந்துடுவா சொல்கிறாங்க. இல்லை சங்கப்பா நிச்சயமாக நான் மறந்துட்டேன் சொல்கிறாங்க. ஜேகே பார்க்குறாங்க. அது எப்படி மறப்பேன் சொல்கிறாங்க. அதே நான் பாப்பா வந்ததுக்கப்புறம் சொல்லிட்டாங்க. ஃபுல் உனக்கு இப்போலாம் முழுக்க ஞாபகம் பேபி மட்டும் தான் சொல்கிறாங்க. ஆமாம் பாப்பா மேலே மட்டும் தான் கவனமாக இருக்குது சொல்கிறாங்க. ஜேகே பார்க்குறாங்க. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது சரியா சொல்கிறாங்க. பர்த்டே மறந்துட்டு சொல்கிறாங்க. உங்களுக்கு சரி எனக்கு ஞாபகம் போகும் என் ஒய்ஃபோட பர்த்டே சொல்கிறாங்க. அது என் லைஃப் ஆச்சு நீங்கள் ஜேகே சொல்கிறாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி பேமெண்ட் பார்க்கண்டி உண்மை பேச ஜேகே தானடா சொல்கிறாங்க. அப்படி தான் ஜேகே சொல்கிறாங்க. இந்த பக்கம் நம்ம ஜிம்மில் வந்துட்டு பார்க்குறாங்க. அப்போ சொல்கிறாங்க. ஜேகே பார்க்குறாங்க. கேக் கட் பண்ணலாமா சொல்கிறாங்க. சொல்கிறாங்க. ஜேகே வந்து வாசிட்டு ரெண்டு ஹேண்டையும் அவரே பிடிச்சிட்டு கேக் கட் பண்ணிட்டு ஹாப்பி பர்த்டே ஜேகே தான் ஃபீல் பண்ணுறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. தேங்க்யூ ஜிம் டாக்டர் ஜேகே ஃபீல் பண்ணுறாங்க. இப்போ ஜேகே ஜிம்முக்கு நல்லா போகிறாங்க. ஜிம் பார்க்குறேன்னு சொல்லிட்டு பாப்பா எங்களோட அம்மாவுக்கு பர்த்டே தெரியுமா சொல்கிறாங்க. ஜிம் எல்லாம் இவங்க பார்க்குறாங்க. டே அப்படி சொல்கிறாங்க. இவங்க யாருக்கும் தெரியாது. இப்போது இவங்க ஜஸ்ட்னா ஜேகே சர்ப்ரைஸ் பண்ண கூட ஜிம்மை கூட்டிட்டு இருக்காங்கன்னு நினச்சிருப்பாங்க. அதுவும் எப்படின்னா நெக்ஸ்ட் மார்னிங் 6 o'clock கூட்டிட்டு வரலாம் சொல்லியிருப்பாங்க. இப்போ முன்னாடி கூட்டிட்டு வந்துட்டாங்க. அதுவே அவங்க ஷாக்கிங்காக இருக்கும். இப்போ பார்த்தாக்கா என்ன சொல்கிறாங்க. ஜேகே சொல்கிறாங்க. ஜேகே பார்க்குறாங்க. ஹேங் சொல்கிறாங்க. எல்லா சொல்கிறாங்க கேட்குறாங்க. ஹேங் நான் அப்பாவை அப்புறம் சொல்கிறாங்க. அப்பா அப்புறம் யார் சொல்கிறாங்க. இப்போ ஜிம்மி பார்க்குறேன் எல்லாம் சொல்கிறேன் கேட்குறாங்க. உனக்கு மேரேஜ் 2 months மேரேஜ் ஆனிச்சு சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜேகே பார்க்குறாங்க. அதுக்கு நான் ஹேங் பண்ண முடியும் சொல்லிட்டு எல்லாம் சொல்கிறேன் கேட்குறாங்க. இது அன்எக்ஸ்பெக்டட் கிஃப்ட்டு சொல்கிறாங்க. அன்எக்ஸ்பெக்டட் கிஃப்ட்டு சொல்கிறாங்க. அப்படியே ஆமாம் அன்எக்ஸ்பெக்டட் கால் கிஃப்ட்டு ஜேகே சொல்கிறாங்க. எனக்கு ஹாப்பியாக இருக்குது டேப்பாங்க. ஜேகே உண்மையாக சொல்கிறாங்க. ஆமாண்டா நான் அப்பாவை பண்ணுறா ஜேகே சொல்கிறாங்க. அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. இந்த குரூப்பில் ஜேகே தான் யங்கஸ்ட் மெம்பர். ஆனால் ஜேகே அப்பாவை பண்ண சொல்கிறாங்க. ஹாப்பியாக இருக்குது. இப்போ காய் பார்க்குறீங்கடா நிஜமே அப்பா போறியா சொல்லிட்டாங்க. ஜேவை பார்க்குறாங்க. அவன் தானே சொல்லிட்டு இருக்கான். அது நிஜமானு கேட்குறா பொய்யா சொல்லுவாங்க யாராவது சொல்கிறாங்க. அதில் பொய் சொல்லுவாங்க யாராவது இந்த விஷயத்தில் சொல்கிறாங்க.
இல்லை ஹோபி நான் கூட நினச்சேன் நீ நினச்சா சொல்கிறாங்க இந்த குரூப்பில் இருந்து ஃபஸ்ட்டு போய் போகிறக்க சொல்கிறாங்க உனக்கு கற்பனை தான் சரியா சொல்லிட்டு ஜெவ் திட்டுறாங்க இந்த பக்கம் நம்ம ஜிம் பார்க்குறாங்க ஜிம் ரொம்ப ஷையாக இருக்குது ஜிம் பார்க்குறது ஜம்கா நீட்டும் படாத எந்திரிக்க சொல்கிறாங்க ஜெக்கி பார்க்குறாங்க ஏன் நான் ஒய்ஃப் கூட நீட் அப்படின்னு சொல்கிறாங்க அதை சொல்கிறாங்க ஜெக்கி தான் ஜிம் டொமேட்டோ டெஸ்ட் பண்ணுறாங்க அம்மாக்கு ஹாப்பி பர்த்டே தெரியுமா நீ சொல்றியா ஜெக்கி சொல்கிறாங்க அவருக்கு அவ்வளோ ஹாப்பி கூட பார்க்குறாங்க ஜெக்கி பேசுறது வீடாக இருக்கிறாங்க ஜெக்கி ரொம்ப கோல்டு நம்மளால பேசவே மாட்டாது இப்போ லவ் வந்தாலும் சேஞ்ச் ஆயிடுவாங்களே இப்போ ஜெக்கி எந்திரிக்கிறாங்கன்னு ஜிம் ஃபோர் ரிக்வெஸ்ட் பண்ணுறாங்க தேங்க்யூ நான் அவருக்கு சர்ப்ரைஸ் கொடுத்தா நீங்கள் பிகாஸ் சர்ப்ரைஸ் கொடுத்துருக்கா சொல்கிறாங்க ஜிம் பார்க்குறாங்க இதெல்லாம் எனக்கு சர்ப்ரைஸ் தான் ஆமாம் இதில் நமக்கு சர்ப்ரைஸ் ஓகே அதுக்கப்புறம் இங்கே தான் நம்ம இருக்க போகிறோம் சொல்கிறாங்க ஏன் ஜம்கா சொல்கிறாங்க இங்கே இருந்தால் தான் உனக்கு இப்போ ஒர்க் பண்ணுற ஆஃபீஸர் சொல்கிறாங்க ஆமாம் அதுக்கு பக்கத்துல வீட்டுக்கு ஓகேவா ரொம்ப ஈஸியாக போயிட்டு வந்துடலாம் எனக்கு தெரியும் ஓகே உனக்கு ஒர்க் பண்ண பிடிக்கும்னு சொல்லிட்டு நான் ட்ரீம் ஃபுல்ஃபில் பண்ண ஓகே உனக்கு மெட்டர் லீவ் வர வரைக்கும் நீ அவருக்கு போகலாம் செகண்ட் வந்துட்டு உங்கள் வீடு வந்துட்டு உனக்கு எல்லாமே கலர்ஃபுல்லாக இருக்கும் ஓகே உனக்கு எல்லாமே பிடிச்ச மாதிரி இருக்கும் உங்கள் நீ நான் மட்டும் தான் ஓகேவா இங்கே பாடி கார்ட்ஸ் கூட கிடையாது சொல்கிறாங்க சொல்லுங்க பாடி கார்ட்ஸ் ஓகே இங்கே ரொம்ப சேஃப்டியாக தான் இருக்குது எல்லாமே வந்துட்டு புக்ஸ் பண்ணி வச்சிருக்கேன் நமக்கு வெளில அவங்க இப்போ வீட்டோட அவுட் ஆஃப் சிட்டியில் அதான் அவுட் ஆஃப் பிளேஸ் வந்துட்டு பாடி கார்டு இருப்பாங்க அந்த வீட்டில் இருக்க மாதிரி மேன்ஷனுக்குள்ளே பாடி கார்டு இருக்க மாட்டாங்க ஓகே சொல்கிறாங்க அப்படியே ஆமாம் அங்கே இருக்க மாதிரி மேன்ஷனில் பாடி கார்டு இருக்க மாட்டாங்க இங்கே வந்துட்டு ஃப்ரீடமாக இருக்கும் நீ நான் ஓகேவா சொல்கிறாங்க சொல்கிறாங்க வந்துட்டு உனக்கு ஒரு பிடிக்கும்ல பாடி கார்ட்ஸ் எல்லாமே ஃப்ரீடமாக இருக்கும்னு ஆசைப்படுறதா சொல்கிறாங்க ஆமாம் சொல்கிறாங்க ஜெக்கி பார்க்கணும் உனக்கு அப்படிங்க இருக்கலாம் ஓகேவா உனக்கு எந்த ஒரு ஆபத்தும் வராது ஓகே நான் பார்த்துப்பேன் ஜெக்கி சொல்கிறாங்க ஜிம் கம்பெனி வீடோட தின் கலர் முடிச்சிருக்கு ஜிம் பார்க்குறேங்கக்கா இது ஃபேவரட் கலர் சொல்கிறாங்க அப்படியே ஃபேவரட் கலராக சொல்கிறாங்க ஜெக்கி பார்க்குறாங்க சரி சொல்லி ஏன் வந்துட்டு ப்ரெக்னென்ட் ஆனது அப்பா மட்டும் கூட சொல்லலாம் ஜெக்கி கேட்குறாங்கக்கா அதே எது சொல்கிறாங்க ஃபஸ்ட்டு உங்கள்கிட்ட தான் சொல்லணும் நீங்கள் ஹஸ்பண்டில் உங்கள்கிட்ட ஃபஸ்ட்டு சொல்லணும் ஜிம் சொல்கிறாங்க ஜெக்கி பார்க்குறாங்க அப்படியா சொல்கிறாங்க உங்கள்கிட்ட ஃபஸ்ட்டு சொல்லிவிட்டு அதுக்கப்புறமா தான் மற்றவங்கள்ட்ட நீங்களே சொல்லணும்னு நினச்சேன் நீங்கள் தான் அப்பா அம்மாட்ட அங்கிள் ஆண்டியில் சொல்லுவீங்கன்னு நினச்சேன் ஜிம் சொல்கிறாங்க ஜெக்கி பார்க்குறாங்க ஹாப்பியாக இருக்குது ஓகே என் ஒய்ஃபுக்கு இவ்வளோ மெச்சூரிட்டி இருக்கா சொல்கிறாங்க இருக்குது ஜிம் சொல்கிறாங்க ஜெக்கி டைட்டாக ஹாப்பியாக ரொம்ப ஹாப்பியாக தெரியுமா ஜெக்கி சொல்கிறாங்க இப்போ இவங்களும் பார்க்குறாங்க எப்படி காய்க்கு ஒரு மாதிரி இருக்கும் பார்த்து எப்படிலாம் பேசுகிறேன் ஜெக்கே சொல்கிறாங்க காய் பார்க்குறேன் நீ தான் சொல்லுவியே நான் அந்த ஜெவ பார்க்குறேன் நீ தானே சொல்லுவேன் காதல் மன்னன் எனக்கு அதெல்லாம் தெரியும்னு சொல்லுவியே இப்போ சொல்கிறாங்க காய் பார்க்குறேன் லவ்ல என்ன மிஞ்சிட்டாங்க ஜேகே சொல்றாங்க நீ ஜேகேலாம் கம்பேர் பண்ணக்கூடாது சரியா சொல்லிட்டு டே சொல்றேன் எனக்கு நீ ஜேகே கூட கம்பேர் பண்ணிக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காய் டே சொல்கிறாங்க காய் பார்த்து போடா சொல்கிறாங்க அதை போடா சொல்கிறாங்க அந்த பக்கம் சொல்கிறாங்க உனக்கு ஹோப் பீப்புள் மட்டும் தெரியாதாண்டே தெரியாது சரியா சொல்கிறாங்க இப்போ காய் பார்க்குறேன் இல்லை ஒரு ஒய்ஃப் எப்படி லவ் பண்ண சொல்லிட்டு கற்றுக்கணும்னு சொல்கிறாங்க அப்படியே அப்போ ஜேகே பண்ணுறதுக்கு பேர் என்ன கேட்குறாங்க அது சொல்கிறாங்க ஜேவை பார்க்குறேன்டா இது வரைக்கும் ப்ரொபோசல் கொடுத்துருக்கேன் இந்த மாதிரி ஐடியா ஏதோ பிளான் பண்ணியிருக்கேன் சொல்கிறாங்க பேபி அதை சொல்கிறாங்க கற்றுக்கோ ஜேகே கிட்ட அப்படி சொல்கிறாங்க இப்போ நம்ம காய் பார்க்குறோம் சரி கற்றுக்கலாம் சொல்லிட்டு அமைதியாக இருந்து பக்கம் நம்ம ஜிம் ஜேகே ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க ஜேகே பார்க்குறேன் ஓகே டைம் ஆச்சு நீங்களா சொல்கிறாங்க நாங்கள் கூட எங்கள் வீட்டுக்கு போகிறோம் டயர்டாக இருக்காங்க படுக்கிறோம் சொல்கிறாங்க எனக்கு இங்கே தூங்குறோம் சொல்கிறாங்க சரி சொல்லிட்டு இப்போ எல்லாரும் ஆளாருக்கு ரூம் போகிறாங்க இந்த வீடு ரொம்ப பெரிய வீடு தான் இப்போ ஜெக்கி பார்க்குறாங்க ஓகேவா நம்ம ரூம் போகிறோமா சொல்கிறாங்க நம்ம ரூம் அம்மா எல்லாமே எங்கள் ரூமில் இருக்குது ஓகே சர்ப்ரைஸ் தான் ஜெக்கி கூட்டிகிட்டு போகிறாங்க பார்த்தாக்கா ஜிம்முக்கு அது ரொம்ப அவ்வளோ பிடிச்சிருக்கு ஜிம் பார்க்குறேன் வா சொல்கிறாங்க ஜெக்கி பாருன்னு சொல்லிட்டு ஜிம்க்கு ரொம்ப பிடிச்சிருக்கு சொல்கிறேன் ஜெக்கி பொங்க பாரு மெதுவாக இருக்குது சரியா குதிச்சிடாத ஜெக்கி சொல்கிறாங்க இல்லை குதிக்கல சொல்கிறாங்க எக்ஸைட்டட் ஆகுது சரியா சொல்கிறேன் இல்லை சொல்கிறேன் எனக்கு எக்ஸைட்டட் ஆகிட்டு குதிச்சிடா என்ன பண்ணுறது ஜெக்கிக்கு பயம் வருது அந்த பக்கம் ஜிம் பார்க்குறாங்க இதில் எனக்கா ஜிம் கேட்குறாங்க ஆமாம் சொல்கிறாங்க ஜெக்கி பார்க்குறாங்க வாயன் சொல்லிட்டு வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணுறாங்க பார்த்தாக்கா ஜிம்முக்கு அவ்வளோ ட்ரெஸ் வச்சிருக்காரு இதெல்லாம் சொல்லி நான் வாங்குறது ஓகேவா நான் கூட பார்த்து ஆஃப்டர் மேரேஜுக்கு அப்புறம் ஷாப்பிங் கூட்டிட்டு போங்க ட்ரெஸ் வாங்கி தருவேன் வாங்கி தாங்கன்னு சொல்லுவேன்னு நினச்சேன் ஆனால் நீ வீட்டில் எதிர்த்து சொல்லி அந்த ட்ரெஸ்ஸே போட்டுட்டு இருந்தேன் ஒன் டைம் கூட என்கிட்ட கேட்கவே இல்லை அந்த ட்ரெஸ் அது எல்லாமே நல்லா தான் சேர்ந்தாலும் கூட நீ ரொம்ப சிம்பிளாக இருக்குது ஓகே ஒரு மாஃபியோட ஒய்ஃபை சொல்கிறாங்க மாஃபியோ ஒய்ஃப்னா அப்படி இருக்குன்ற என்ன ரூல்ஸ் இருக்கா சொல்லுங்க அப்படிலாம் இல்லை ஓகே இருந்தாலும் சொல்கிறேன் அவ்வளோ அப்படி ஒரு மாதிரி அவ்வளோ இதாக இருந்த சொல்கிறேன் ரொம்ப சிம்பிளிசிட்டியாக சொல்கிறாங்க எனக்கு அப்படி இருக்க பிடிக்குங்க சொல்கிறாங்க ஜெக்கி பார்க்குற ரொம்ப ஹாப்பியாக தெரியுமா ஜெக்கி தான் ஜிம் கிஸ் பண்ணுறாங்க ஜிம் பார்க்குறாங்க லவ்வி ஜங்கப் சொல்கிறாங்க லவ்வி டூ ஜெக்கி சொல்கிறாங்க ஜிம் பார்க்குறாங்க எனக்கு தூக்கம் வர சொல்கிறாங்க தூக்கம் வருது சொல்கிறாங்க ஓகேவா பட சொல்லி ஜெக்கி படுக்க வச்சுக்கிறாங்க ஜிம் பார்க்குறாங்க எனக்கு எனக்கு சொல்கிறாங்க எனக்கு உங்களுக்கு வார்ம்னஸ் வேணும் ஜிம் சொல்கிறாங்க ஜேகே எப்படி ஷர்ட் ரூம் பண்ணிட்டு கிட்ட வா சொல்கிறாங்க ஜேகே ஜிம் கிட்ட பாருங்க ஜேகே எப்படி அவருக்குள்ள வச்சுட்டு என்ன பண்ணுறாங்க மேலே இப்போ வந்து ஷர்ட் போட்டுக்கிறாங்க எனக்கு ஃப்ரீ சைஸ் டிஷர்ட் தான் போடுவார் அது டிஷர்ட் ஓகேவா அந்த டிஷர்ட்டுக்குள்ள ஜிம்மில் இருக்காங்க ஜேக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது ஜேகே பார்க்குறாங்க உனக்கு ஞாபகம் இருக்கா சொல்கிறாங்க என்ன சொல்கிறாங்க ஃபர்ஸ்ட் டைம் கூட நைன்டி போய்ட்டு அந்த அப்போ நீ வந்துட்டு என்ன பதில் தூங்கினேன் என்கிட்ட சொல்கிறாங்க அதே சொல்கிறாங்க அது முன்னாடி வரைக்கும் நான் மண்டிச்சுலாம் தூங்கியிருக்கேன் ஃபர்ஸ்ட் டைம் அவங்க கூட அப்படி இருந்தப்போ என்ன மாதிரி தூங்கினேன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு தெரியுமா ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு அதுக்கப்புறம் ஒரு டைம் டிஷர்ட் வரப்போ எனக்கு ஞாபகம் தான் வரும் நீ எங்கள் டிஷர்ட்டுக்குள்ளே இருப்பல எனக்கு அதை சொல்கிறாங்க ஜிம் பார்க்குறாங்க அதே சொல்கிறாங்க ஜேக்கு நினச்சி பார்க்குறாங்க அப்படியே ஸ்டோரிக்குள்ளே போகலண்டா இப்போ நம்ம ஒரு 6 months பிஃபோர் தான் ஜெக்கி பார்க்குறாங்க ஒரு வெட்டிங் ஸ்டேஜில் ஒரு பர்சனோட அமைதியாக இருக்காங்க ரொம்ப இன்னசென்ட்டாக ஜெக்கி பார்க்குறாங்க இன்னசென்ட்டாக இருக்கிற பேச பார்த்து தெரியுது இன்னசென்ட் சொல்லிட்டு ஆனால் பயப்படுறாங்க ஒருவேளை இன்னசென்ட்டாக இருக்கவங்க ஒரு மாதிரி இருப்பாங்க ஜெக்கி பார்த்துருக்காங்க ஃபைனில் மேரேஜ் ஆகுது ஜான் ஜம்காகினி பார்சிமனை திரும்ப சேர்த்துக்குள்ள சமமாக கேட்குறாங்க சமம் சொல்கிறாங்க பார்சிமாகினி ஜான் ஜம்கை திரும்ப சேர்த்துக்குள்ள சமமாக கேட்குறாங்க சமம் சொல்கிறாங்க இப்போ 2 பேரும் இந்த எக்ஸ்டென்ட் பண்ண சொல்கிறாங்க 2 பேரும் இந்த எக்ஸ்டென்ட் பண்ணிக்கிறாங்க இப்போ கிஸ் பண்ணுங்க சொல்கிறாங்க ஜெக்கி கிட்ட வராங்க ஒரு கோரிலேருந்து ஒரு பேக் பண்ணிட்டு போயிடாரு ஜிம் பார்க்குறாங்க அமைதியாக இருக்காங்க இப்போ
ஜிம்மில் பேரண்ட்ஸ் பார்க்குறாங்க. ஜிம்ப்பா பத்திரம் போயிட்டு வாசிட்டேன். ஜிம் பார்க்குறாங்க. ஓகேம்மா ஜிம்மில் வந்துட்டுப்பா சொல்கிறாங்க. இப்போ ஜிம்மில் அப்பாவும் அப்பா அம்மா ஜேக்கோட அப்பா அம்மா ப்ளஸ் பண்ண அனுப்புகிறாங்க. இப்போ 2 பேரும் காரில் உட்காராங்க. ஜிம்மில் அமைதியாக இருக்காங்க. ஜேக்கே அமைதியாக வந்துருக்காங்க. ஒரு வார்த்தை கூட பேசவே இல்லை. ஒரு சேல் வராங்க. ஒரு பிகஸ்ட் மேன்ஷன் தான். ஜிம்மில் பார்க்குறாங்க. அந்த மேன்ஷன் ஜிம்முக்கு பிடிக்கவே இல்லை. அப்படி ரொம்ப டார்க்காக ஒரு மாதிரி இருக்குது. ஜிம் பார்க்குறாங்க. என்ன இவ்வளோ டார்க்காக இருக்குது? ஜிம் பார்க்குறாங்க. எனக்கு அது எல்லாமே பிளாக் தீமில் இருக்குது. ஜிம் பார்க்குறாங்க. இதுவும் ஒரு ஹெல்லுக்குள்ள அந்த மாதிரி இருக்குது. ஜிம் நினைக்கிறாங்க. அதாவது கலரை பார்த்து அவர் நினைக்கிறாரு. மற்றபடி அது அங்கே எல்லாமே இருக்காங்க. நல்லா இருக்குது பார்க்கறதுக்கு. அப்புறமா ஜிம் அமைதியாக இருக்காங்க. ஜேக்கே பார்க்குறாங்க. போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ண சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. ரூம் எங்கன்னு கேட்குறாங்க. ஜேக்கே பார்க்குறாங்க. மேலே போக சொல்கிறாங்க. மேலே போய்ட்டு ஸ்ட்ரைட்டாக ஓகேவா சார் ஜிம் பார்க்குறாங்க. சரி ஜிம் போகிறாங்க. ஜிம் மேலே போயிட்டு ஸ்ட்ரைட்டாக போகிறாங்க. ஸ்ட்ரைட்டாக போனால் பால்கனி தான் வருது. ஜிம் பார்க்குறாங்க. ஜேக்கே போய்ட்டு வந்துருப்பாரு. ஸ்ட்ரைட்டாக போயிட்டு ரைட் ஓகேவா சார் ஜிம் பார்க்குறாங்க. சார் ரைட் சைடு பார்த்தாக்கா ஒரு ரூம் இருக்குது. ஜிம் பார்க்குறாங்க. சரி சொல்லிட்டு ரூமுக்கு போகிறாங்க. போயிட்டு அவர் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிக்கிறாங்க. அவர் எடுத்து சூட் கேஸ் ட்ரெஸ் அது போட்டுருப்பாரு. ஜேக்கே பார்க்குறாங்க. அது அவ்வளோ சிம்பிளாக இருக்குது. எனக்கு வெட்டிங் ட்ரெஸ் ரொம்ப காஸ்ட்லியாக தான் போட்டிருப்பாங்க. இப்போ நான் ஒரு நார்மல் ட்ரெஸ் சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் அவ்வளோ சிம்பிளாக போட்டிருக்காரு. ஜேக்கே பார்க்குறாங்க. சரி சொல்லிட்டு அப்படியே விட்டுறாங்க. இப்போ அன்றைக்கி நைட்டு நம்ம வீடாண்டி தான் வந்து ஜேக்கே கொஞ்சம் வெட்டிங் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம ஜேக்கே பார்க்குறாங்க. ஜேக்கே வந்துட்டு ஆண்டி சொல்லிட்டாங்க. என்ன பாஸ் சொல்லிட்டாங்க. ஜிம்ல எங்கே கேட்குறாங்க. அவன் ரூமில் இருக்கான் பாஸ் சொல்கிறாங்க. சரி சொல்லிட்டு இப்போ ஜேக்கே மேலே போகிறாங்க. பார்த்தா ஜிம்ல அப்படியே அமைதியாக உட்காந்துருக்காரு. வைக்கப்பட்டுக்கிட்டு ஒரு மாதிரி நர்வஸா. இப்போ ஜேக்கே பார்க்குறாங்க. உள்ள வந்து டோர் லாக் பண்ணுறாங்க. ஜிம் டாக் நினச்சிட்டாங்க. இப்போ ஜேக்கே பார்க்குறாங்க. என்ன ஜேக்கே கேட்குறாங்க. நான் உங்கள்கிட்ட கொஞ்சம் பேசணும்னு சொல்லிட்டாங்க. ஜேக்கே பார்க்குறாங்க. சொல்ல சொல்கிறாங்க. உனக்கு சொல்கிறாங்க. எனக்கு இப்போதைக்கு இதெல்லாம் விருப்பம் இல்லை சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஜேக்கே பார்க்குறாங்க. ஏன் ஜேக்கே கேட்குறாங்க. அது எனக்கு வந்துட்டு இன்டர்ன்ஷிப் பண்ணணும் சொல்லி இன்டர்ன்ஷிப்பா ஆமாம் என் பள்ளிக்கூட வீட்டில் இருக்கும்போது சொல்கிறாங்க. இல்லை இப்போ தான் காலேஜ் படிச்சு முடித்தேன். சரியே சொல்கிறாங்க. அப்பாட்ட நான் சொன்ன இந்த மாதிரி. ஆனால் அப்பா சொன்னாங்க ஆஃப்டர் மேரேஜுக்கு அப்புறம் நீ உன்னோட ஹஸ்பண்டை கேட்டுக்கோ. ஜேக்கே கிட்ட கேட்டுக்கோ. ஜேக்கே பண்ணுவாங்கன்னு சொல்கிறாங்க. ஜேக்கே பார்க்குறாங்க. சரி உன்னோட அப்பாட்ட ஃபைட் பண்ணலையா சொல்கிறாங்க. எதுக்கு ஜிம் கேட்குறாங்க. உன்னோட ஸ்டடீஸ்க்காகவும் உன்னோட ஃபியூச்சருக்காகவும் சொல்கிறாங்க. இல்லை சொல்கிறாங்க. நான் தான் படிச்சுட்டு அப்போ இன்டர்ன்ஷிப்காக சொல்கிறாங்க. நான் கேட்டேன் அம்மா கிட்ட கேட்டேன். இந்த மாதிரி எனக்கு வந்து இன்டர்ன்ஷிப் பண்ணணும். நான் ஒர்க் போகணும். ஒர்க் போயிட்டு கொஞ்சம் டேஸ்க்கு அப்புறம் மேரேஜ் பண்ணிக்கணும். இப்போ என்ன ஏஜ் ஆகுது 20 தானே ஆகுதுன்னு சொன்னேன். ஆனால் அப்பா அம்மா தான் நாங்கள் சொல்லிட்டு தான் கரெக்டாக இருக்கும். லைஃப்பில் வந்து நாங்கள் எந்த முடிவு தான் கரெக்டாக இருக்கும்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் எனக்கு என்ன பேசவும் தெரியல ஜிம் சொல்கிறாங்க. ஜேக்கே பார்க்குறாங்க. பாரு உனக்காக நீ தான் பேசணும். ஓகே மற்றவங்க பேச மாட்டாங்க. சரி அது அப்பா மட்டும் இருக்கட்டும் இல்லை மற்றவங்கள்ட்ட இருக்கட்டும் ஹஸ்பண்டாக இருக்கட்டும் எல்லாருக்கும் நீ தான் உனக்காக பேசணும் சொல்லிட்டாங்க. ஜிம் பார்க்குறாங்க. அதே இப்போ உங்கள்கிட்ட பேசுகிறேன்னு சொல்லிட்டாங்க. ஏன் உங்கள் அப்பா கிட்ட பேச முடியாமல் என்கிட்ட பேசுகிறேன்னு சொல்லிட்டாங்க. நான் பேசி பார்த்தேன் அவங்க புரிஞ்சிக்கல. நீங்கள் புரிஞ்சுப்பீங்க நம்புறேன் ஜிம் சொல்லிட்டாங்க. ஜேக்கே பார்க்குறாங்க. அதை சொல்லிட்டாங்க. நீ புரிஞ்சுப்பீங்க நம்புறேன். எனக்கு என்ன ஓன் ஃபீல்டில் நிற்கணும் ஆசை இருக்குது சொல்லிட்டாங்க. ஓன் ஃபீல்டில் நிற்கணுமா. ஆமாம் எனக்கு ஓன் ஃபீல்டில் நிற்கணும். ஜாப் போகணும். எனக்கு நான் கொஞ்சம் ஆசையெல்லாம் இருக்குது. நான் ஃபுல்ஃபில் பண்ணிக்கவா ஜிம் கேட்குறாங்க. ஜேக்கே பார்க்குறாங்க. அதை சொல்லிட்டாங்க. ஃபுல்ஃபில் பண்ணிக்கவா ஜிம் கேட்குறாங்க. ஜேக்கே பார்க்குறாங்க. சரி ஓகே உங்கள் அப்பா அம்மா எதுக்கு எனக்கு மேட்ச் பண்ணி வச்சாங்க கேட்குறாங்க. ஏன்னா உனக்கு எனக்கும் ஒரு 10 years ஏஜ் கேப் இருக்குது. உனக்கு ஒரு மாதிரி இல்லை சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. இல்லை அது எது சொல்கிறாங்க. அப்பா அம்மா நான் எங்கள் உங்களை மேட்ச் பண்ணிட்டாக்கா லைஃப்பில் வந்து வெல் செட்டில்டாக இருக்கும்னு நினைக்கிறாங்க சொல்கிறாங்க. அது சொல்கிறாங்க வெல் செட்டில்டாக இருக்கும்னு நினைக்கிறாங்க. ஆனால் அவங்களுக்கு தெரியல எப்படி இருந்தாலுமே ஒரு லைஃப் வந்து ஹாப்பியாக வாழ முடியும்னு சொல்கிறாங்க. ஜிம் சொல்கிறாங்க. ஜேக்கே பார்க்குறேன். என்ன சொல்கிறாங்க. எவ்வளோ சிம்பிளாக இருந்தாலும் லைஃப்பை ஹாப்பியாக வாழ முடியும் அவங்கள்ட்ட ட்ரூவாக இருந்தாக்கா ஜிம் சொல்கிறாங்க. ஜேக்கே ஹாப்பியாக இருக்குது கேட்குறப்போ அப்படியே சொல்லிட்டாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. அப்போ உனக்கு இதெல்லாம் சொல்லிட்டாங்க. எனக்கு இதில் பெரிய விஷயம் இல்லை. நான் எப்படினாலும் சிம்பிளாக இருந்துப்பா ஜிம் சொல்லிட்டாங்க. ஜேக்கே பார்க்குறேன். பார்க்கலாம் ஜேக்கே அப்போ டெஸ்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஜிம் பார்த்தா அன்றைக்கி வந்து அவங்க தனித்தனி தூங்கியிருப்பாங்க. ஜேகேவுமே எனக்கு டைம் எடுக்கும் சொல்லிட்டு அப்படி விட்டுருப்பாங்க. ஆனால் ஜிம் பார்த்தா ஒரு டைம் கூட ஜேக்கே இது வேணும் அது வரைக்கும் கேட்கறது இல்லை. வீட்டில் இருக்கிற ஃபுட்டை சாப்பிடுவார். இன்டர்ன்ஷிப் போயிடுவார். ஜேக்கே பார்க்குறாங்க. கார் என்ன வேணும் கேட்குறாங்க. இல்லை பஸ்ஸில் போய்னு சொல்லிட்டாங்க. ஜேக்கே பார்க்குறாங்க. சரி ஓகே சார் ஒவ்வொரு டெஸ்ட்லையுமே ஜிம் வின் பண்ணிட்டே இருக்காங்க. அவர் மற்றவங்க நினைக்கிற மாதிரி அவர் மற்றவங்க சொன்ன மாதிரி ஜேக்கே ஜிம் இல்லை. ஜேக்கே டைம் கூட சொல்லிப்பாங்க. என்ன சொல்லிட்டு பசங்க நம்ம கூட நம்பிட்டு கூட சொல்லிப்பாரு. ஈவன் ஜேகோ புஷுகா எல்லாருமே சொல்லியிருப்பாங்க. ஆமாம் அது ரொம்ப சேஃப் இல்லை ஜேக்கே சொல்லியிருப்பாங்க. ஆனால் ஜிம் டோட்டலாக டிஃப்ரெண்ட்டு. ஜேக்கேக்கு ஆஃப்டர் மேரேஜுக்கு அப்புறம் தெரிஞ்சிருக்கும் ஜிம் எவ்வளோ இன்னசென்ட் எவ்வளோ பியூர்னு சொல்லிட்டு அவ்வளோ அழகாக பார்த்துப்பாரு அவர். ஜேக்கேக்கு அது ரொம்ப பிடிச்சிருக்கும். ஒரு டேஸ் போக அவர் கொஞ்சம் கொஞ்சமாக பழக ஆரம்பிச்சிருப்பாங்க. அவர் பேசுறதெல்லாம் ரொம்ப அழகாக இருக்கும். அவர் வீட்டுக்கு வந்தால் வந்துட்டீங்களா ஜிம் கேட்பாங்க. அது ரொம்ப ஜேக்கேக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக எனக்கு ஒரு ஃபேக் அவர் ட்ரூவாக இருக்கான்னு சொல்லிட்டு அப்படியே வந்துட்டு ஒரு 4 month எவ்வளோ டேஸ் போச்சு தெரியாது. அந்த 4 months ஜேக்கே ஒரு டைம் கூட ஜிம்முக்கு ஒரு ஃப்ளவர்ஸ் வாங்கி கொடுத்ததில்ல. டின்னர் கூட்டிகிட்டு போனதில்லை. இப்போ எனக்கு ஒரு மூவி சொல்லிட்டு எதுவுமே பண்ணதில்லை. ஜஸ்ட் வீட்டில் மட்டும்தான் இருப்பாங்க. அதை தாண்டி எதுவுமே கிடையாது. எப்படி இருந்திருப்பாங்க. ஒரே ஒரு மேரேஜ் கூட்டிட்டு போயிருப்பாங்க. அதுவும் இவங்க மேரேஜ் முடிச்சுட்டு ஒரு 1 month ஆஃப்டர் நம்ம ஜின்னுக்கும் நம்ஜுக்கும் மேரேஜ் ஆகிருக்கும். ஏன்னா மற்றவங்க மேரேஜ் பண்ணிட்டாங்க. ஜின் நம்ஜு வீட்டில் கொஞ்சம் ப்ராப்ளம் போயிட்டு இருக்கும். அதனால மேரேஜ் பண்ணி வந்திருப்பாங்க. அதனால மேரேஜ் பண்ணுறப்போ ஒரு ஜேக்கே கூட்டிட்டு போயிருப்பாங்க. ஒரு அப்போ கூட ஒரு காஸ்ட்லி கிஃப்ட் வாங்கியிருப்பாங்க. நம்ம ஜேக்கே பார்த்துருப்பாங்க. ஜிம் எல்லாத்தையும் ஆசையை பார்த்துருப்பாரு. ஆனால் அது எதுவும் கேட்டுக்க மாட்டாரு. ஜேக்கே வாங்கி கொடுத்துருக்க மாட்டாங்க. அப்போ கூட சின்ன ஒரு டெஸ்ட் வந்துருக்கும். அங்கே அவங்க ஜேக்கே கொஞ்சம் வீட்டே வந்துருக்கும். நம்ம இந்த இருக்கும் பண்ணக்கூடாது சொல்லிட்டு தோணி இருக்கும். ஆனால் இப்போ நினச்சி பார்க்குறாங்க அதுட்டு அவ்வளோ மாதிரி இருக்குது. வந்துட்டு வேறு மாதிரி பசங்க 4 month ஆஃப்டர் தான் நம்ம ஜேக்கே பார்ட்டி போயிருப்பாங்க. மாஃபி பார்ட்டிக்கு நல்லா ட்ரிங்க் பண்ணிட்டு வந்திருப்பாரு. அப்புறம் ஜிம் வந்து பெட்டில் உட்காந்துருக்காங்க. பார்க்க அவ்வளோ அழகாக தெரியாது. நார்மலாக ஒரு கணக்கு ரொம்ப அழகாக தெரிவார். இப்போ ஒரு ட்ரிங்க் பண்ணிருக்காரா இவருக்கு கேட்ட சமத்தை உட்காந்துருக்கோம். ஜேக்கே அவ்வளோ அழகாக இருக்குது. ஒரு டிஷர்ட் போட்டு உட்காந்துருக்காரு ஜிம் பார்க்கறதுக்கு குட்டியாக க்யூட்டாக. அப்போ ஜேக்கே கிட்ட போயிட்டு கிஸ் பண்ண போயிருப்பாங்க. அப்போ ஜிம் சொல்லியிருப்பாங்க ட்ரிங்க் பண்ணிக்கலாம் கேட்குறாங்க. ஜேக்கே வாங்கம்மா நான் ட்ரிங்க் பண்ணியிருக்கேன் ஒரு மாதிரி ஃபீல் பண்ண போல இருக்குது. ஜேக்கே கிட்ட வந்துருப்பாங்க. இங்கே தப்பா எடுத்துக்காதீங்க நீங்கள் வந்துட்டு நார்மலாக தான் ஓகே இப்போ இந்த வேணாம் ஜிம் சொல்லியிருப்பாங்க. ஜேக்கே அது பிடிச்சிருக்கும். எனக்கு ரொம்ப ட்ரிங்க் இல்லை நார்மல் ட்ரிங்க் தான். அது ஒரு செக் தான் ஓகேவா. இப்போ நம்ம
ஜிம் ஜேக்கி பார்க்குறாங்க. அச்சோ எல்லாத்துலேயுமே எல்லாம் பாஸ் ஆச்சு. ஜேகே அப்படி போயிடுறாங்க. நெக்ஸ்ட் ஜேகே ரொம்ப ஹாப்பி வீட்டுக்கு வந்துருப்பாங்க. வீட்டுக்கு வந்து பார்த்தா ஜிம் எப்படி உட்காந்துருக்காங்க. ஜேகே அப்போ கிட்ட போகிறாங்க. கிட்ட போய் அப்ரோச் பண்ணுறாங்க. அப்போ ஜிம் பார்க்குறேன்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு ஃபீல் பண்ண போல இருக்கு. ஜேகே சொல்லிருப்பாங்க. ஜிம் பார்க்குறாங்க. அதே சொல்கிறாங்க. ஜேகே கிட்ட குளிச்ச போகிறாங்க. டக்குன்னு நினைச்சிடறாங்க ஜிம்ல என்ன சொல்லிட்டு. இப்போ ஜிம் தான் நான் குளிக்க போகிறேன் சொல்லிட்டு ஜிம் ஓடி போயிடாங்க. குளிக்க போகிற ஜிம்ல ஓடி போயிடாங்க. குளிச்சுட்டு வந்துட்டு மிரர் இருப்பாரு. அப்போ ஜேகே போயிட்டு மிரர் கிட்ட போய்கிட்ட க்ளோஸாக போயிருப்பாங்க. போய் கிஸ் பண்ணுறாங்க. ஜிம்ல அமைதி இருக்காங்க. ஜேகே எப்படி இப்படினாக்கா ஜிம்ல கொஞ்சம் மாதிரி ஒரு ஹேண்டை ஒரு ஹிப்பில் வச்சுட்டு ஒரு ஹேண்ட் வந்து லைட்டாக ஒரு நெக் கொஞ்சம் லைட்டாக கொஞ்சம் கிராஸ் பண்ணி வச்ச மாதிரி கிஸ் பண்ணுறாங்க. ஜிம் ரொம்ப பார்த்துருக்காங்க. அப்படியே டர்ன் பண்ணி வச்சுட்டு ஜிம் ஜேக்கி கிஸ் பண்ண ஆரம்பிச்சிருப்பாங்க. ஃபோர் ஹெட் ஐஸ் நோஸ் லிப்ஸ்ன்னு சொல்லிட்டு அப்படி கிஸ் பண்ணும்போது ஜிம்முக்கு டிஃப்ரெண்ட் ஃபீல் வந்துருக்கும். ஜிம்லேயே ஆட்டோமேட்டிக்காக ஜேக்கி ஹக் பண்ணியிருப்பாங்க. ஜேக்கி பிடிச்சிருக்கும். ஓகே உனக்கு கம்ஃபர்டபுள் இருக்கா ஜேக்கி கேட்டிருப்பாங்க. ஜிம்மி கம்ஃபர்டபுளாக இருக்குது ஆனால் பயமாக இருக்குது சொல்லிட்டாங்க. பயப்படாத ஜேக்கி சொல்லியிருப்பாங்க. அப்போது ஜிம் ஜேக்கி ரொம்ப ஜென்டலாக போயிருப்பாரு. ஜேக்கிக்கு ஜிம்மு கொஞ்சம் கூட ஹார்ட் பண்ண தோணிருக்காது. அதனால அப்படி கூட ஹார்ட் பண்ண கூட ரொம்ப ஜென்டலாக இருப்பார். எல்லாமே அழகாக போயிருக்கும். இப்போ நம்ம ஜேக்கி நெக்ஸ்ட் டே பார்க்குறாங்க. ஜிம் க்யூட்டாக அழகாக ஜேக்கியுடைய அந்த டிஷர்ட்குள்ளே தூங்கிட்டு இருக்காரு. எனக்கு ஜிம் ஜேக்கி இருந்ததுக்கப்புறம் ஜிம்முக்கு ஒரு மாதிரி எப்படினாக்கா ரொம்ப சில்லுக்கு ஒரு மாதிரி இருந்திருக்கும். அவருக்கு வார்ம்னஸ் தேவைப்பட்டிருக்கும். எனக்கு ஜேக்கி நல்லா ஏசி அதிகமாக வச்சுட்ருப்பாரு. அப்போ ஜிம் இருக்கிறாங்க. ஜேக்கியுடைய அந்த டிஷர்ட்குள்ளே போயிட்டு அவர் கூட ஒன்றா இருப்பார். ஜேக்கிக்கு அது ரொம்ப பிடிச்சிருக்கும். அதுக்கப்புறம் எவ்ரிடே ஜேக்கி எப்படி ஒன்றா இருப்பாங்க. அதுக்கப்புறம் ஜிம் ஜேக்கி ஷர்ட்டுக்குள்ளே தூங்கிட்டு இருப்பாங்க. அவர் வார்ம்னஸ் கூட தூங்க ஆரம்பிச்சிருப்பார். தனியாக தூங்க மாட்டார். கொஞ்சம் தள்ளி கூட தூங்க மாட்டார். அவர்கிட்ட ஜேக்கி படத்துக்கு கிட்டவே வருவார். அது ஜேக்கி டேரெக்டாக ஸ்ட்ரைட்டாக போய் பக்கத்தில் பார்த்துப்பாரு. ஜேக்கி அந்த டிஷர்ட்குள்ளே ஜிம் வந்து அப்படி எடுத்துப்பாரு. ஜேக்கி வந்து ஜிம் டைட்டாக ஹக் பண்ணிப்பாங்க. அது அவ்வளோ அழகாக இருக்கும். ஜேக்கி ரொம்ப பிடிக்கும். இவங்க ஜேக்கி நினச்சி பார்க்குறாங்க. அப்படி தான் டேஸ் போயிட்டு இருக்கு. ஜேக்கிக்கு ஜிம்மி பார்க்குறப்பெல்லாம் கிஸ் பண்ணணும் ஃபீல் பண்ண தோணும். ஆனால் அப்படி கூட ஜிம்ல எதுவும் கேட்க மாட்டாங்க. ஜேக்கி அவர் கூட இருந்தால் கூட கேட்க மாட்டாங்க. எனக்கு இது வாங்கிட்டாங்க அப்படி பண்ணிட்டாங்கன்னு சொல்லவே மாட்டார். அவர் கூட இருந்தாக்கா அவர் ஹாப்பியாக இருப்பார். அவ்வளோதான். அதை தாண்டி நீங்கள் சாப்பிட்டீங்க சரி பாருங்க இதெல்லாம் சொல்லுவார். மற்றபடி எதிர்பார்க்க மாட்டாங்க. ஜேக்கிக்கு அப்படின்னு டோட்டலி ஃபாலோ ஆகிப்பார். என் ஒய்ஃபை நான் ரொம்ப லவ் பண்ணுறேன் சொல்லிட்டு அவரே வந்துட்டு அவர் ஃபீல் பண்ணியிருப்பார். ஜிம்மை பார்க்குறப்ப அவ்வளோ ஹாப்பியாக இருக்கும். ஜிம் வந்து ஆஃபீஸ் போகிறப்ப ஃப்ரெண்டே போயிட்டுருப்பாரு. ஃப்ரீ டைமுக்கு போயிட்டு போவார். போயிட்டு ஜிம் அவர் ஆஃபீஸ்க்கு போனதுக்கப்புறம் ஜேக்கி திரும்பி ரிட்டன் வந்துடுவார். அவ்வளோ கார் இருக்க வீட்டில் எதையுமே அட்வான்டேஜ் எடுக்க மாட்டார். அவ்வளோ ஹாப்பி ஒரு மாதிரி அவ்வளோ நல்ல பையனாக இருப்பார். ஜேக்கி பார்க்குறாங்க. அப்படி ஒரு பையனாக நீங்கள் ஜேக்கி பார்த்துட்டு இருக்காங்க. உன்னை அவ்வளோ லவ் பண்ணுறது தெரியுமா. உனக்காக ஒன்றும் பார்த்து பண்ணேன். எனக்கு தெரியும் உனக்கு அந்த வீடு பிடிக்குன்னு சொல்லிட்டு அதுக்காக தான் பார்த்து கட்டின வீடு. ஓகேவா ஜேக்கி ப்ரெசென்ட் வந்துட்டாங்க. என் ஒய்ஃப் நான் ரொம்ப லவ் பண்ணுறேன். ஓகேவா ரெஸ்ட்டாக போய்க்கும் ரொம்ப லவ் பண்ணுவேன். இதே மாதிரி இருக்கணும். ஓகேவா ஜேக்கி தான் ஜிம் டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாங்க. ஜிம் ஜேக்கி கூட ஹக் பண்ணி அவ்வளோ க்யூட்டாக தங்க ஆரம்பிக்கிறாங்க. இதோட அந்த ஸ்டோரியை நான் ஹாப்பி என் பண்ணிட்டேன். ஓகேவா அது மட்டும் இல்லாமல் நான் இதெல்லாம் டெலிட் பண்ணியிருக்கோம். அந்த ஸ்டோரி எல்லாமே ரீஅப்லோட் ஆகும்டா. ஓகே இப்போ இல்லை நான் எப்போலாம் மந்த்லி ஒன்ஸ் இல்லை 2 வயசு வரும்டா. ஓகேவா எனக்கு எக்ஸாம் ஸ்டார்ட் ஆக போகுது. நெக்ஸ்ட் எனக்கு ரெகுலர் காலேஜில் ஓகே. இதுக்கப்புறம் வந்துட்டு எனக்கு ஃபுல் டே எனக்கு வந்து அதில் ஃபோக்கஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இதுக்கப்புறம் எனக்கு ஒயிட்டில் வந்து என்னால் ஃபோக்கஸ் பண்ண முடியாது. ஈவன் இதை லாஸ்ட் வீடியோவாக கூட இருக்கலாம். மேபி நான் டைம் கிடச்சா ரிட்டன் வருவேன்டா. ஓகே வந்து ஸ்டோரி போடுறேன் மந்த்லி ஒன்ஸ் இல்லை 2 வயசு. ஓகேவா இது வரைக்கும் எனக்கு லவ் அண்ட் சப்போர்ட் கொடுத்தது ரொம்ப தேங்க்யூடா. அப்புறம் நான் இதில் நிறைய ஹார்ட்டும் ஆயிருக்கேன். நிறைய சஃபர் ஆயிருக்கேன். சென்ட்டும் ஹாப்பியாக இருந்திருக்கேன். ஓகே கம்ஃபர்ட் சொன்னாலும் இது எனக்கு இருந்திருக்க ஸ்டோரி இந்த எஃப்எஃப் ஜேர்னி. சம்டைம்ஸ் நான் உங்களை ஹார்ட் பண்ணியிருந்தாலும் இந்த ஸ்டோரி வச்சோ இல்லை நானாக பர்சனலாக ஹார்ட் பண்ணியிருந்தாலும் ஐ எம் சாரிடா. ஓகேவா பெண்டிங் இருக்க ஸ்டோரி என்னால் எப்போ முடியுதோ அப்போ நான் கொடுக்குறேன். ஓகே முடிஞ்சால் கொடுக்குறேன். ஓகே தேங்க்யூடா. தேங்க்யூ ஸோ மச். ஓகே பை டேக் கேர் எவ்ரிவன்.